प्रसादनी याजकार यतिराज विंशतिं तं प्रपन्न जनसाधकाम्बुजं नौमि सौम्य वरयोगि पुंगवं श्रीमाधवांग्रि जलजत्पय नित्यसेवा प्रेमाविलासय परांकुश पाशभक्तं कामातिदोष अरमात्मपदाश्चितानां रामानुजं यतिपतिं प्रणमामि मूर्धना. சுவாமி எம்பெருமானார் அவர் விஷயமாகவே யதிராஜ விம்சதி என்கிற 20 ஸ்லோகங்களை அனுகிரகித்தார் சுவாமி மணவாள மாமுனிகள். எம்பெருமானாரே பிராப்யம், எம்பெருமானாரே பிராபகம். பிராப்யம் பிராப்தகம், பிராபகம் என்றால் உபாயம் உபேயம், அதாவது அடையக்கூடிய வழி, அடைந்த பின் அனுபவிக்கக்கூடிய புருஷார்த்தம். இரண்டுமே எம்பெருமானார். எம்பெருமான் இல்லை, எம்பெருமானார். எம்பெருமானார்னா ராமானுஜர் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஏன்னா நமக்கு கர்மயோகங்களோ ஞானயோகமோ பக்தி யோகமோ பிரபக்தியோ இதை பண்றதுக்குண்டான தகுதி இல்லாமல் இருக்கு. இல்லாதபடியாலே அது அத்தனையும் எங்கே கொண்டு போய் சேர்க்கிறார்? சுவாமி ராமானுஜர்ல கொண்டு போய் சேர்க்கிறார். அதிலே ராமானுஜருக்கு ஏற்பட்ட வைபவங்கள், அவருடைய சிஷ்யருடைய வைபவங்கள் என்னென்ன உண்டோ கிட்டத்தட்ட 9 ஸ்லோகத்தால் அனுபவிக்கப்பட்டோம். 9 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். 9 ஸ்லோகத்தால் அனுபவிக்கணும். ஏன்னா அவரை திருவடியை பத்துவது ஒரு தகுதி இல்லை எனக்கு. யாருக்கு தெரிவிக்கிறார்? மணவாளமான் தெரிவிக்கிறார். தன்னுடைய நைச்சான சொந்தத்தை தெரிவிக்கிறார். அவர் திருவடியை பத்துவதற்கு எந்த தகுதியும் இல்லை. அனைத்து குற்றங்களுக்கும் இருப்பிடமாக அடியேன் உள்ளேன் அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறது? மணவாளமான் தெரிவிக்கிறார். குற்றங்களுக்கு இருப்பிடமாக இருக்கேன். இதையெல்லாம் சுவாமியிடத்துல விண்ணப்பம் வைத்து அவரிடத்துல க்ஷமா பரிகாரம் வாங்கி கொண்டு அவர்தான் எனக்கு நல்ல புத்தியை கொடுத்து மோட்சத்தை கொடுக்க வேண்டும் பிரார்த்திக்கிறார். ஏன்னா இந்த மோட்சத்தை கொடுப்பதற்கு சரணாகதி அனுஷ்டித்து கொடுக்கறது மட்டும் இல்லை. ஆச்சாரிய அபிமானம் வேறு, சரணாகதி வேறு. ஆச்சார அபிமானம் என்பது என்னன்னா அந்த சரணாகதியை தாண்டினும் மேம்பட்டது. சரணாகதி என்பது நாம் ஒரு வாக்கியம் சொல்றோம், நினைவு. அந்த நினைவு என்றுதான் சரணாகதி. அந்த நினைவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆச்சார அபிமானத்துக்கு. அவ்வளோ உயர்ந்த ஆச்சார அபிமானம். அப்படிப்பட்ட அந்த ஆச்சார அபிமானத்துல பகவானத்துல ஏன் இந்த பகவானத்தை இந்த சரணாகதி சாஸ்திரத்தை பூர்த்தியாக தெரிவிக்கிறேன்னா, பகவான்கிட்ட ஒரு குற்றம்னு சொல்ல முடியாது, ஒரு குறை இருக்கு. என்ன குறைன்னா அவர் சுதந்திரன். சுதந்திரன் வந்துட்டாலே என்ன ஒரு கஷ்டம் வரும்னா, தன் விருப்பப்படி பண்ணுவார். தன் விருப்பப்படி பண்றச்சே எனக்கு மோட்சம் கொடுப்பாரா மாட்டாரா, என்னுடைய நற்கதியை பார்ப்பாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கும். ஏன் சுவாமி அந்த மாதிரி பண்ணுவாரான்னா, நான் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கேனே. அவர் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் அவர் காரணம் இல்லை. அவர் எனக்கு என்னுடைய நன்மையை தான் பார்த்துட்டு இருக்கார் பகவான். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா நான் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கேன். பாவமே செய்து பாவியானேன்ற மாதிரி அந்த பாவத்தையே பண்றபடியாலே அதனால என்ன பண்ணார்? பகவானுக்கு ஒரு சந்தேகம் வருது. கொடுப்பாரா மாட்டாரா, அனுகிரகிப்பாரா மாட்டாரா ஒரு சந்தேகம் ஏற்படுது. சந்தேகத்துக்கு காரணம் அவர் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உடனே என்ன தோணுன்னா, நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், ஆச்சார அபிமானத்துக்கு வரணும்னு சொன்னாலே இப்ப புரியத்துக்காக சொன்னேன். அன்னைக்கு இந்த விஷயத்தை பார்த்துட்டோம். மறுபடியும் சொல்றேன். என்னன்னா கர்மஜான பக்தி யோகங்களை தாண்டி சரணாகதிக்கு வந்தோம். அதே போல பகவான்கிட்ட சரணாகதி பண்ணியாச்சு. பகவான்கிட்ட சரணாகதி என்னென்னு பண்ணோம்? இந்த உலக விஷயங்கள்லாம் நல்லதில்லை, இதெல்லாம் சாஸ்வதம் கிடையாது, இந்த சாஸ்வதமா இல்லாதபடியாலே இது நிலையானது கிடையாது. அதனால நிலையான இருக்கக்கூடிய உன்னுடைய குணங்களை அனுபவிக்கிறது தான் அந்த கைங்கரியம் பண்ணுதான் நிலையாதுன்னு அப்படின்னு இந்த உலக விஷயங்கள் ஒரு குற்றத்தை ஏற்றி அதனால் குற்றம் இருக்கிறபடியால் பகவானத்துல வந்தோம். இப்ப பகவானை தாண்டி ஆச்சாரத்துல போகணும்னா இப்ப பகவானத்துல என்ன குற்றத்தை சொல்லி ஆச்சாரத்துக்கு வர முடியும்? உலக விஷயத்தை தாண்டி பகவான்கிட்ட போறோம்னா உலக விஷயம் குற்றம் இருக்கு, நன்னாவே தெரியுது. அதனால குற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட வந்தோம். இப்ப பகவான்கிட்ட தாண்டி எங்க போனோம்? ஆச்சாரத்துல போறோம். அப்ப அவர்கிட்ட என்ன குற்றம் இருக்கு? குற்றம் இருக்குன்னு சொன்னா சாஸ்திர சம்மதம் இல்லை. இப்ப குற்றம் இல்லைன்னு சொன்னா அப்ப ஏன் ஆச்சாரத்தை போறேன்னு கேட்பா. இங்கே இருந்திருக்கலாமே, எதுக்காக ஆச்சாரத்தை போகணும்? போக வேண்டிய அவசியமே இல்லைன்னா அப்ப அவர்கிட்ட ஒரு குற்றம்னு கிடையாது, குறை இருக்கு. என்ன குறைன்னா அவர் பண்ணுவாரா மாட்டார், சுதந்திரன் அவர். அதுதான் பெரிய கட்டம். பகவான் இருக்க பெரிய பெரிய குறைன்னா சுதந்திரன். ஆனா ஆச்சாரியெல்லாம் பரதந்திரன். பரதந்திரன்னா என்ன அர்த்தம்னா அவனுக்கு சுவாதந்திரம் என்கிற குணம் கிடையாது. அந்த குணம் இருந்தாலும் என்ன அர்த்தம்னா என்ன வேணா பண்ணுவான், எது வேணா பண்ணலாம், தட்டி கேட்பதுக்கு ஆள் கிடையாது. ஆனா அந்த மாதிரி பாவம் ஆச்சாராளுக்கு இருக்கலாம் கிடையாது. அவர் பரதந்திரன் ஆனபடியாலே நம்முடைய நன்மையை மட்டுமே பார்ப்பார். ஆனா பகவான் நம்முடைய நன்மையை பார்க்க மாட்டார், நன்மையை பார்ப்பார். அதே நேரத்துல சாஸ்திரத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் பகவானுக்கு உண்டு.
சாஸ்திரத்தை பார்க்கச்சு நம்முடைய குற்றங்கள் தான் அவர் கண்ணில் படுறது. அவர் கண்ணில் படுறச்சு என்ன ஆகுதுன்னா இவரை தண்டிக்கணும்னு ஒரு நிலை ஏற்படுது. அதே ஆச்சாரியர்கள் பார்க்கச்சு நம்முடைய குற்றங்கள் அவர் கண்ணில் படாது. ஏன் படாது? சுவாதந்திரியம் இல்லை. நல்லா புரிஞ்சுட்ட? சுவாதந்திரியம் இல்லை. இவருக்கு சுவாதந்திரியம் சுதந்திர நானபடியாலே இந்த குற்றங்கள், ஏன்னா அவர் அப்படிதான் பண்ணி ஆகணும். அவர் அந்த மாதிரி அவர் அதை எல்லாரையும் ரட்சிச்சுட்டே இருந்தா அர்த்தம் எல்லாரும் தப்பு பண்ண ஆரம்பிச்சுடுவார். அதனால் அவர் பண்றபடியாலே ஒரு குற்றம்னு கிடையாது, குறை. சுவாதந்திரம் இல்லை. அந்த சுவாதந்திரம் இல்லாதபடியால ஆச்சாரிய பத்துவதான் இருக்கிறாங்க. அதுக்கு மேல ஆச்சரியமான அவட்ட ஆச்சாரியாளுக்கு சுவாதந்திரம் கிடையாது, கிடையாது. சுவாதந்திரம் கிடையாது. அவளுக்கு பரதந்திரம் தான் உண்டு. சுவாதந்திரம் என்பதே கிடையாது. ஒரு துளியும் சுவாதந்திரம் கிடையாது. ஆனா பகவானுக்கு சுதந்திரம், அவனுக்கு சுவாதந்திரம் உண்டு. ஆனா அந்த சுவாதந்திரம் இல்லைன்னாலும் நம்மால வாழ முடியாது. அதையும் சொல்லிட்டேன். சரி, நீங்க கேட்ட கேள்விக்காக பதில் சொல்றேன். பகவான்கிட்ட சுவாதந்திரம் இல்லைன்னா அப்ப நம்ம நன்னா வைக்கலாமா சொன்னா அதுவும் கஷ்டம். ஏன்னா இப்ப பிரியத்காசனம் ஒரு இடத்துல போயிட்டு இருக்கோம். இன்னைக்கெல்லாம் பரவாயில்ல, அன்னைக்கெல்லாம் பால் கார்டு வாங்கணும்னா கியூல தான் போய் நிற்கணும். அப்படின்னு சொல்றது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த 1ஆம் தேதி போய் கோயில நிற்கணும். கியூல நிற்கிறச்சே கடைசியில போறச்சே 30 பேர் நிற்கிறான்னா 30 பேர் நிற்கிறச்சு 31வது பேரை தான் இவர் போய் நிற்கணும். முன்னாடி போய் நிச்சா என்ன ஆகும்? பின்னாடி இருக்கிறவெல்லாம் சத்தம் போடுவாளா இல்லையா? நிச்சயமா சத்தம் போடுவா. அதே அங்க இருக்க அந்த கடை ஓனரோ இல்ல அதுக்கு வேண்டப்பட்டவரோ நேரா முன்னாடி வந்து நின்னா யாரா சத்தம் போடுவாளா? சத்தம் போட முடியாது. ஏன்னா அது கடையை அவரோடது சத்தம். ஏன்னா அவருக்கு சுவாதந்திரம் இருக்குன்னு அர்த்தம். அந்த சுவாதந்திரம் இருக்கிறபடியால் தான் இன்னாருக்கு மோட்சம் இல்லை, இன்னாருக்கு மோட்சம் உண்டுன்னு பகவான் சொல்றான். இப்ப எத்தனையோ ரிஷிகள் காத்துட்டு இருக்கா. இவர் ஒண்ணுமில்லாத ஒரு சரணாகதி பண்ணிட்டு இதோ இப்ப மோட்சம் கொடுக்குறேன், இந்த ஜென்மால உனக்கு மோட்சம் கொடுக்குறா இல்லையா? உடனே அந்த ரிஷிகள் கேட்க மாட்டாளா? எத்தனை ஜென்மாவை நாங்க காத்துட்டு இருக்கோம், எங்களுக்கு மோட்சமே இல்லையே, இப்ப வந்தவாளுக்கு சரணாகதி பண்ணிருக்கேன், இவாளுக்கு மோட்சம் கொடுக்குறேன், இது கூடுமான்னு கேட்டா கேட்க முடியாது. ஏன்னா சுதந்திரம் ஆனபடியால. அப்ப சுதந்திரமான தன்மையே நமக்கு நன்மையும் பயக்கிறது. அதே சுதந்திரமான தன்மையே நமக்கு தீமை பயக்கிறது சொல்ல முடியாது. ஆனா என்னன்னா அந்த தீமை பயக்கும்படி நான் நடந்துட்டு இருக்கேன். புரியுது? என்ன புரிஞ்சுதா? அவன் சுதந்திரமா இருக்குன்னா அவன்கிட்ட குற்றம் கிடையாது. அது ஆனா சுதந்திரனா இருக்கும்போது நம்மளோட குற்றத்தை பார்ப்பதற்கு உண்டான ஒரு நிலை ஏற்படுறது. ஏன் நான் குற்றம் பண்ணியிருக்கேன், அப்ப ஆச்சாரியன் அந்த குற்றத்தை பார்க்க மாட்டாருன்னா அவர் பரதந்திரம் ஆச்சு, சுதந்திரம் இல்லையே. அவருக்கு சாஸ்திரத்தை பார்க்கணுன்ற அவசியம் அவருக்கு கிடையாது. அவர் கிருபையே வடிவானவர். இதுதான் ரொம்ப முக்கியம். கிருபையே வடிவானவரான இதுதான் விராட்டிக்கும் ஆச்சாரியாளுக்கும் பாகவதாளுக்கும் இந்த தன்மை உண்டு. பகவானுக்கு இந்த தன்மை கிடையாது. ஆனா என்ன அர்த்தம்னா கம்மி கிடையாது. அவர் சாஸ்திரத்தை பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துருது. ஒருவேளை சாஸ்திரத்தை பார்க்கலன்னு வச்சுக்கேன், உடனே நம்ம என்ன கேள்வி கேட்போம்? அவளை பொறுத்தியே சுவாமி எனக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்போம். இல்ல நீ இந்த என்ன தப்பு பண்ணிருக்க அதனால உனக்கு கிடையாதுன்னோ. அப்படி இல்லையே, நீ என்ன சொன்ன, நீ பரதந்திரனாச்சே, நீ சுதந்திரம் இல்லையே. பரதந்திரனா தப்பு பண்ணவாளுக்கும் கொடுக்கும், தப்பு பண்ணாலும் கொடுக்கணுமே ஒரு கேள்வி வரும் இல்லையா? அந்த கேள்வி வராம இருக்குன்னு ஆகணும். தான் சுதந்திரனா இருந்தா தான் அந்த சுதந்திரமான தன்மையா இருக்கு. இதனால்தான் விராட்டி என்ன பண்றா? புருஷகாரம் சொல்றா இல்லையா? அவங்க கேட்ட கேள்விக்குனால பதில் சொல்லுங்க. புருஷகாரம் என்ன பண்றாவ? நம்ம கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன் தான் புருஷகாரம். ரெக்கமெண்டேஷன் என்ன பண்றா? நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டு உடனே மோட்சம் கொடுத்துரு. அவ ஒன்றும் பண்ணல. அவ என்ன பண்ணா? இவன் நல்லவன், இவனை ஏத்துக்கோ அப்படின்றா. உடனே பெருமானது பண்ற, இவன் இத்தனை தீங்கு பண்ணியிருக்கான், இத்தனை தப்பு பண்ணியிருக்கான், இவரை நான் ஏத்துக்கணுமான்னு கேட்கிறா. இப்பதான் பண்ணி முடிச்சுட்டு வந்து இப்பதான் தப்பு பண்ணிட்டு வந்திருக்கான், இவனை ஏத்துக்கணுமான்னு கேட்கிறா. அப்ப விராட்டி என்ன பண்றா? என்ன கேள்வி கேட்கிறா? அப்ப தப்பு பண்ணாதவாள் தான் உனக்கு வேணுமான்னு கேட்கிறா. ஆமா, தப்பு பண்ணாதான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்ப தப்பு பண்ணாதானா ஒருத்தர் கூட உனக்கு கிடைக்க மாட்டாளே என்ன? யாராவது ஒருத்தரா கிடைக்க மாட்டானா? அப்ப நான் என்ன பண்றதுன்னா, அப்ப உனக்கு கருணைன்னு ஒரு குணம் இருக்கே, கிருப்பா கருணைன்னு ஒரு குணம் இருக்குல்லையா? அந்த குணத்தை நீ யார்கிட்ட காட்டுவ? தப்பு பண்ணாத வாழ்கிட்ட கருணைன்ற குணத்தை காட்டணுமா? தப்பு பண்ண வாழ்கிட்ட கருணைன்ற குணத்தை காட்டணுமா? பண்ண வாழ்கிட்ட தானே குணத்தை காட்டணும். அந்த குணத்தை வாழ்கிட்ட காட்டு. இதைத்தான் பிராட்டி பண்றா. அப்ப என்ன பண்றான்னா அவனுடைய சுவாதந்திரத்தை அமுக்கறா. அப்போ அவனுக்கு சுவாதந்திரம் இருக்கு, உள்ள கருணை நிறைய இருக்கு. கருணைய கிளப்பறா, சுவாதந்திரத்தை அமுக்குறா. அப்படின்னா நீரு பூத்த நெருப்பு, இப்ப நெருப்பு இருக்கு இல்லையா, அக்னிக்கு மேல சாம்பல் இருந்துட்டு இருக்கும், உள்ள அக்னி தெரியாது. அதே போல பகவானுடைய கருணைங்கிற கருணை உள்ளுக்குள்ள அக்னியாட்டும் நிறைய தக நிறைய இருக்கு. ஆனால் அது மேல நீரு பூத்தாப்பல, அந்த சாம்பல் பூத்தாப்பல சுவாதந்திரம் மூடின்னு இருக்கு.
சுவாதந்திரம் மூடின்னு இருக்கு. அந்த மூடின்னு இருக்கிற சுவாதந்திரத்தை அப்படி ஒரு தட்டு தட்டுறான். தட்டு தட்டினோட என்ன போயிடுது? அந்த புகையெல்லாம் போயிடுது. போனவொடனே என்ன இருக்குது? நெருப்பு என்கிற கருணை வெளில வந்துடும். இதைத்தான் பிராட்டி பண்றான். புரியுறதா? அப்ப இந்த பிராட்டி சரி சுவாமி இவ்வளவுதான் மணிட்டு இருக்கல, அப்பவும் நம்ம ஆச்சாரண்ட போகிறோம்னா இந்த குறைய ஆச்சாரண்ட இல்லையே, இந்த மாதிரி கட்டவே ஆச்சாரண்ட இல்லையே. ரெண்டாவது, நான் சரணாகதி அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லையே, அதை கூட ஆச்சாரனே பார்த்துக்கிறார். பகவான்ட்டு நான் அனுஷ்டிக்கணும், இங்க அது கூட கிடையாது. அத்தனையுமே ஆச்சாரம் பார்த்துக்கிறார். ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகணும் ஸ்ரீவத்ர புருஷன் சாஸ்திரத்தை வேலோகாச்சார திருவிழா. ஆச்சாரிய அபிமானம் இருந்துட்டாலே பகவான் நமக்கு மேல் விழுந்து வந்து நம் காரியத்தை பண்ணிக்கிறான். அதைத்தான் மதுரகவி ஆழ்வாருக்கு பண்ணான், மற்ற பேருக்கும் பண்ணான். ஆனா ஆச்சாரிய அபிமானம் இல்லாமல் பகவத் கிருபையே நம்ம எதிர்பார்த்தோம்னா பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாமல் போனாலும் போகலாம். அது அவனுடைய சுவாதந்திரியத்தால. ஆனா ஆச்சார அபிமானம் தான் அவன் என்ன பண்றான்னா அந்த ஆச்சாரனை பார்த்து நமக்கு கிருபை பண்றான். நாமே ஸ்ரீரங்கத்துக்கு கோயிலுக்குள்ள போனோம், வைகுண்ட ஏகாதசி உள்ள போகணும், டிக்கெட்லாம் ஒன்றும் கிடைக்கல, என்னென்னோ முழிச்சு பண்ணி பார்த்தா உண்மையே கிடைக்கல. உடனே ஒரு ஜிஎஸ் சுவாமி உள்ள போயிட்டு இருக்கார். இப்போ அவரோட போயிடுச்சுன்னா கூடிய போயிடலாம் இல்லையா? நான் ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கேன்னா? ஒய்யர் முயற்சி பண்ணல. ஆனா அந்த சுவாமியோட போகாம நான் தனித்து போக முடியுமா? முடியாது. அப்ப அந்த சுவாமி போறாருன்னா அவர் சம்பந்தம் இருக்க வச்சுன்னா போயிட்டு இருக்கேன். அவர் சம்பந்தமே இல்லைன்னா போக முடியுமா? போக முடியாது இல்லையா? அப்ப நான் என்ன முயற்சி பண்ணேன்? ஆச்சாரிய அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணல, அவருடைய சம்பந்தம் எனக்கு இருக்குன்னு அந்த நெய்வு மட்டும் வச்சுட்டேன். வேறுதான் அதே சம்பந்தம் தான், ராமானுஜ சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சா போறோம், வேற எதுவும் வேண்டாம். ஆனா பகவான் விஷயத்துல சரணாகதி பண்ணணும், அனுஷ்டிக்கணும், இத்தனையும் பண்ணணும். அது மட்டும் இல்ல, இது கிடைக்குமோ கிடைக்காதுன்னு ஒரு சந்தேகம் வேற இருந்துட்டு, அந்த சந்தேகம் ஒரு துளியும் ராமானுஜர் விஷயத்துல கிடையவே கிடையாது. அதைத்தான் சுவாமி மணவாள மாமன் பிரார்த்திக்கிறார். உன்னால முடியும், உண்டால முடியும், நான் எத்தனை பாவம் பண்ணியிருக்கேன், நீ புறத்தாழ முதலியாண்ட போறவங்கெல்லாம் இது எதுன்னா ஆசீர்வாத் தெரிவிப்பார். புறத்தாழ முதலியாண்டான் இருக்காளே, அவர் என்ன கோயிலுக்கு போவாராம். கோயிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு வருவா. பெருமாளை சேவிச்சுட்டு வந்து திருப்பி வெளியில வந்து இங்க மடத்துல வந்து சுவாமி எம்பெருமானாரையும் 2 பேரையும் சேவிப்பா. எம்பெருமானார் கூட யார் இருக்கா? புறத்தாழ் முதலியான 2 பேர் இருக்கா? எம்பெருமானார் சேவிப்பாராம். வடுகநம்பின்னு ஒரு பெரியவர், ஆந்திர பூர்ணர்னு பேர் இருக்கு, ஆந்திரால இருந்து வந்தவர். அந்த ஆந்திர பூர்ணர் கேட்கறாங்க, நீ என்ன நீ அங்க போய் சேவிச்சு வந்துட்டு இருக்க பெருமாளை, மறுபடியும் இங்க வந்து ராமானுஜரை சேவிச்சிருக்க, நீ ராமானுஜரை சேவிச்சா மோட்சம் கொடுக்க மாட்டார்னு பெரிய பெருமாள் சொல்லியிருக்காரான்னு கேட்டார். ராமானுஜர் மட்டும் சேவிச்சா பெரிய பெருமாள் மோட்சம் கொடுக்க மாட்டார். இருகரையர் அப்படின்னா, இருகரைன்னா அங்கேயும் பாக்குற இங்கேயும் பாக்குற சொல்லுவாங்க, அதையும் பண்ணலாம் இதையும் பண்ணலாம், அது ஒத்துக்கவே மாட்டார். இங்க ஆச்சார அபிமானம் ஒரு பக்கம், பகவத் விஷயத்துல ஒரு பக்கம், ரெண்டும் இருந்துட்டு இருக்கு. ஆனா வடுக நம்பிக்கை என்னன்னா ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகன் இருந்தால் தவிர பகவானை பத்தி சேவிக்கிறது கிடையாது. பெருமாள் வீதியில ஏறினா கூட உங்க பெருமாளை நீங்க பார்த்துக்கோ, என் பெருமாள் எங்க பெருமாளுக்கு நான் பால் காய்ச்சின்னு இருக்கேன், இதுதான் முக்கியம் இருக்கக்கூடியது வடுக நம்பி. அதுதான் உன்னை ஒழிய ஒன்றறியா வடுக நம்பி தன்னிலையை எதிராஜா நீ எனக்கு தானு பிரார்த்திக்கிறார். யாரு? மணவாளவாணியை ஆர்த்தி பிரபந்தத்தை பிரார்த்திக்கிறார். அப்ப இவாளுக்கெல்லாம் என்னன்னா ஆச்சாரிய அபிமானத்தை தவிர மற்றொன்றுமே இல்லையா. இதுதான் மதுரகவிழாவோட முதல்ல காட்டி கொடுத்தார். தெவு மற்றறியின் குருவூர் நம்பி பாவினின் செய் பாடி திரிவனேந்திர. அந்த ஆச்சார அபிமானம் தான் விட்டாங்க. அதுதான் ஆச்சாரியன் செய்த உபகாரமானவது தூய்தாக நெஞ்சுதன்னில் தோன்றுமேல் தேசாந்தரத்தில் இருக்க மனந்தான் பொருந்த மாட்டாது. விதேசத்து மனவாளமான சாதிக்கிறார். ஆச்சாரியன் பண்ணின உபகாரத்தை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா என்னன்னா இதுக்கு பிரத்யுபகாரம் என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும், என்ன அப்படின்னு நினைத்து பண்ணிட்டே இருக்கணும். ஆனா அதெல்லாம் பிரத்யுபகாரமே ஆகாது. அந்த நிலையிலையும் உபகாரம் பண்ணிட்டு இருக்கணும். அதுதான் முயல்கின்றேன் பயனன்னாகிலும் பாங்கல் அராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான் புயல் நின்றார் புயல் குருகூர் நம்பி முயல்கின்றேன். இப்ப ஆச்சாரன் பண்ணி மதுரகவியாழ்வார் என்ன நினைக்கிறார்னா நம்மாழ்வார் பண்ண உபகாரத்துக்கு நான் முயற்சி தான் பண்ண முடியுமா தவிர அது பிரத்யுபகாரம் பண்ண முடியுமானா முடியாது. அதுதான் முயல்கின்றேன். முயல்கின்றேன் உந்தன் மொழி கழற்கன்பையன் தெரிவிக்கிறாள் இல்லையா? அப்ப இதைத்தான் தெரிவிக்கிறார். அப்ப ஞானத்தை பகவான் பற்றின ஞானத்தை நான் போய் கொடுத்தாலே என்ன, பகவானை பற்றி ஞானத்தை யார் கொடுத்தா? ஆச்சாரம் தானே கொடுத்திருக்காரு. ஏன்னா நான் எப்படிலாம் நடக்கணுமோ எப்படிலாம் இருக்கணுமோ அதை போல அவர் நடந்து காட்டுறார். பகவான் இது பண்ணுவார்னா அதெல்லாம் நடந்துக்க. பகவான் நடக்கிற மாதிரி நம்ம நடக்க முடியாது, ஆச்சாரம் நடக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கலாம். அதனால்தான் குரு பரம்பரை ஜப்தவியம், குரு பரம்பரையும் துவயம் நித்தியமே குரு பரம்பரை சேவிங்கோ. குரு பரம்பரையில் சொல்லப்பட்ட ஆழ்வார் ஆச்சார சரித்திரத்தை கேட்டு கேட்டு அதன்படி நடந்துக்குங்கன்னு சொல்லுவார். அதே பெருமாள் நடந்தபடி நடந்துக்கும்போது சொல்லவே மாட்டார்.
சொன்னா என்ன, நானும் திருடணும், வெண்ணெய் சாப்பிடணும், திருடணும், 10,108 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கணும். இதா போலீஸார் முடிச்சு போயிடுவான். இதெல்லாம் முடியும்னா முடியும். அதே ஆழ்வார்கள் பண்ண சரித்திரம் இருக்கியா, அந்த சரித்திரம் பிரகாரம் பண்ணலாம். ஆச்சாரர்கள் பண்ண சரித்திரம் இருக்கியா, அந்த சரித்திரம் பிரகாரம் பண்ணலாம். அதனால தான் அங்கெல்லாம் ஏன்னா நாம எங்கெங்கெல்லாம் தப்பு தப்பா போறோமோ அந்த தப்பு தப்பா அவரும் திருத்தி நம்ம கொண்டு வருவா ஆச்சாரியர். நான் அதே பெருமாள் பண்ணுவாரான்னா பார்த்துட்டே இருப்பார். நன்னா போயிட்டு வா, நன்னா போயிட்டு வா, நன்னா போயிட்டு வா, பிரிண்ட் இல்லையா. அப்ப நமக்கு கூடவே இருந்து பகவானை அனுபவத்திற்குண்டான வழி செய்யறா இல்லையா. அது மட்டும் இல்ல, நம் பாபங்களை எல்லாம் தொலைத்து நம்மை மோட்சத்துக்கு அழைத்து கொண்டு போவதற்குண்டான ஒரு வழியை வகுத்து பகவானத்துல நமக்கு புருஷகாரம் பண்ணி நமக்கு மோட்சத்தையும் பெற்றுக் கொடுக்கிறா இல்லையா. இது ஆச்சாரம் தானே பண்றா. அந்த விஷயத்தை தான் சுவாமி எத்திராஜ வம்சத்திலே ஆச்சரியமா தெரிகிறார். அப்படிப்பட்ட இது 9வது ஸ்லோகம் பார்த்தோம். ஆச்சரியமான ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்? நித்யம் त्वहं परिभवामि गुरुं समन्त्रं तद्धेवत अभिनकिंच अहोपिमेपि युक्तं छटोक्तचलवद् भवतीय संगे திருஷ்டச்சராமி யதிராஜ ததோஸ்மி மூர்ககா. இது என்னன்னா மூர்கன். எதனால மூர்கன்னா அனன்யார்க சேஷத்துவமோ அனன்ய சரணத்துவமோ அனன்ய பௌத்தியத்துவமோ மூன்றுமே என்கிட்ட இல்லை. உன்னிடத்தில் இருக்கணுமோ உன்னிடத்தில் இல்லாம இருந்தது இல்லாதபடியாலே. அது மட்டும் இல்லை, நான் என்னென்ன அபச்சாரம் பண்ணியிருக்கேன், மந்திரத்திலே அபச்சாரம் பண்ணேன், மந்திரத்துக்குண்டான வஸ்துவாலே அபச்சாரப்பட்டேன், அதே மந்திர பிரதம ஆச்சாரியம் பற்றின அபச்சாரப்பட்டேன். அப்படிப்பட்ட அபச்சாரப்பட்டனேன்னு ஒரு துளியும் அனுதாபப்படாமல் இருக்கா இல்லையா. அப்படியே நான் மூர்கன் ஆனபடியாலே இது எத்தனையும் பண்ணேன்னு ஆச்சரியமா தெரிவிக்கிறார். தெரிவிக்கிறார். இது எங்கே? நித்தியம் யதீந்திர தவதுக்ய, அது நித்தியம் தவம் பரிபவாமி குரும் சமந்திரம் என்று சொல்லக்கூடிய 9வது ஸ்லோகத்துல சொன்னார். இது கடந்த உபன்யாசத்துல அனுபவிக்க பெற்றும். அடுத்து 10வது ஸ்லோகம் ஆச்சரியமான ஸ்லோகம். ஆகந்தகந்த மனசா கிரியயாச்ச வாசா யோகம் சசாமி சரதம் திரிபிதாபச்சாரான் சோகம் தவா பிரியகர பிரியக்ருப்த தேவா காலம் நயாமி யதிராஜ தசோஸ்மி மூர்ககா. மறுபடியும் மூர்கன்றார். இந்த மூர்க்கத்தனம் சொல்லிட்டே இருக்காருன்னா இவாளுக்கு என்ன தெரியுமா, தன்னுடைய நிலையை எவ்வளவு தூரம் தாழ விட்டு கொள்ளணுமோ அதை தாழ விட்டுட்டே இருப்பார். பகவானுடைய குணங்களை அனுசந்திக்கிறாளோ இல்லையோ, ஆச்சாருடைய குணங்களை அனுசந்திக்கிறாளோ இல்லையோ, தன்னுடைய நைச்சியான இதுக்குதான் நைச்சியான சந்தான தன்னை பத்தி தாழ விட்டு சொல்றது, அதை சொல்லிண்டே இருப்பா. அதை சொல்லிண்டே நிறுத்த மாட்டாளன்னா அதை சொல்லிண்டே என்னுடைய குற்றங்களை சொல்லதான். எப்பவுமே குழந்தை ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு குழந்தைக்கு தான் தாயாருக்கு ரொம்ப கண்ணு இருக்கும். எல்லாம் பண்ணக்கூடிய குழந்தைக்கு கருணை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாம் தனத்தானே அதுக்கு தான் காரியத்தை அது பார்த்துக்கிறது. அதனால ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனா இந்த குழந்தைக்கு தங்காரியா பார்த்துக்கூடிய சக்தியே இல்லையே. அப்ப என்ன பண்ணும், அந்த நிலைக்கு பண்ணிக்கிறான். அவ்வளவு பாவம் பண்ணியிருக்கேன் மூர்கன்றான். இப்படி காலட்சம் பண்ணியிருக்கேன். ஏன்னா மனசாலும் வாக்காலும் காயத்தாலும் நான் பண்ண அபச்சாரம் 3 அபச்சாரன்ற 3 அபச்சாரம். ஒரு அபச்சாரம் தான் ஆகந்த மனசா கிரியயாச்சவாச்சா. எத்தனை 3 அபச்சாரங்கள் பண்ணியிருக்கேன். எப்படிப்பட்டனா மனசால அபச்சாரம் பண்ணியிருக்கேன், வாக்கால அபச்சாரம் பண்ணியிருக்கேன், செயல் கிரியையால அபச்சாரம் பண்ணியிருக்கேன். மனசு நினைக்கிறது, நினைச்சாலே அது அபச்சாரம் தான். மனசால அபச்சாரம் பண்றது. வாக்கன்னா சொல்லு, ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு இருக்கணும். வாக்கால அபச்சாரம் பண்றது. கிரியை செய்கையால அடிக்கிறது துடைக்கிறது என்னென்ன பண்றோம் அதான். இது ஒவ்வொன்றையும் 3 அபச்சாரம் பண்ணார். அது மட்டும் இல்ல, 3 அபச்சாரம் எப்படி தெரியுமா, இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் 3 காலத்திலையும் பண்ணேன்னார். ஒரு காலம் 2 காலம் 3 காலத்திலையும் பண்ணியிருக்கேன்னாரு. இந்த எப்படின்னா இது இருக்கு. இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் 3 காலத்திலையும் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் சொல்லிக்கிறாரியா. இது ஃபியூச்சர் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் சொல்லிக்கிறாரு. அப்ப இறந்த காலம் எதிர்காலம் 3 காலம் தான் பண்ணியிருக்கேன். அப்ப 3 விதமான அபச்சாரங்கள், மனசா வாக்கோ கிரியை 3 விதமான அபச்சாரம். அதுக்கப்புறம் அந்த 3 வித அபச்சாரங்களும் முக்காலத்திலையும் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்ல, முக்காலத்துல மனது எப்படி பண்ணிருக்கேன், பகவத் அபச்சார அசத்திய அபச்சார 3 அபச்சாரங்கள் பண்ணியிருக்கேன். அப்ப 3 காலம். இப்ப மனசால அபச்சாரப்பட்டது 3 காலத்திலும் பகவத் அபச்சார அசத்திய அபச்சார. அதே போல வாக்கால் அபச்சாரப்பட்டது 3 காலத்திலும், அதிலையும் பகவத் அபச்சார ஆச்சார அபச்சார. அதே போல கிரியையால் அபச்சாரப்பட்டது 3 காலத்திலும் பகவத் அபச்சார அசத்திய அபச்சார. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா 3 3 9 9 3 27 அபச்சாரம் பட்டிருக்கு.
ஒரு அபச்சாரம் கணக்கே இல்லாத அபச்சாரம், அத்தனை அபச்சாரம் 27 அபச்சாரம், அத்தனை அவதாரம் பட்டிருக்கேன். பகவானுக்கு கைங்கரியம் முதல் அஞ்சலிகளாம் பண்ணியிருக்கணும் இல்லையா, நான் நாமசங்கீர்த்தனம் பண்ணியிருக்கணும் இல்லையா, ஒண்ணுமே பண்ணாம என்ன மனசு எதுக்கு கொடுத்துருக்கா, தியானம் பண்றதுக்காக, கைகள் எதுக்கு கொடுத்துருக்கா, அர்ச்சனை பண்றதுக்காக, அது கால்கள் எதுக்கு கொடுத்துருக்கா, அவன் கோயில் நடப்பதற்காக, அதே போல நம்ம வாயு எதுக்கு கொடுத்துருக்கா, அவன் நாம சங்கீர்த்தனம் பண்றதுக்காக, இது எதையுமே பண்ணது கிடையாது. இந்த 3 விதமான குற்றங்களை நன்னா பண்ணியிருக்கேன். இப்படிப்பட்ட அபச்சாரங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். நிறைய பண்ணது மட்டும் இல்ல, தேவரீடத்திலும் நிறைய பண்ணியிருக்கேன். இந்த யார்கிட்ட சொல்றார், சுவாமி ராமானுஜர் தேவரீடத்திலும் நிறைய பண்ணியிருக்காரு. எங்கிட்ட என்ன பண்ணேன்னா, தேவரீட்ட பிரியமா இருக்கிற மாதிரி நடந்துட்டேன். பிரியம் ரொம்ப பிரியமா இருக்க மாதிரி. எப்படி பிரியம்னா, அப்படி இருக்கும்போது ராமானுஜிக்கு பிரியம் ஏதோ அந்த பிரியத்தை பண்ண. என்ன பிரியம், உண்மையில கிட்ட பிரியமே கிடையாது. ஆனா பிரியமா இருக்கிற மாதிரி நம்பி ஊர் மக்கள்லாம், ஓ மணவாள மாமனிகளை போல பிரியமா இருக்கிற யாரா இருப்பாளா, அவ்வளவு தூரம் ஊர் மக்களை ஏமாத்தி தேவட்டிலும் பிரியமா இருக்க மாதிரி நடந்துட்டேன். ஆனா என்ன எப்படி தெரியுமா நடந்தேன், அதுக்கு முக்கர்ணத்தால் அபச்சாரப்பட்டேன். எப்படி அபச்சாரப்பட்டேன் தெரியுமா, வாக்கால் அபச்சாரப்பட்டேன், கையால் அபச்சாரப்பட்டேன், அதே போல நினைவால் அபச்சாரப்பட்டேன். இந்த 3 அபச்சாரப்பட்டுட்டு ஊர் மக்களை எப்படி தெரியுமா ஏமாத்தினேன். இதுல அபச்சாரப்பட்டேன்னு ஊர் மக்களுக்கு நான் அபச்சாரப்பட்டேன்னு தெரியப்படாது இல்லையா. அதெல்லாம் என்ன பண்ண, நிறைய முந்திரி பருப்பு, திராட்சை, பாதாம் பருப்பு, என்னென்ன உண்டோ அத்தனையும் வாங்கிட்டு நேர சிவபெருமுதிர் போய் எம்பெருமானார் கொண்டு போய் சமர்ப்பிச்சுட்டே இருக்கேன். வஸ்திரமா சமர்ப்பிக்கிறேன், திராட்சை பழமா சமர்ப்பிக்கிறேன், எல்லாம் சமர்ப்பிச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு திருவாதிரக்கும் போய் போய் சமர்ப்பிக்கிறேன். அத்தனை பேரும் பாக்குறேன், ஓ பரவாயில்ல மாணி இவ்வளவு பண்ணிட்டு இருக்கார், இவர் மாதிரி பக்தர் யாராரு உண்டோ, நாமெல்லாம் பக்தரே கிடையாது அப்படின்னு அவ நம்புற அளவுக்கு நான் பண்ணிட்டேன். இதெல்லாம் யார் சொல்லிக்கிறார், மணவாள மனுஷன் சொல்லிக்கிறார். இதெல்லாம் அத்தனை அவர் சொல்லிக்கிறார். எப்படிப்பட்ட நிலை சொல்லிக்கிறார் பாருங்க. அதாவது ஆகந்த ஹந்த மனசா பிரியாச்ச வாச்சா. அப்ப அத்தனை தூரம் பண்ணிருக்க இல்லையா, வஸ்திரத்தை கொடுக்குறேன், உபச்சாரங்கள் பண்றேன், ஓ இவரெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, இப்படி பண்றது பார்த்தா உண்மையா இவர் தான் பக்தர், மற்ற யாரும் பக்தரே கிடையாது அப்படின்னு ஊர் ஏமாத்துற அளவுக்கு அடைய பண்ணினேன் இல்லையா. ஆனா உண்மையா உம்மிடத்துல ஏதாவது எனக்கு பக்தி இருக்கான்னா அது ஒரு துளியும் கிடையாது. ஊர் ஏமாறணும் என்பதற்காக படிப்படியாக ஏமாத்தின்றே வந்துட்டே தவிர ஒன்னு நிலையும் கிடையாது. அது மட்டும் இல்ல, வருஷம் திருவாதிரை மாறினாலும் மாறலாம், இவர் போறது மாறாது. நிறைய பேர் அது மாதிரி போயிட்டு ஒவ்வொரு திருவாதிரைக்கு போனா அங்க நிறைய பேர் கூட்டமா இருக்கணும். கூட்டமா இருக்குன்னா அது என்ன, அது யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கா, அவர் தீர்த்தத்தை எடுத்திருந்தா இந்த தோஷம் அந்த தோஷம் போறது. ஆனா அது உண்மை இல்லை. உண்மை என்ன தெரியுமா, ராமானுஜர் நினைச்சிட்டார். என்ன நினைச்சாருன்னா, அத்தனை பேரையும் அனுகிரகிக்கணும், அவருக்கு சங்கல்பம் பண்ணிட்டார். அந்த சங்கல்ப விஷயமா எடுத்தினா இந்த மாதிரி ஒரு வியாஜ்யத்தை முன்னிட்டு கொண்டு நிறைய கூட்டம் வருது. எதுக்கோ வந்தாலும் ஏதோ பிரயோஜனாந்த பரன்னு பேரு. பிரயோஜனாந்த பரன்னா அவர்கள் தங்கள் தேகத்தை போஷிப்பதற்காக, தங்களுடைய சரீரத்தை போஷிப்பதற்காக அவ அங்க வந்து ஏதோ அவருடைய தீர்த்தத்தை எடுத்துட்டா இது போறது, அது துறையுது அப்படின்னு சொல்லி வரால தவிர, அப்படி வந்தாலும் அவரே என்ன பண்ணாரு, சில காலம் கழிச்சு தன்னுடைய திருமேனுக்குண்டான வைபவத்தை சொல்லி வைபவத்தை சேவித்து, அப்ப இதெல்லாம் வியர்த்தமா போகிறது, அவர் திருமேனிதான் பர்பமனத்தைகள் வைங்கடருந்தன் பல்லவமே விரலம் என்று சொல்லக்கூடிய அந்த திருமேனுக்குண்டான வைபவத்தால மாறப்போகிறார். அதனாலதான் எத்தனை பேர் மாறி இருக்கா மாறவிட. அதனால இவர் என்ன சொல்றா, அந்த மாதிரி நான் போயிருக்கேன், அடியன் ஒரு இடத்துலயும் ஒருத்தர் இடத்துலயும் பிரியமா இருந்ததே கிடையாது, அதுவும் தேவரிடத்துல பிரியமா இருந்ததே கிடையாது. இந்த நித்தியமே தவறான மார்க்கத்தை தான் போயிட்டு இருக்கேன், நித்தியமே தவறான மார்க்கம். அது மட்டும் இல்ல, என்னப்போ நல்லதுன்னு இதா சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது, தப்பான வழியில போயிட்டு இருக்கேன். ஆனா தப்பான வழியில போயிட்டு இருக்கேன்னு ஊர் மக்களுக்கு தெரியாத அளவுக்கு அவ்வளவு தூரம் என்னிடத்துல இந்த வாஞ்சி இருக்குன்னு. சில பேர் நான் நல்லா திருமணம் போட்டு, ஆனா தப்பான வழி போயிட்டு இருக்கோம். ஆனா அத்தனை தினம் நான் வாஞ்சியா இருக்கேன். நான் இது என்ன தெரிவிக்கிறாருன்னா, ஆழ்வார் விடாம கைங்கரியம் பண்ணணும்னு சொன்னார் இல்லையா, இதுக்கு திருஷ்டாந்தம் சொல்றாரு பிள்ளோகஞ்சியார். என்ன தெரியுற திருஷ்டாந்தம்னா, ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும், நாம் விடாம கைங்கரியம் பண்ணுவோம், சர்வதேச சர்வகால சர்வ அபஸ்தோசித்த சகல விதமான கைங்கரியம் பண்ண பெறுவேனாக வேணும் ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் இல்லையா. அதே மாதிரி நான் பண்ணேன்னார். ஆழ்வார் பெருமாள் விஷயத்துல கைங்கரியம் பண்ணார், நான் தீய விஷயத்துல விடாம தீயதே பண்ணினேன். ஆழ்வார் பண்ணா போற நானும் பண்ணேன். ஆனா ஆழ்வார் எப்படி பண்ணார், பெருமாள் விஷயத்துல சர்வதேச சர்வகால சர்வ அவசியதே எல்லா காலத்திலும் கைங்கரியம் பண்ணார். நானும் எல்லா காலத்திலும் பண்ணினேன், கைங்கரியம் இல்ல தீயதே பண்ணேன். என்னென்ன தீயது உண்டோ அத்தனையே பண்ணியிருக்கேன். அப்படிப்பட்ட அதான் அகம் சர்வம் கரிஷ்யாமி, நான் எல்லா கைங்கரியத்தையும் பண்ண வேண்டும் அப்படின்னு லக்ஷ்மணன் பிரார்த்திக்கிறான். ராவன்ட்ட பிரார்த்திக்க, அகம் சர்வம் கரிஷ்யாமி, நான் எல்லா கைங்கரியம் பண்ணணும்னா
நானும் பிரார்த்திக்கிறேன் எல்லா தீயதும் பண்ண அத்தனை தீயதை பண்ணியிருக்கேன்ற அதைத்தான் இப்படி ஊரை ஏமாத்திருக்க இல்லையா? அப்ப அவனுக்கு ஒரு துளியும் பிரேமமே கிடையாது. அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன் இல்லையா? தேவரே என்ன நினைக்கிறேன்னா, நிஜமாவே எனக்கு பிரீத்தி இருக்கு போல் இருக்கு, நிஜமாவே எனக்கு இருக்கு போல். ஏன்னா புறத்தாழ்வாரும் முதலியாண்டானும் மணவாளவாணி, ஓ இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, திருவாதிரைக்கு வந்துடுறாரு, இந்த கைங்கரியத்தை பண்றாரு, அந்த கைங்கரியத்தை பண்றாரு, இதை பார்த்துட்டு இருக்காரு, ஊர் மக்கள்லாம் இவர் பக்தர் கொண்டாடிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு நான் ஊரை ஏமாத்திருக்கேன், அந்த அளவுக்கு உண்மை ஏமாத்திருக்கலையா? அப்ப இதத்தான் இந்த பாசத்தை சொல்லுகிறார். ஆகந்த மனசா கிரியாச்சவாச்சா சோகம் சராமி சததம் திரிபிதாபச்சாரா. 3 விதமான காரணங்கள், முக்கரணங்களால அபச்சாரம். திரிபிதாபச்சாரம் சோகம் தவா பிரியக்கர, பிரியம் இருக்கிறா போல நடித்தேன். அதான் பிரியக்கர. பிரியகிருத்த தேவா, பிரியகிருத்த தேவன்னா பிரியகிருத்தன்னா அந்த பிரியத்துக்காக எத்தனை பேரை வசப்பட்டுட்டா? ஊர் மக்கள் வசப்பட்டா, புறத்தாழ வசப்பட்டா, முதலியாண்ட வசப்பட்டா. ஓ மணவாள மாணி கூட நல்லவர் கிடையாது. அந்த அளவுக்கு பிரியகிருத்தத்தை காலன்மையாமி. ஏன்னா எதுக்கு என்னால அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, என் மூர்க்கத்தனதான் தத்திராத தத்தோஸ்மி மூர்க்ககா, என்ற மூர்க்கத்தனத்தாலே அதை வித்திருந்தேன். என்னுடைய மூர்க்கத்தனத்தை நீர்தான் ஒழிக்க வேண்டும் என்று ஆச்சரியமான பாசுரம் 10வது ஸ்லோகம் முற்று. இதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையே. அடுத்து 11வது ஸ்லோகம், ஆச்சரியமான ஸ்லோகம். பாபே கிருத்தே எதி பயந்தி பயானுதாபா லஜ்ஜா புன கரணமஸ்ச கதம் கட்டேதா மோகேன மேன பவதீய பயாதிலேசா தஸ்மாத் புனரகம் எதிராஜ குருவே. பாபே கிருத்தே எதி பயந்தி பயானுதாபா. அவன் இப்படித்தான் செய்து வரேன். ஒருத்தர் பாபத்தை செய்தா அத பிறகு இன்னும் எல்லாம் வந்தா அதுக்கு பிராயச்சித்தம் தேடணும்னா பாத்துங்க. ஏதோ ஒரு பாபம் பண்ணிட்டே வச்சுக்கேன், அந்த பாபத்துக்கு பிராயச்சித்தம் தேடணும். ஆனா இப்படி பிராயச்சித்தம் தேடினா என்ன? பிராயச்சித்தம் தேடணும்னா என்ன விஷயம் தெரியுமா? பாபத்தை நிறுத்தினாதான் பிராயச்சித்தம் தேட முடியும். பாபத்தை பண்ணிட்டே இருக்கேன், இந்த வாரம் பாபத்தை பண்ணேன், அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணிடுறேன், மறுபடியும் அடுத்த வாரம் பிராயச்சித்தம் பாபம் பண்றேன், அதுக்கு பிராயச்சித்தம் தேடுறேன். இது ஒரு மதமே இருக்கு. நீ எதாவது பண்ணியாச்சுன்னா கூண்டுல கட்டிடு, 100 ரூபாவா 10,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் கட்டியாச்சுன்னா அப்ப அந்த பாபம் போயிடுத்து அப்படின்னு ஒரு மதமே இருக்கு. அந்த மாதிரி இங்க சொல்லல. நம்ம எந்த பாபம் பண்ணாலும் அதை பிராயச்சித்தம் தேடுவதற்கு முன்னாடி 3-4 விதமான நிலை எடுத்துக்கணும். என்ன நிலைன்னா, அதாவது ஒரு பாவம் நடந்தா அதற்கு எப்படி பிராயச்சித்தம் தேடணும்னா, பண்ணிட்டோன்னு முதல்ல அனுதாபப்படணும். அதற்கு அனுதாபப்பட்டது மட்டும் இல்லாம அதுக்கு பிராயச்சித்தம் தேடணும். முதல்ல அனுதாபப்படணும். ஐயோ பண்ணிட்டேனே அனுதாபப்படணும். அனுதாபப்பட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு பிராயச்சித்தம் தேடணும். பிராயச்சித்தத்தை பண்ணணும். தேடுறது மட்டும் இல்ல, 2வது பிராயச்சித்தம் தேடணும், 3வது பிராயச்சித்தம் பண்ணணும். பிராயச்சித்தம் பண்ணது மட்டும் வராது, இனிமே இந்த பாபத்தை பண்ண மாட்டேன்னு ஒரு உறுதி கொள்ளணும். இந்த 4 நிலை ஏற்படணும். அப்ப நம்ம ஒரு பாவத்தை பண்ணியாச்சுனாலே பாவத்தை பண்ணினேன்னு முதல்ல அனுதாபப்படணும். அனுதாபப்பட்டது மட்டும் இல்லாம அந்த பிராயச்சித்த அந்த அனுதாபப்பட்ட அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடணும். பிராயச்சித்தம் பண்ணணுமே. பிராயச்சித்தம் தேடணுமா? என்ன பிராயச்சித்தம் பண்ணணும்னா பகவான் தான் பிராயச்சித்தம், மத்ததெல்லாம் பிராயச்சித்தம் கிடையாது. சில இதெல்லாம் சொல்லுவா, இனி இங்க சுத்துங்கோ அங்க சுத்துங்கோ, இது பண்ணுங்க அது பண்ணுங்க. பகவான் தான் பிராயச்சித்தம். பிராயச்சித்தமே பகவான் தான். பிராயச்சித்தம் தேடணும். பிராயச்சித்தம் தேடுறது மட்டும் இல்ல, அந்த பிராயச்சித்தத்தை தெரிஞ்சுண்டு அதை பண்ணணும். பண்ணதோடு மட்டும் இல்லாம என்ன பண்ணுவான், இனிமே இப்படிப்பட்ட தப்புகளை, இந்த மாதிரி ஒரு பாப காரியத்தை மீண்டும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னோம். அதனால் இப்ப நான் பாவம் பண்ணினேன்னு தேவரிட்ட சொன்னேன் இல்லையா? மனவாளம் என்ன தெரிவிக்கிறா, பாவம் பண்ணினேன்னு தேவரிட்ட சொன்னேன் இல்லையா? சொன்ன உடனே இந்த நாளும் என்னிடத்த இருக்கணும் இல்லையா? எந்த நாள்? பாவம் பண்ணினேன்னு அமுதாப்படணும், அதுக்கப்புறம் பிராயச்சித்தம் தேடணும், தேடினதுக்கு அப்புறம் அதை பண்ணணும், பண்ணினதுக்கு அப்புறம் இனிமே இந்த பாவத்தை பண்ண மாட்டேன்னு நான் உறுதி எடுத்துக்கணும். இந்த நாளும் வரணுமானோ? இந்த நாளும் எனக்கு வரலையே. அப்ப நாளும் வரலன்னா என்ன ஆகுதுன்னா, அப்ப நான் பயப்படல, வெட்கப்படல, பிராயச்சித்தை தேடல, இனிமே பண்ண மாட்டேன்னு சொல்லல. இதுல இருந்தே தெரியுது. புரியுதா? யார் சொல்லிக்கிறா? மணவாள மாமன் சொல்லிக்கிறார். அப்ப பிராயச்சித்தமும் தேடல, பண்ண மாட்டேன்னு சொல்லல, வெட்கமும் படல, வேதனையும் படல, பயப்படவும் இல்லை. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இனிமே நான் உறுதி கொள்ளாதபடியால இனி இப்படியே தான் வாழ போறேன்னு தெரிய போகுது. நீ இப்படியே பாவம் பண்ண போறேன்னு தெரியுது. அப்ப வெட்கப்பட்டு இருந்தா என்ன பண்ணிருப்பேன், ஐயோ பண்ணிட்டேனே அப்படின்னு என்ன பண்ணிருந்தா,
இனிமே அந்த பாபத்தை பண்ண மாட்டேன் நானும். இனிமே அந்த பாபத்தை என்னைக்குமே இன்னைக்கு ஒரு பாபத்தை பண்ணேன் சுவாமி, ஆயிடுச்சு சுவாமி, இனிமே நேரா பெருமாட்ட போய் அதுக்கு க்ஷமா பரிகாரம் மன்னிப்பு கேட்டுறேன். மன்னிப்பு கேட்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த பாபத்தை பண்ணிக்கலாம். அது கிடையாது. இனிமே பண்ண மாட்டேன்னு தெரிஞ்சாதான் பிராயச்சித்தமே தேடணும். நான் பிராயச்சித்தம் பண்ணிட்டே இருக்கேன், இந்த ஒரு பக்கம் பாபம் பண்ணிட்டே இருக்கேன்னா பிரயோஜனமே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம பிராயச்சித்தம் தேடுறோம்னு சொன்னாலே பாவத்தை பண்றது நிறுத்தினா தான் பிராயச்சித்தமே தேட முடியுமே தவிர, நான் பாவத்தை பண்ணிட்டே இருப்பேன் பிராயச்சித்தை தேடிட்டு இருப்பேன், அது பிராயச்சித்தம் அனுகூலம் ஆகாது. அனுகூலம் இது போறேன்னா, எனக்கு ஒரு வியாதி, அந்த வியாதிக்கு நேரம் வைத்தியர்கிட்ட போனேன். வைத்தியர் என்ன சொன்னாரு, இதெல்லாம் சாப்பிடாது, இதெல்லாம் சாப்பிடாது, இதெல்லாம் சாப்பிடாது, நான் மருந்து கொடுக்குறேன், அந்த மருந்து உனக்கு இந்த வியாதி குணமாயிடும் அப்படின்னு சொன்னார். நான் என்ன சொன்னேன், அதை சாப்பிட்டுட்டே இருப்பேன், உன் மருந்து கொடுத்தா நான் சாப்பிட்றேன்னா என்ன ஆகும், வியாதியே போகாது. அப்ப நான் அதை நிறுத்தினா தானே போகும். எதை நிறுத்தினா, நான் எதெல்லாம் கூடாதுன்னு எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளோ, அது முக்கியமா காத்தால அந்த கலந்த ஒரு பானம் இருக்கு இல்லையா, அந்த அந்த காலத்தை அது முக்கியமா அது ஆயுர்வேத சாஸ்திரத்தை சொல்லுவா, அது கூடாதுன்னுவா. அப்ப கூடாதுன்னால அது சாப்பிடக்கூடாது இல்லையா, அது சாப்பிடக்கூடாதுன்னா அதை சாப்பிட்டா தான் ஆச்சுன்னா அப்ப என்ன ஆகும், இந்த மருந்து வேலை செய்ய போறதுன்னு அர்த்தம். அதே போல பிராயச்சித்தை நான் பண்ணிட்டே இருப்பேன், அதே நேரத்துல இந்த பாபத்தையும் பண்ணிட்டே இருப்பேன்னா பிரயோஜனமே இல்லை. அப்ப பாபத்தை விட்டா தான் பிராயச்சித்தை பண்ண முடியும். ஆனா இங்க மனவாளமா என்ன தெரிவிக்கிறேன்னா, நான் விடவே இல்லையே, நான் அது அனுதாபமும் படலையே, இந்த மாதிரி உறுதியும் கொள்ளையே. அப்ப நான் பாவத்தை பண்ணிட்டே இருக்கேன், தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கேன்னு தெரியுது, இதுல இருந்து தெரியுது இல்லையா. அப்ப அதுல இருந்து இதெல்லாம் நான் பண்ணினேன்ன்றது ஆயிடுத்து இல்லையா. அதாவது எது உண்மை எது பொய் தெரியாத அளவுக்கு அடியன் மோகத்தால பண்ணிட்டேன். என்ன மோகேனமேன பவதீய பயாதிலேசா பாபே கிருதே எதி பயந்தி பயானுதாபா லஜ்ஜா புன கரணமஸ்ச கதம் கடேதா மோகேனமேன. எதனால இது மாதிரி அழுத்துனா, எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. அது எது உண்மை எது பொய்ன்னு எதுக்கு தெரியாது எனக்குன்னா, மோகம் பண்ணியிருக்கு. ஏன்னா பயம் ஒரு துளி கூட இல்லையே. அதனால்தான் அதோட பாவத்தை சேர்த்து கொண்டுட்டே இருக்கேன். இந்த பாவத்தை பண்ணினா நாளைக்கு இது வரும்னு பயமே இல்லையே. இந்த பாவத்தை பண்ணியிருக்கேன், இந்த பாவத்தை பண்ண உடனே நாளைக்கு இந்த பாவம் கண்டினியூ ஆகும், இந்த பாவம் எனக்கு நான் பாவத்தை கொடுக்க போறது, எனக்கு இன்னும் தலைகீழா எனக்கு தலைகுப்புற விட போறது அப்படின்ற ஒரு நிலை எனக்கு பயம் ஏற்பட்டதுன்னு அந்த பயமே வரல. ஏன்னா பெரியோர்கள்னா சரி சுவாமி இந்த பயம் வராது போட்டோம், இவா இருக்கா, பெரியப்பா இருக்கா, சித்தப்பா இருக்கா, மாமா இருக்கா, மத்தவாள்லாம் இருக்கா, பெரியவர்கள்லாம் இருக்கா, அவெல்லாம் தப்பா நினைச்சுப்பால இந்த மாதிரி பாவத்தை பண்ணா அப்படின்ற ஒரு பயமா இருக்கணுமோ. சில பேர்லாம் இன்னொருத்தரை பார்த்து பாவம் பண்ணாம இருப்பா. தேவையில்ல, எவ்வளவு தேவையில்ல. ஐயோ நான் சில பேர் திருடுறது ஒரு வழக்கமா வச்சுட்டு இருக்கா. அங்க போலீஸ்காரன் வந்துட்டான் வச்சுக்கேன், எப்படி திருடுறது, அவளை பயந்துட்டு திருடாம போயிடுறா இல்லையா. அப்ப இன்னொருத்தரை பார்த்து பாபம் பண்ணாம இருக்கா இல்லையா. அந்த மாதிரியாவது நான் பாபம் பண்ணாம இருந்தேன்னா எத்தனை தூரம் தன்னை பத்தி சொல்லிக்கிறா பாருங்க. இதெல்லாம் அவள்கிட்ட கிடையவே கிடையாது, ஒரு துளியும் கிடையாது. நம்ம சார்பா அவ சொல்லிக்கிறான். அதுதானே நமக்கு சார்பு என்னன்னா, நமக்கு எதிராக பாட தெரியுமா, தெரியாது. அப்ப பாட தெரிஞ்ச அவரு இது சொல்லிக்கிறாருன்னு அர்த்தம், வேற எதுவும் தெரியாது. அப்ப அதனாலதான் இருக்கிறார், அவருக்கு அதெல்லாம் கிடையாதுன்னு தெரிவிக்கிறாளே. அப்ப தெரிஞ்சு எங்க தாத்தா சொல்லுவாரு, எங்க பெரியவர்கள்லாம் கஷ்டப்படுவா, அவ தப்பா நினைச்சுப்பாரு அப்படின்னா வெட்கம் இருக்க பண்ணுவோம். அந்த வெட்கம் கூட படவே இல்லை. அந்த வெட்கப்படாம அனுதாபம் இல்லை, பயமே இல்லாம இதுல என்ன ஏதேனும் ஒண்ணு இருந்தா திரும்ப தப்பு பண்ண மாட்டேன்னா இது ஒண்ணு கூட கிடையாது. கடமை இல்லாம மேல மேல எதிரால பண்ண, மோகத்தால பண்ணேன். மோகேனமேன பவதீய பயாதிலேசா தஸ்மாத் புனரகம். மறுபடியும் 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 திரும்ப 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 அதே காரியத்தின அந்த மோகத்தால அனர்த்தத்தை புரிஞ்சுக்கவே இல்லை. இது அந்தம் இல்லை, அனர்த்தம். அனர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம இப்ப என்ன அனர்த்தம்னா புரிஞ்சு கொள்ளலையே, பெரியவர்கள் தப்பா நினைப்பாலே, இன்னைக்கு சாஸ்திரம் தப்பா சொல்லியிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலையோ. புரிஞ்சுக்க அப்படியா. எதனால அந்த மாதிரி பண்ணேன்னா மீண்டும் மீண்டும் ஏன் பண்ண, அடியன் மூர்க்கனாலபடியாலே பண்ணேன். மோகேனமேன பவதீய பயாதிலேசா தஸ்மாத் புனரகம். அந்த குற்றங்களை ராமானுஜர் நன்னா தெரிவிக்கிறார். ஏன்னா குற்றங்களை நன்னா நம்முடைய தப்பெல்லாம் பகவானுக்கு முன்னாடி ஒன்னா தெரிஞ்சுக்கணும். ரெண்டு பண்ணணும் பகவானுக்கு முன்னாடி. ஒண்ணு பகவான் குண அனுசந்தானம் பண்ணணும், நம்முடைய தோஷத்தை சொல்லிக்கணும், நம்முடைய தோஷத்தையும் சொல்லிக்கணும், அவனுடைய குணத்தையும் சொல்லணும். அவன் குணத்தையும் சொல்லி முடிக்க முடியாது, நம்முடைய தோஷத்தையும் சொல்லி முடிக்க முடியாது. ஏன்னா குணங்கள் அவ்வளவு இருக்கு, சொல்லி முடிக்க முடியாது. அந்த குணத்துக்கு சமமாம என்னுடைய தோஷங்கள் அப்படின்னா, அப்ப குணத்துக்கு உண்டான பெருமை இதுக்கு உண்டானா பெருமை இல்லை, அவ்வளவு தோஷங்கள் என்கிட்ட இருக்கு. அவங்களுடைய குணங்களை எப்படி எண்ண முடியாதோ
என்னுடைய தோஷங்களையும் எண்ண முடியாது. அப்ப அது எண்ண முடியாது. ரெண்டு விஷயம் சொல்லலாம். பகவானுடைய குணங்களையும் எண்ண முடியாது, பகவானுடைய தோஷங்களையும் எண்ண முடியாது. அதே போல அடியனுடைய குணங்களையும் எண்ண முடியாது, அடியனுடைய தோஷங்களையும் எண்ண முடியாது. ஒருத்தர் பார்த்தார், சுவாமி ரொம்ப நல்லதா இப்ப பகவானு சமமாயிட்டார், பகவானுடைய குணங்களையும் எண்ண முடியாதுன்னு. ஆமா, ஏன்? நிறைய குணங்கள், லட்சக்கணக்கான குணங்கள், அதெல்லாம் எண்ண முடியாது. தோஷங்கள் என்ன முடியாதுன்னு. ஆமா, ஒரு குணம் கூட இல்ல, தோஷங்கள் என்ன முடியாது. அதே போல என்னுடைய குணங்களையும் என்ன முடியாது, என்னுடைய தோஷங்களையும் என்ன முடியாதுன்னாரு. அப்ப உங்களுக்கு அவ்வளவு குணங்கள் இருக்கானா? குணமே இல்லையே, இருந்தாதானே என்றதுக்கு ஒரு குணமே இல்லையே, என்ன முடியாது. இப்ப தோஷங்களை என்ன முடியாதுன்னா எத்தனை தோஷங்கள், எண்ணி முடிக்கக்கூடிய தோஷங்களான அத்தனை தோஷங்கள் இருக்குன்னா. இந்த விஷயத்துல பகவான நாமும் சமம். இந்த விஷயத்துல பகவானும் ஜீவாத்மாவும் சமம். எதுலன்னா தோஷங்களை எண்ண முடியாது, குணங்களை எண்ண முடியாத விஷயத்துல ரெண்டு பேரும் சமமா இருக்கான்னு சொல்லலாம். அதைத்தான் இங்க வனவாளமான தெரியும். மூர்க்கன் ஆனபடியாலே அந்த மூர்க்கத்தை ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அடியேன் சரணன் என்கிற பெயரை மட்டும் வச்சிருக்கேன். சரணன் ஒரு பேரை சொல்லியிருக்கேன், சரணாகதி பண்ணியிருக்கேன், உன்னிடத்துல சரணாகதி பண்ணியிருக்கணும். அப்ப சரணன் நீயே உபாயம் உப்பேயம் என்ற நிலையில இருந்துட்டு இருக்கேன். அந்த ஒண்ணுதான் இருக்க தவிர, அதனால தஸ்மாத் புனரகம் எதிராஜ குருவே, எதிராஜே நீதான் எனக்கு திருத்தி என்னை மறுபடியும் உன்னுடைய திருவடிக்குள்ளே சேர்த்துக் கொள்ள வேண்டும் பிரார்த்திக்கக்கூடிய ஸ்லோகம் 16ஆம் ஸ்லோகம். பாபே கிருதே எதி பயந்தி பயானு தாபா. லஜ்ஜா, லஜ்ஜான்னா வெட்கம், லஜ்ஜை சிக்கு இல்லையா, லஜ்ஜை இல்லைங்களா, லஜ்ஜன வெட்கப்படவே இல்லை. அந்த லஜ்ஜான்னு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வனவாளமான உபயோகிக்க மாட்டார். ஆனா உபயோகிச்சிருக்காருன்னா அவ்வளவு தூரம் தன்னை தாழ விட்டு சொன்னார். லஜ்ஜா புனக்கரணம், மறுபடியும் கரணமஸ்ட கதம் கட்டேதா. நான் என்னுடைய முக்கரணங்களால பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கரணம் முக்கரணங்களால் கரணமஸ்ட கதம் கட்டேதா. எதனால பண்றேன்? மோகேன மோகத்தால பண்றேன். பவதீய பயாதிலேச தஸ்மாத் புனரகம் எதிராஜ குருவே அப்படின்னு தெரிவிக்கிறார் ஆச்சரியமானம். அதுக்கப்புறம் 12ஆவது ஸ்லோகம். அந்தர்பகிஷ் சகலவஸ்து சந்தமேஷம் அந்தப்புரஸ்ததமிவாகம் அமீஷ்யமானக கந்தர்பவஸ்ச ஹிருதய சததம் பவாமி அந்தத்வதக்த கமனஸ்ய யதீந்திர நார்கா. இந்த பாசுரத்துல இத்தனை நாளா நான் எதனால உனக்கு நான் வரல தெரியுமா? நான் என்னுடைய எதற்கு வசப்பட்டிருந்தேன் தெரியுமா? காமத்துக்கு வசப்பட்டிருந்தேன். அந்தர்பகிஷ் சகல வஸ்து சந்தமேஷம் அந்த புரஸ்திதமைவாகம் அமீஷமானகா. என்ன தெரியுமா? காமத்துக்கு வசப்பட்டிருந்தேன். அந்த காமத்துக்கு வசப்பட்டிருந்தபடியாலே சரீர சுகமே பிரதானம்னு நினைச்சுட்டு இருக்கேன். காமம் வந்தாலும் என்ன ஆகும்னா சரீர சுகத்தை தான் பிரதானமா சொல்லுவா. காமம் என்ன பண்ணுமா? காமம்னா கிருஷ்ண காமம் உயர்ந்தது. இந்த இடத்துல காமம் கிருஷ்ண காமம் உயர்ந்தது. இப்ப ஆமது காமம் அறம்பொருள் வீடுதற்கென்றுரைத்தான் வாமனன் சீலன்னு ராமானுஜம் ஒரு பாசுரம். ராமானுஜம் எது பிடிக்கும்னா சேமநல் வீடும் பொருளும் தர்மமும் சீரிய நற்காமம் என்றுவை 4 என்பர். தர்ம அர்த்த காம மோட்சம் இருக்கு இல்லையா, 4 புருஷார்த்தங்கள். அந்த 4 புருஷார்த்தத்துல எந்த புருஷார்த்தம் பிரதானம்னு ராமானுஜர் கேட்டா காமம்னு சொல்றார். காமம் இவர் ஒரு சன்னியாசி. சன்னியாசி போய் காமம் சொல்லாமன்னா, காமம்னா அந்த நாம நினைக்கிற மாதிரி சரீரத்தால் ஏற்பட்டக்கூடிய காமம் இல்லை. இது ஆத்மாவுக்கு ஏற்படைய காமம். அந்த காமம் கிருஷ்ண காமம். அந்த கிருஷ்ண காமம் தான் பிரதானமா இருக்கு இல்லையா? அதைத்தான் அந்த கிருஷ்ண காமத்தை தான் ஆமது காமம் அறம் பொருள் வீடுதற்கென்றுரைத்தான் வாமனன் சீலன் தெரியல. அதைத்தான் இங்க தெரியும். அப்ப நான் எதுக்காக இங்க நின்று இருந்தேன்னா காமத்தால போயிட்டு இருந்தாரு. என்ன காமம்னா சரீர காமம். சரீர காமம் இருக்கிறபடியால சரீரத்தில் நினைத்து சிற்றின்பத்தில் நினைத்து ஆசைப்பட்டு அந்த அனுபவத்தையும் விட்டுட்டேன், பகவத் அனுபவத்தையும் விட்டுட்டேன். இப்ப என்ன பண்றேன்? காமத்திலேயே ஈடுபட்டு இருக்கேன். பிரியத்துக்காக சொல்றேன், ஞாபகம் வந்தபடியால சுவாமி மடத்துல திருமலாயனுடைய மடம் இடத்துலதான் சுவாமிக்கு இடம் கொடுத்திருக்காரு தங்கறதுக்கு. நம்பெருமாள் மணவாளம் இடம் கொடுத்திருந்தார். அப்ப அந்த மடத்துல யாரும் பெண்களே கிடையாது. ஒருத்தரும் பெண்கள் யாருமே அலோவ் பண்றது கிடையாது. மடத்துல எல்லாரும் புருஷால் தான் இருந்துக்கா. இப்படிலாம் என்ன பண்ணா கொஞ்சம் ஒரு மீடியமான வயசு ஒரு அம்மா வந்தா. அம்மா படுத்துக்கிறதுக்கு இடமில்லாதபடியால அந்த அம்மா மடத்துல இடம் வேணும்னு கேட்டிருக்கா. கேட்ட உடனே அப்ப சிஷ்யால கேட்டிருக்கா சுவாமி சிஷ்யாட்ட. சிஷ்யால் போய் நேராக சுவாமிகிட்ட போய் சொன்னார்,
இந்த மாதிரி கொஞ்சம் அவ்வளவுதான் வயசும் ஆகல, ஆனா கொஞ்சம் இடம் வேணும்னு கேட்கறா, படுத்துக்கிறதுக்கு இடம் வேணும்னு கேட்டான். இல்ல இடம் கிடையாதுன்னு சொல்லுங்க, வேற மடத்தை பார்க்க சொல்லுங்க, இது சன்னியாசி மடம், இங்க கூடாது அப்படின்னா. திருப்பி போய் சொல்லியிருக்கா. சொன்ன உடனே நான் படுத்துட்டா என்ன தப்பு, ஒரு தப்பும் கிடையாது, நான் படுத்துட்டா என்ன அப்படி அந்த மாதிரி திருப்பி கேட்டிருக்கா. அப்ப அவர் சொல்லியிருக்காரு, அதாவது என்ன ஆச்சரியமா சொல்லியிருக்காங்க, வயசான முயலும் மரம் ஏறும்னார். இந்த அர்த்தத்தை நல்லா கேட்டுங்க. வயசான முயலும் மரம் ஏறும்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவாவா இருக்க வேண்டிய நிலையில தான் இருக்கணுமே தவிர இருக்க வேண்டிய நிலையை தாண்டி போகப்படாதுன்னு அர்த்தம். அவர் சொல்றாரு காமத்துக்கு வசப்பட்டுக்க. ஏன்னா அவர் எந்த விதமான ஒரு நிலையும் இல்லாத இருக்கச்சே அவர் சொல்றாரு இல்லையா, அதைத்தான் தெரிகிறார், காமத்துக்கு வசப்பட்டுக்கன. காமத்துல இந்த மாதிரி உண்டான்னா நிற்பதற்கே தகுதியே கிடையாது, எனக்கு காமம் இருக்கேன்றாரு. ஏன்னா இல்லைன்னா பகவான் உள்ளும் புறமும் வியாபித்திருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கலையே. இது ஏன் சொல்றேன்னா, அந்தர்பகிஷ் அந்தர்பகிஷ் சகலவஸ்து சந்தமேஷம்னு இருக்கிறார் இல்லையா, இது அந்தர்பகிஷ்டத சர்வம் வியாபிய நாராயணஸ்திதகான்னு சாஸ்திரம் சொல்றது. பகவான் உள்ளுக்குள்ளேயும் வெளியிலேயும், அதைத்தான் தத்புருஷ சமாசம் பகுர்வீ சமாசம் அப்படின்னு தெரிவிக்கிறார். நாரா கூட்டல் அயன நாராயண. நாராயணன்னா நாராயண பகவான் அந்தர்யாமியாவும் இருக்கான், வெளியே இருக்கான்றது இல்லையா, அதைத்தான் அந்தர் பகிச்ச சர்வம் வியாபிய நாராயணஸ்திதகா. பகவான் உள்ளே இருக்கான் வெளியே இருக்கான், ஆனா அடையனவன் தெரிஞ்சுக்கலையே. தெரிஞ்சுக்கல என்ன இருக்கான், கண்ணிழந்தவன். ஆச்சரியமா ஒரு திருட்டான்னு சொல்ல பாருங்க. ஒருத்தர் கண் இல்லை, கண் இருக்காதவர் ஒருத்தர் என்ன அடியனை பாக்குறாரு. அடியன் பார்த்துட்டு இருக்கச்சே அடிய என்ன சொல்லுவேன், பார்த்துட்டு இருக்கே உட்காரு அப்படின்னு உட்காருங்க. உட்காருன்னு சொன்னா அவருக்கு கண்ணீர் இல்லைன்னு அடியனுக்கு தெரியாது. அப்ப அவர் நான் அது என்ன என்ன சொல்றது இல்லை, செய்கையால் காமிச்சேன். செய்கையால் காமிச்சேன், அவர் உட்காருவாரா, அவருக்கு தெரியாது இல்லையா. அவருக்கு கண் இல்லாத அடியனுக்கு தெரியுமா, தெரியாது. அப்ப என்ன நினைச்சுட்டு நான் சொன்னதை கேட்கவே இல்லையே அப்படின்னாரு. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, அவருக்கு கண் இல்லாதபடியால நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், என்ன செய்கை காமிச்சிட்டு இருக்கேன், அது அவருக்கும் தெரியல. அந்த மாதிரி நான் இருந்துட்டு இருக்கேன். கண் இல்லாதவன் எப்படி இருக்கானோ, நாம் அத்தனை பேரும் அப்படிதான். கண் இல்லாதவன் எப்படி இருக்கானோ அத்தனை பேரும் அப்படிதான் இருந்திருக்கேன். ஏன்னா கண் இல்லைன்னா அந்தர் பகிச்சத சர்வம் வியாபிய நாராயணஸ்திதகா. எல்லா இடத்துலயும் பகவான் வீட்டு இருக்கான், எல்லா இடத்துலயும் இருக்கான்னு தெரியாது இல்லையா. நமக்கு பிரத்யட்சமா தெரியுதா, தெரியலையே, நமக்கு தெரியவே இல்லையே. எல்லா இடத்துலயும் இருக்கா அந்தர் பகிச்சத சர்வம். உள்ளும் இருக்கான் வெளியில இருக்கான். எந்த வஸ்து எடுத்துனாலும் பகவான் நாராயணகா நாராயணகா, மாதா நாராயணகா, பீதா நாராயணகா, பிராதா நாராயணகா, சர்வம் சுகுர்த்து நாராயணகா, சேலே கண்ணீரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரேன்னு ஆழ்வா தெரிவித்தா போற. எல்லாம் பகவான் பகவானா இருக்கச்சே நமக்கு தெரியலையே. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வஸ்துவா தான் தெரியுது. அந்த வஸ்து பகவான், அந்த வஸ்து பகவான் நமக்கு தெரியறதா, தெரியலையே. இது போல எதிர்க ஒருத்தர் நின்று இருக்கார், நின்று இருக்க அந்த அந்தகான குருடுன்னு அர்த்தம். அந்தகா குருடு. குருடுன்னா கண் தெரியாதவன். அது அந்தர் பகிச்சத சர்வம். ரெண்டாவது அந்தகா. முதல் அந்தத்துக்கு அர்த்தம் வேறு. அந்தர் பகிச்ச சகல வஸ்து சந்தமேஷம். அந்தகா புரஸ்திதமிவாக. ரெண்டாவது அந்தகா இருக்கு இல்லையா, ரெண்டாவது வரியில, அந்த ரெண்டாவது வரியில அந்தகானத்துக்கு தான் குருடு. இந்த குருடு என்னன்னா கண்ணே தெரியாதவன். கண் தெரியாதவன். என்ன கண் தெரியலன்னா, பகவான் முன்னாடி இருக்கான், பிரத்யட்சமா நமக்கு சேவை சாதிச்சுட்டு இருக்கான், ஆனா தெரியல. பிரகலாதன் சொல்லணும், தூணில் இருப்பன் துரும்பிலின்னு இருப்பேன்னு சொல்லி உடனே பிரத்யட்சமா காமிச்சிடணும். அந்த மாதிரி தெரியல. ஏன் தெரியலன்னா, இதுக்கு ஒரு திருட்டாந்தம் எடுக்கிறார். பகவான் பிரத்யட்சமா இருக்கச்சு நமக்கு தெரியலன்னா நமக்கு தெரியல. நமக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல, அஜ்ஞானத்துல விழுந்து இருக்கோம். கண் இல்லாதவன் போல நாம நடந்துட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு திருட்டான சொல்லுவார் எம்பார். அதாவது பெரிய திருமலர்களுக்கு 2 தமையன்மார்கள், 2 தங்கைகள். அதுல ஒண்ணு இவர் கல்யாணம் பண்ணிட்டார், ராமாவதியுடைய தகப்பனார் கல்யாணம் பண்ணிட்டார். மற்றொரு எம்பாருடைய தகப்பனார் கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணிட்ட உடனே எம்பார் ராமாவதிய கசின் பிரதர். ராமானுஜரே கசின் பிரதர் எம்பார். அந்த எம்பார் கல்யாணம் ஆயிடுத்து. கல்யாணம் உடனே கிரகதாசிரமத்துல இருக்கணும். ஆனா தன்னுடைய மனைவி இடத்துல அவருக்கு என்னன்னா ஒரு துளியும் ஆசையே இல்லாம சன்னியாசியை போல வீட்டுல இருந்துட்டு இருக்காரு. பேசுறதோ கூடுறதோ எதுவுமே இல்லாம சன்னியாசி போல இருந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கச்சே எம்பாவுடைய திருத்தாயார் ராமானுஜர்கிட்ட புகார் பண்ணா, என்ன இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கா, இவர் இருக்கிறது கிரகதாசிரமத்துல இருந்த கிரகஸ்தத்துல இருந்துட்டு இருக்கா, ஆனா கிரகஸ்தத்துல இருந்துட்டு கொண்டு சன்னியாசியை போய் இருக்கின்ற காலே சாஸ்திர சம்மதமே இல்லையே, சாஸ்திரத்துக்கு விருத்தமா இருந்துட்டு இருக்காரு, இந்த மாதிரி இருக்கப்படாது. அது மட்டும் இல்ல,
மேற்கொண்டு மேற்கொண்டு பகவத் கைங்கரியத்துக்கு சந்ததி விருத்தியானதான பகவத் கைங்கரியம் பண்ண முடியும். அப்ப இவர் இருந்தார் இருக்கலாமா? தன்னுடைய மனைவியோட பேச்சுவார்த்தையே எதுவுமே இல்ல, பெசாம பகவத் விஷயத்திலே எப்பவுமே இருந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி கூடுமா அப்படின்னு யார் வந்து சொன்னா? எம்பாருடைய திருத்தாயார் ராமாவணத்துல வந்து சொன்னா. அப்படியா, சரி பார்ப்போம், அவர் வந்து நான் கேட்கறேன் அப்படின்னு ராமானுஜர் கேட்டு வச்சுட்டார். எம்பார் வந்தார். எம்பார் வந்து இந்த சமாச்சாரத்தை சொன்னார். இந்த மாதிரி இருக்கிறாமே, என்ன சமாச்சாரம்? இந்த மாதிரி இருக்கப்படாது. கிரகஸ்தன்னா இவர் சன்னியாசி. என்னைக்குமே ஒருத்தர் உபதேசம் பண்றான்னா அந்த உபதேசத்துக்கு உண்டான யோகியத்தை இருந்தா தான் உபதேசம் முடியும். இவர் சன்னியாசி, இவர் உபதேசம் பண்ணலாமா? இவர் பண்ணலாம். ஏன்னா இவர் சன்னியாசம் எடுத்துக்கொண்ட நிலையே வேறு என்ன. அதனால இவர் உபதேசம் பண்றார். இல்ல எம்பாரணி அப்படி இருக்கப்படாது, கிரகஸ்தத்துல இருக்க கிரகசாஸ்திரத்துல இருக்க அப்படியால அந்த கிரகசாஸ்திரத்தை என்ன சொல்லப்பட்டிருக்கோ மனைவி இடத்திலும் மக்களிடத்திலும் எல்லாத்தையும் ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லி இருக்கு. அந்த மாதிரி இரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடார். பார்ப்போம், இன்னைக்கு நான் பார்ப்போம், இன்னைக்கு என்ன பண்ண முடியுமோ என்னால முடிஞ்சதை நான் பண்றேன்னு எம்பார் சொன்னார். நேரம் ராத்திரி ஆயிடுத்து. 2 பேரும் உட்கார்ந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டா பகவத் விஷயத்தை பத்தி. யாரு? எம்பாரும் அவருடைய தர்மபத்தினியா இருக்கக்கூடிய 2 பேரும் பேசிட்டு பகவத் விஷயத்தை பேசி முடிச்சுட்டா. முடிச்ச உடனே கார்த்தால எடுத்து எல்லாம் கிளம்பி நேரம் இவர் மரத்துக்கு வந்துட்டார். அவரும் மரத்துக்கு வந்துட்டார். அவர் நித்திய கைகேத்து பண்ணிட்டு இவர் மரத்துக்கு வந்துட்டார். மரத்துக்கு வந்து உடனே நேரம் எம்பார்ட்ட கேட்டார், என்ன ஆச்சுன்னு கேட்டார். அப்ப எம்பார் சொல்ற வார்த்தை ஆச்சரியமான வார்த்தை. இந்த காமசுகத்தை அனுபவிக்கணும்னா, இந்த காமசுகம் தான் நீங்க சொல்லியிருக்காரு, காமசுகத்தை அனுபவிக்கணும்னா இருட்டு வேணும்னு சொல்லி கேட்டிருக்கு. நான் இருட்டை தேடிண்டே இருக்கேன், இருட்டே எனக்கு கிடைக்கலன்ற. சுவாமி பகல்ல இருக்காரா ராத்திரில இருக்காரா? ராத்திரில தான் இருந்த, இருட்டே இல்லைன்றார். இப்ப ராத்திரில இருட்டு தானே இருக்கும், பகல் இருக்காதன்னா எங்க இருட்டு இருக்கு? பகவான் பிரத்யட்சமா எனக்கு அந்தர் பகித்தத சர்வம் வியாப்த நாராயணத்திற்கா. பகவான் பிரத்யட்சமா எனக்கு சேவை சாய்ச்சிட்டு இருக்காச்சே. பகவான் எங்கெங்கெல்லாம் இருக்கணும் அங்கெல்லாம் பகல் கண்டேன், நாராயணனை கண்டேன். பகவான் எங்க இருக்கானோ அங்கெல்லாம் பிரத்யட்சமான ஒரு நிலை இருக்கு இல்லையா, வெளிச்சம் பூர்த்தியா வருது இல்லையா? அப்படி இருக்காச்சே, இருட்டு இருந்தா தானே காமசுகமே அனுபவிக்க முடியும். சாஸ்திரம் என்ன சொல்றது? இருட்டுல தானே காமசுகத்தை அனுபவிக்கணும்னு சொல்றது. இருட்டே கிடைக்கலையே, நான் என்ன காமசுகத்தை அனுபவிக்கிறது? எனக்கு கிடைக்கவே இல்லையே என்றார். அப்ப எம்பாருக்கு சொல்ற ராமானுஜர், இனி உனக்கு கிரகஸ்தாத்திரமும் கூடாது, உன்னால முடியாது, நீ இந்த மாதிரி இருந்தா. ஏன்னா என்ன விஷயம்னா, இவருக்கு எப்ப பாரு பகவத் சிந்தனை தவிர மற்றது கிடையாது. மற்றது எதா இருந்தாலும் இவருக்கு இருட்டு தெரியறதுக்கு எப்பவுமே பகவானுடைய சிந்தனையா இருக்கிறபடியாலே எப்பவுமே வெளிச்சமா இருக்கு, இருட்டே கிடையாது. இருட்டே இல்லாதபடியாலே இனி முடியாது, இனி வாழ்வது முடியாதுன்றதுக்குன்னு அப்ப சன்னியாச ஆசிரமத்தை கொடுத்தாருன்னு சரித்திரம் குரு பரம்பரை எழுதி வச்சப்பட்டிருக்கு. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவ்வளவு தூரம் இவர் கேட்கிறாரு. இவர் கேட்டதுக்கு என்ன, அவளுக்கு பகவானை தவிர மற்றது கண்ணே படாது. பகவானை தவிர மற்ற எதுவுமே கண்ணு, ஏன்னா இருட்டே கிடைக்கலன்றாரு. அதுதான் இதைத்தான் கிரகஸ்தாசிரமம் கூடாதுன்றதுக்காக அவ வரல. அந்த கிரகஸ்தாசிரமத்துல அவளுக்கு என்ன, பகவான பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கா. கிரகதாசிரமம் தான் இருக்கிறதே உயர்ந்த ஆசிரமம். 4 ஆசிரமத்துல உயர்ந்த ஆசிரமம் தான் கிரகஸ்தாசிரமம் தான் உயர்ந்த ஆசிரமம். ஆனா அந்த கிரகஸ்தாசிரமத்திலையும் ஒரு பகவானுடைய நிலையிலோடு அவ இருந்துட்டான்னா அந்த கிரகஸ்தாத்திரமே தள்ளுபடி என்ற அளவுக்கு அவ நடந்துட்டு இருக்கான்னா என்ன அர்த்தம்னா, அவளுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் காஷாயத்தை யார் கொடுத்தார்? ராமானுஜரே எம்பார காஷாயத்தை கொடுத்து இவ்வளவு. ஏன் குருகை காவலப்பன் பெரியவர், அவர்கிட்ட தான் யோக சாஸ்திரத்தெல்லாம். கங்கை கொண்ட சோழபுரம் இன்னைக்கு நீங்க போனா செவிக்கலாம். கங்கை கொண்ட சோழபுரம் தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கு, ஆச்சரியமான திவ்யதேசம். அந்த கங்கை கொண்ட சோழபுரத்துல குருகை காவலப்பன்ட்டு இந்த யோக சாஸ்திரத்தெல்லாம் ஆளவந்தார் அப்படிதான் கொடுத்து வச்சிருந்தார். ஆளவந்தார்னு 4 மணிகள் அவர்கிட்ட தான் கொடுத்து வச்சிருந்தார். அவர்கிட்ட தான் 4 ஆளவந்தார் வாங்கி கொள்ளணும். ஆனா அவருக்கு வாங்க முடியல. இப்ப பகவத் சங்கல்பம் வாங்க முடியல வச்சுக்கோ. அந்த குருகை காவல்கிட்ட சில சிஷ்யாலாம் போய் கேட்கிறார், சுவாமி எனக்கு பகவானை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுவேன். இப்ப மறந்தே போயிடுது, எப்ப பாரு மறந்து போயிடுது. நமக்கு கூட காலட்சம் வந்தா ஞாபகம் இருக்கு, காலட்சம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் காலட்சம் தான் நமக்கு ஞாபகம் இருக்கிறது. வேற அதுக்கப்புறம் எங்க இருக்கு, ஞாபகமே இல்லையா? பகவானை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லு. ஏன்னா இவர் யோக சாஸ்திர பிரவர்த்தகர், யோகத்தை நன்னா அறிந்தவர். யோக பிரபாவத்தால பகவான் நன்னா அனுபவிப்பார். யோக பிரபாவத்துல மட்டுமல்ல, பகவான் இவரை கண்ணா அனுபவிக்கக்கூடிய விஷயத்த யோகத்தாலே அனுபவிச்சு யோக பிரபாவத்தாலே இவர் மிக பெரியவரா இருந்தார். அதனால உங்களுக்கு யோக பிரபாவம் தெரியுமே. அதனால பகவானை நினைப்பதற்கு தான் வழி உண்டா சொல்லு. நான் அந்த மாதிரி நினைச்சுட்டு எப்பவுமே நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னார். உடனே இவர் ஒரு கேள்வி கேட்டார் தன் சிஷ்யால பார்த்து, பகவானை மறக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு, நான் உனக்கு பகவானை நினைக்கிறதுக்கு வழி சொல்றேன்னார். ஏன்னா இவருக்கு எப்பவும் பகவத் ஸ்மரணமே இருந்துட்டு இருக்கு. யாருக்கு? குருகை காவலப்பனுக்கு எப்பவும் பகவத் ஸ்மரணமே இருந்துட்டு இருக்குது. பகவத் ஸ்மரணம் இல்லாத நாளே இவருக்கு கிடையாது. அவனை மறக்கிறதுக்கு இவருக்கு முடியல. மறப்பும் ஞானமும் நானொன்று லந்திரன் மறக்கும் என்று செந்தாமரை கண்ணடு
மறப்பற என்னுள்ளே மன்னினான் தன்னை மறப்பனோ இனியான் என் மணியை ஏன் ஆழ்வார் தெரிவிக்கிறார் திருவாவிலே. மறப்பும் ஞானமும் நான் ஒன்று உணர்ந்தேன். மறக்கிறதுனால என்னன்னு தெரியாதுன்றார். மறப்புன்னு ஒண்ணு இருந்து அதை தெரிஞ்சுட்டு மறந்துட்டேன்னு பண்ணா பரவாயில்ல. மறக்கிறதுனாலே தெரியாதுன்னு என்ன அர்த்தம்? அப்ப மறப்பே கிடையாதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி மறப்பே இல்லாதவர் யாரு? குறுகை காவலப்பன். அவர் என்ன கேட்கிறாருன்னா தன் சிஷ்யாள்கிட்ட மறக்கிறது ஏதாவது உபாயம் சொல்லுனார். ஏன்னா பகவான நினைக்கிறது நீ உபாயம் கேட்டுருக்க, மறக்கிறதுக்கு உபாயம் கேட்டுனா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பகவான் அந்தர் பகிச்சத சர்வம் வியாபிய நாராயணஸ்திதகா அப்படின்னு தெரியாது இல்லையா? அப்ப நான் என்ன பண்ணினேன்னா மனவாளம் கண் தெரியாதவன் போல பிரத்யட்சமா பகவான் இருக்கான், நான் கண் தெரியாதவன் போல பார்க்காம இருக்கேன் இல்லையா, பார்க்காம இருந்தேன் இல்லையா, அதைத்தான் தெரியும். அப்ப கண் தெரியாதவனுக்கு தெரியாமல் போல நானும் தவித்தேன். கண் இருந்தும் காமத்துக்கு வசப்பட்டேன். என்ன கண் இருந்து? இந்த கண் இருக்கிறது பகவானை பார்க்கறதுக்கு. அந்த கண்ணை பகவானை பார்க்காம காமத்துக்கு வசப்பட்டேன். அதனால் மோகித்து போனேன், மோகிச்சு போயிட்டேன். ஏன்னா காமம் என்னை கண் மறைச்சிட்டு, காமம் இருக்கே என்ன கண்ணை மறைச்சது. கண் தெரியாதவன் என்ன சொன்னானோ, கண் தெரியாதவன் இந்த இடத்துல என்ன அர்த்தம்? தத்துவ ஞானம் தெரியாதவன் அர்த்தம். கண் தெரியாதுன்னா பிரத்யட்சமா தெரியுது சுவாமி, இதெல்லாம் தெரியல அதை பத்தி இங்க சொல்ல. கண் தெரியாது என்னன்னா தத்துவ ஞானம் அறியாதவன்னு அர்த்தம். தத்துவ ஞானம்னா என்னது? சித்து, தத்துவத்திரயம், சித்து அச்சித்து ஈஸ்வரன். இந்த மூன்றும் சித்தன்ன அச்சித்தன்ன ஈஸ்வரன், இந்த மூன்று தத்துவத்தையும் உள்ளபடி அறியாதவன். சித்துடைய தன்மை என்ன, அச்சித்துடைய தன்மை என்ன, ஈஸ்வருடைய தன்மை என்ன, சித்துடைய தன்மை என்ன, பகவானுக்கு இவன் அடிமை, அகார வாச்சனம் பகவானுக்கு, அகார வாச்சனம் ஜீவாத்மா அடிமை சொல்லிட்டு இல்லையா? அந்த அடிமை என்கிற தன்மை இந்த சித்து தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, எப்போதுமே அடிமை. ஒரு காலத்தில் அடிமை இல்லை, ஒரு காலத்தில் அடிமை இல்லாம இல்ல, எப்போதுமே அடிமை. இது ஓம்காரத்தை சொல்லப்பட்டது. அதே ஓம்காரத்திலே பகவானுக்கே அடிமை சொல்லப்பட்டது. அடுத்து நமப்பதப்பால சொல்லப்பட்டதுன்னா பகவானே அப்ப அறிஞ்சிட்டு சுவாமி அவன் தான் எனக்கு பகவான் தெரிஞ்சுட்டேன், அறிஞன் அவனை அடைவதற்குண்டான வழி அது, அவனே வழின்னு நமப்பதத்தால தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அடைந்த பின் அவனை என்ன அனுபவிக்கணும், மற்றதை தான் அனுபவிக்கிறோமான்னா அவனையே அனுபவிக்கணும்னு தெரியும். அது நாராயண பதத்தால தெரியும். இதான் சித்துக்குண்டான பிறவி. அப்ப ஜீவாத்மாவின் சுரூபம் தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். அப்படின்னா தத்துவத்தை அறிஞ்சுக்கிறேன்னு என்ன அர்த்தம்? ஜீவாத்மா சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறேன்னு அர்த்தம். அடுத்து அச்சித்தை தெரிஞ்சுக்கிறேன்னா அச்சித் அத்தனையும் தள்ளுபடி, அச்சித் அத்தனையும் தள்ளுபடி. அத்தனைனா கண்ணால பார்க்கக்கூடிய வஸ்துக்கள் என்னென்ன உண்டு அது அத்தனை அச்சித்து. உங்களை பார்த்துட்டு இருக்கணும், நீங்க அச்சித்து. நீங்க என்ன பாக்குறேன்னு அடியேன்னு அச்சித்து. சுவாமி எங்களை பார்த்து அச்சித்துன்னு சொல்லிட்டு இருக்கிற, நாளைக்கு பழச்சமா வரணுமா வேண்டாம். அச்சித்தனா உங்க சரீரத்தை தான் பார்த்துட்டு இருக்கேன். சரீரம் சித்து கிடையாது, சரீரம் அச்சித்து, ஆத்மா தான் சித்து, சரீரம் அச்சித்து. அதே போல நீ அடியனை பார்த்துட்டு இருக்கல, அடிய சரீரத்தை தான் பார்த்துட்டு இருக்க. அப்ப இந்த சரீரமா அச்சித்து தான், சித்து கிடையாது. அப்ப இந்த அச்சித்தை தள்ளி சித்தை வைத்து கொண்டு பரமாத்மா அனுபவத்துக்கு போறான் இல்லையா, அதுதான் உண்மையான ஞானம். அந்த உண்மையான ஞானத்தை இல்லாம காமத்துக்கு வசப்பட்டியா இல்லையா, அந்த காமத்துக்கு வசப்பட்டபடியாலே ரெண்டு ஆபத்து வந்துட்டு. உன்னிடத்தில் ஏற்க வேண்டிய பக்தியை ஏற்படுத்தவில்லை. அது மட்டும் இல்ல, எந்த இடத்தில் விருப்பம் இருக்கக்கூடாதோ அந்த இடத்துக்கு விருப்பம் போயிடுது. உன்னிடத்துல பக்தி இருக்கணும், அந்த பக்தியும் வரல. எந்த இடத்துல விருப்பம் இருக்கக்கூடாதோ அந்த இடத்துல விருப்பம் போயிடுது. அதனால தான் தெரிவிக்கிறார். என்னன்னா அதனால ஏற்படுது. ஆக பகவத் விஷயத்தை தான் விஷயம் என்பார்கள். பகவானுடைய விஷயத்துக்கு போகல, ஆனா விஷயாந்தரத்தில் விடுபட்டேன். விஷயாந்தரம் விடுபட்டுறதுதான் அச்சித்துல ஈடுபட்டதுன்னு அர்த்தம். கண்டு கேட்டு உட்டு மோண்டு உண்டு உழலும் தெரிவறிய அளவில்லா சப்தஸ்பரிச ரூபரச கந்தங்கள், சப்தஸ்பரிச ரூபரச கந்தங்கள் தான். அதைத்தான் அதுல விகணும். அப்ப விஷயாந்தரத்தை ஈடுபட்டவனும் ஏன்னா வாழ்க்கைக்கு தேவையானது எதுவோ அதில் ஈடுபடணுமோ, அதுல ஈடுபடாம சரீரத்துக்கு தேவையானது எதுவோ அதை விடுபட்டேன். சரீரத்துக்கு தேவையானது எதுவோ அது ஈடுபட்ட, ஆத்மாவுக்கு தேவையானது ஈடுபடல. அப்ப விஷயாந்திரத்துக்கு ஈடுபட்டணும், விஷயாந்திரத்துக்கு ஈடுபட்டபடியாது. இதைத்தான் மனபாரம் விடாமல் சொல்லிக்கிறேன். என்னன்னா இந்த மாதிரி விஷயாந்திரத்துக்கு ஈடுபட்டபடியாலே இது எனக்கு பெரிய தடங்களா போயிடுது. என்ன தடங்கள்னா, நாமெல்லாம் மோட்சம் போகிறதுக்கு என்ன வேணும்? பிரபக்தியோ சரணாகதியோ அல்லது ஆச்சார அபிமமோ இல்லது கர்மஜான பக்தியவங்களும் இருக்கணுமோ, அதெல்லாம் எதையுமே நான் பார்த்ததே கிடையாது. ஏன் பார்க்கறேன்னா மோகத்தால நான் அதெல்லாம் விட்டேன். சரீரத்தையே பார்த்துன்னு மற்ற எதுவும் ஏன்னா அதெல்லாம் நான் விருப்பப்படவே இல்லையே. கண்டிப்பா ஏன்னா ஒன்னும் நடக்கணும் ஏன்னா நான் ஏதாவது ஒண்ணு பண்ணா அந்த பண்றதுனால வரக்கூடிய பலன் இந்த நலை, இந்த பாவம், இந்த தோஷம் ஏற்படுறது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சா பரவாயில்லையே. இந்த மோகத்தால எதுவுமே தெரியாம இருந்துருக்கேன். ஏன் பண்ணிட்டோம்னா
அனாதி கால கர்ம வாசனையால பண்ணேன். அனாதி அவருக்கு கர்மா இருக்கான்னா கிடையாது. அனாதி கால கர்ம வாசனையால பண்ணேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா. பகவான் சரீரம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். பகவான் நமக்கு மோட்சம் கொடுக்குறான்னா என்ன அர்த்தம்னா, நம்ம சரீரம் கீழே வேறது முக்கியமா பார்ப்போம்னு நினைச்சிட்டு இருக்கோம். பகவான் நமக்கு மோட்சம் கொடுக்குறான்னா சரீரம் துறையினா மோட்சம் கொடுக்கணும். அது இல்லை, இன்னொன்னு ஏற்படணும். என்ன ஏற்படும்? நமக்கு என்ன ஏற்படணும்னா சரீரம், ஏன்னா சரீரத்தோடய ஆக்ஷன் போவான். ஆழ்வார் அப்படிதான் சரீரத்தோட ஆக்ஷன் போறதுக்கு தான் தயாரா இருந்தா. ஆழ்வார் தான் மாட்டேன்னு பிடிவாதமா இருந்து சரீரத்தை விட்டு தான் ஆக்ஷன் போறது ஆக்ஷன் பண்ணான். அப்ப என்ன எதிர்பார்க்கிற மோட்சத்துக்கு ஆக்ஷன் போறனா, நீ இந்த உலக சுகத்தில் ஈடுபடாம இருக்கக்கூடிய ஒரு தன்மை உங்ககிட்ட ஏற்படும். உலக சுகத்துல ஈடுபடாம இருக்கிறது என்ன தானே சுகம் இருக்கேன். நான் உண்டு, என் மனைவி உண்டு, என்னுடைய மக்கள் உண்டு, அதுதான் உலக சுகம். உலக சுகம்னா என்ன நினைக்கிறேன்னா, கேளிக்கைக்கு போயிட்டு இருக்குமா வெளியில, அதை இங்க சொல்லவே இல்லை. அப்ப மனைவி மக்களை பார்க்கப்படாதா? எத்தையுமே பண்ணப்படாதுன்னா தாராளம் பார்க்கலாம். அந்த மனைவி பகவானுக்கு சரீரம்னு பாரு, இந்த தாயார் பகவானுக்கு சரீரம் பாரு, அந்த தகப்பனார் பகவானுக்கு சரீரம் பாரு, அதுல குற்றமே வராது. மனைவியை மனைவியாக பார்த்தால் தான் குற்றமே ஏற்படும். சுவாமி, இது மனைவியா பார்க்கப்படாதுன்னா, மனைவியா பார்க்கலாம், மனைவியா பார்க்க சாத்திரம் சொல்றது சம்மதம் தான். மனைவியா பார்க்கலாம். அது எந்த நிலையில பார்க்கணும்னா, பகவானுக்கு சரீரமான எப்பவுமே சாதாரண என்ன சொல்றான், கல்யாணம் என்ன இவனுக்காக நீரு, இவளுக்காக நீருன்னுவா. ஆணுக்காக இந்த பெண்ணுக்காக இந்த ஆண், இந்த ஆணுக்காக இந்த பெண் சொல்ற வழியா தப்பான கருத்து. ரெண்டு பேரும் சேர்ந்து பிரம்மத்துக்காக இருக்கணும். அப்ப ஒரு மனைவிக்காக கணவன், கணவனுக்காக மனைவி வந்துருத்தனா ரெண்டு பேருடைய அபிலாஷையே மாறி போறது. ரெண்டு பேருடைய கொள்கை ஒன்னா இருக்குமான்னா கிடையாது. ரெண்டு பேருடைய கொள்கையே வேறுபட்ட கொள்கை. என்னன்னா, இவருடைய நினைவு என்ன, தான் பர்த்தாவுக்காக இருக்கேன்னு இவருடைய நினைவு, அவருடைய நினைவு என்ன, தான் பாரியாக்காக இருக்கேன்னு அவருடைய நினைவு. அப்ப ரெண்டு பேருடைய நினைவு வெவ்வேறு நினைவா இருக்கு. வெவ்வேறு நினைவு ஏற்பட்டால் அது ஒன்னா போகாது. ரெண்டு பேருடைய நினைவு ஒன்னா இருக்கணும். ரெண்டு பேருடைய நினைவு ஒன்னா இருக்கணும்னா ரெண்டு பேரும் சேர்ந்து நாம் பிரம்ம சாஸ்திரமே கல்யாண விஷயத்துல மந்திரமே என்னன்னா, அந்த பானை கிரகணம் பண்ணி கொடுக்குறா இல்லையா, பானை கிரகணம் பண்ணி கொடுக்கறதே மந்திரமே என்னன்னா, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிரம்மத்துக்குண்டான கைங்கரியத்தை பண்ணி இந்த சந்ததி விருத்தி பண்றதுக்காக தான் இந்த விவாகம் மகோத்சவமே அப்படின்னு தான் அங்க மந்திரமே. புரியுதா? அங்க ரெண்டு பேரும் நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கு அந்த மந்திரம் இல்லை. ரெண்டு பேரும் சேர்ந்து பிரம்மத்தை தேடிக்கொண்டு பிரம்மத்துக்கு கைங்கரியம் பண்ணிக்கொண்டு சந்ததி விருத்தி பண்ணிக்கொண்டு மேற்கொண்டு பிரம்மத்தை ஆராதிப்பதுதான் சொல்லியிருக்காது வர. அப்ப இந்த ரெண்டு பேருக்கு உண்டான தன்மை என்ன, பிரம்மத்தை ஆராதிப்பதியா. அப்ப மோட்சம் போகணும்னாலே சரீரம் கீழே வியறது பிரதானம் இல்லை. சரீரத்தை காட்டிலும் இன்னொன்னு இது முக்கியம். பகவானே எல்லாம் இத்தர லோக விஷயங்களில் நம்முடைய ஆசையை நிர்மூலம் பண்ணணும். அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் பகவான். அதுதான் ஆணுகூல்ய சங்கல்பகா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரட்சசிஷிதி விஸ்வாசகா கோப்திருத்த வர்ணம் தத்தகான்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அதைத்தான் தெரியா. அப்பதான் நான் தகுதி உடையவனா, மோட்சம் போவதற்கு தகுதி உடையவனாக ஆகிறேன். அப்ப நாமும் சுகமா இருந்துட்டு அதெல்லாம் வேண்டாம் சுவாமி, நான் இங்கேயே இருக்கேன்னா சில பேர் சொல்லுவா, சுவாமி இந்த ஜென்மா இருக்கட்டும் சுவாமி, இந்த ஜென்மா இருக்கட்டும், அடுத்த ஜென்மா வேணும், இல்லா வேணா மோட்சம் கொடுத்துரு, இந்த ஜென்மா இங்க சௌக்கியமா இருக்கலாமான்னா இது அந்த மாதிரி நம்ம சாஸ்திரம் ஒத்துக்கவே இல்லை. இந்த ஜென்மால சௌக்கியமா இருக்கணும்னா என்ன வரும்னா, இங்க சௌக்கியமா வச்சுட்டா வச்சுக்கேன். நிறைய பேர் என்ன பார்த்துமா, எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கிற பெருமாள், நான் பெருமாளே கதின்னு இருக்கேனே, ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டு இருக்காளே, இந்த மாதிரி கஷ்டம் கொடுத்துக்கிறபடியால நான் எப்படி சுவாமி அவர் நினைக்கிறது. அப்ப அத்தனை பேர் இங்க வருவாரு. சில மதங்கள்லாம் இருக்கு, எங்க இதுக்கு வந்துருங்கோ, கூரையை பிச்சுன்னு கொடுக்கும், நிறைய கொடுப்பா, இது கொடுப்பா என்னன்னோ சொல்லிட்டு இருக்கா பாருங்க. அந்த மாதிரி வைஷ்ணவ சம்பிரதாயம் சொல்றதே கிடையாது. இங்க வந்தா கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா கஷ்டப்பட்டாதான் அடுத்த ஜென்மா வேண்டான்னு இவருக்கு எண்ணமே வரும். நல்லா சுகமா வச்சுட்டா வச்சுக்கேன், ஏசியில நல்லா சுகமா வச்சுன்னு வச்சுக்கேன், நன்னத்தன சுவாமி இருக்கு, இன்னும் ஒரு 4 ஜென்மா இருக்கலாமே, அனுபவிக்கலாமே. இந்த எண்ணம் வருமா வராதா? நிச்சயமா வந்துடும். பகவான் ஏன் இதுதான் குந்தி கேட்கிறா. ஒவ்வொரு யுத்தம் முடிஞ்ச உடனே ஒவ்வொருத்தையும் பகவான் என்ன பண்றான், உனக்கு என்ன வர வேணும் இன்னும் கேட்டுக்க குந்திக்கிட்ட கேட்கிறான், உனக்கு என்ன வரேன்னா. அவன் என்னத்தமா கேட்கிறா, எனக்கு கஷ்டத்தையே கொடுன்றான். இத்தனை நாள் தான் கஷ்டப்பட்டு, இன்னும் எதுக்கு கஷ்டம், இத்தனை நாள் கஷ்டப்பட்டு இப்பதான் ராஜ்யம் கிடைச்சிருக்கு, இனிமே கஷ்டம் வேணாம்னா, கஷ்டம் இருந்தா தான் உன்னுடைய நினைவே ஏற்படும். அந்த கஷ்டம் இல்லைன்னா உன்னுடைய நினைவு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. அதனால நீ எனக்கு கஷ்டத்தையே கொடுன்னு கேட்கிறா இல்லையா. அதனால நம்ம என்ன, இந்த லோக விஷயத்துல இருக்கக்கூடிய இந்த விஷயத்துல விடணும்.
விட்டாதான் மோட்சம். அதைத்தான் தெரியுறா. அதை நான் உனக்கு சுகம் சுகம் சுகம்னு நினைக்கிறாரு. அது சுகமாவே இல்லை. ஏன்னா நம்ம சுகம்னு நினைக்கிறோம். அது சுகமானா அது சுகமே கிடையாது. ஏன் சுகம் இல்லைன்னா சரீர சுகம் இன்னைக்கு இருந்து நாளைக்கு போயிடும். சரீர சுகம் இன்னைக்கு இருக்கு நாளைக்கு. ஏன்னா இல்லாமல் போனாலும் என்ன இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்ப நமக்கு சரணாகதி பண்ணாலும் மோட்சம் பண்ணலைனாலும் மோட்சம் ரெண்டுமே உண்டு. பண்ணதுனால தான் மோட்சம் அவர் கொடுக்க போறதே இல்லை. அவருடைய அனுகிரகத்தால் தான் மோட்சம்ன்றது அப்பயே பார்த்துக்கணும். அப்படியே கத்திய. ஆனா விஷயாந்திரத்துல ருசி நீங்கணும். விஷயாந்திரம் என்ன? லோக விஷயத்துல ருசி நீங்கணும். பகவத் விஷயத்துல ருசி ஏற்படணும். பகவத் விஷயத்துல ருச்சி ஏற்படணும். விஷயாந்திரம்னா என்னது? சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தங்கள், நம் கண்ணால பார்க்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள். ஐஸ்வர்யம் நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய எந்த விஷயத்திலையும் அதை ஒண்ணு பார்த்தோமா, அதை நம்ம வாங்கிக்கிறோம், அதை நம்ம சாப்பிடணும், அது நம்பரண்டா இருக்கு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த ருச்சி தொலையணும். அந்த ருச்சியை தொலைச்சாச்சுன்னா நம்ம மோட்சத்துக்கு அதிகாரம்னார். சரி சுவாமி, அந்த ருச்சியை முதல்ல பகவானிடத்துல ருச்சி என்ன ஏற்படுத்த மாதிரி பகவான் பண்ணலாமே. பண்ணலாமே. இப்ப எனக்கு லோக விஷயத்துல ருச்சி இருக்கு, பகவான் விஷயம் ருச்சி இல்லை. பகவான் நேரம் பார்சாதி பகவான் உனக்கு லோக விஷயத்துல ருச்சி இல்லாத மாதிரி எண்ணத்துல ருச்சி இருக்க மாதிரி நான் பண்ணி தரேன் அப்படின்னு பண்ணிருக்கலாமோனோ? அவர் ஏன் பண்ணா எனக்கு கஷ்டமே இல்லையா? உடனே அவர் விஷயத்துல ருச்சி வந்துருமோனோ? அந்த மாதிரி பண்ணிருக்கலாமன்னா அவர் பண்ண மாட்டார். முதல் ருச்சியை நாம் தான் வளர்த்து கொள்ளணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ரொம்ப முக்கியமான விஷயம். ருச்சியை முதல்ல யார் வளர்த்துக்கணும்னா நாம் தான் வளர்த்துக்கணும். ஒரு துளி வளர்ந்தா தான் அதை பெருகி 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 10க்கு 100 ஆக்குறது பகவான். ஆனா முதல்ல ருச்சி அவர் கொடுக்கவே மாட்டார். முதல்ல பகவத் விஷயத்துல ருச்சி யார் கொடுப்பான்னா நாம தான் ஏற்படுத்திக்கணும். முதல்லயே அவர் ருச்சி கொடுத்துட்டாருன்னா அப்ப என்ன ஆகும்னா, இப்ப முடிவுக்கா சொல்றேன். அப்ப நான் ஒரு தப்பு பண்ணணும். தப்பு பண்ணவனே ஒருத்தர் கேட்டார், ஏன் இந்த மாதிரி தப்பு பண்ண? அவர் எனக்கு ருச்சி கொடுக்கல, தப்பு பண்ண. தப்பு எங்கிட்ட இல்லைங்க, அவர் கொடுக்கல, நான் தப்பு பண்ணேன். அவர் கொடுத்திருந்தா நான் பண்ணிருப்பேனா? அப்ப தப்பு யார்கிட்ட இருக்கு? அப்படின்னு சொல்லி வரணும். அதனால முதல்ல ருச்சி யாரு? ஒரு துளி. அதுக்குன்னு ஓஹோன்னு கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ பண்றா போல ருசி எல்லாம் கிடையாது. ஒரு துளி ருசி வந்தாலே போறோம். அந்த துளியை பன்மடங்காக 100 மடங்காக ஆக்கக்கூடிய சாமர்த்தியம் பகவானுக்கு உண்டு. ஆனா முதல் ருசியை உன்னிடத்தில் தான் அவன் எதிர்பார்க்கிறான். தவிர அந்த முதல் ருசியை அவன் கொடுத்துட்டான்னா அதுக்கப்புறம் நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாமே. கரெக்ட். அந்த ருச்சி என்ன பண்றான்? அந்த ருச்சியை நாம் தான் முதல்ல ஏற்படுத்த. ருச்சியை அவர் கொடுப்பார்னு கிடையாது. ருச்சியை அவர் கொடுத்தா என்ன ஆகுனா அப்ப ஒவ்வொருத்தரும் கேட்க ஆரம்பிச்சுப்போம். அவாவா வரும், நான் பண்ண தப்புக்கு பகவான் தான் காரணம், ருச்சி கொடுக்கலையே ருச்சி. ஏன்னா அப்ப உன்னுடைய நிலையான முயற்சின்றது எதுவுமே இல்லாம போயிடுது. அப்ப உனக்கு சுவாதந்திரம் கொடுத்துருக்கா இல்லையா? உனக்கு அறிவு கொடுத்துருக்கா இல்லையா? ஞானம் கொடுத்துருக்கா இல்லையா? நீ அச்சித்து இல்லையே, சித்தான ஜீவாத்மா வச்சே. ஜீவாத்மான்னு சொன்னாலே ஞானம் இருக்கு, ஆனந்தம் இருக்கு. அப்ப ஞானம் தானா விவேக ஞானம். விவேக ஞானம்னா இது தப்பு, இது சரி, இது நிறை, இது பாகவதம், இது புராணம் அப்படின்ற பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு நிலை விவேக ஞானம் இருக்கணும். இதே ஒரு ஜந்துவாக இருக்கக்கூடிய ஒரு அச்சித்தை பார்த்து சொல்ல மாட்டார். ஆனா சித்தான ஜீவாத்மாத்தின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? ஞானம் இருக்கிறபடியாலே. அப்ப முதல் ருசியை இவர் தான் வளர்த்து கொள்ளமே தவிர அப்ப சுவாமியை இந்த உபதேசம் ஏன்னா அவர் தான் வளர்த்துக்கணும். அப்ப விஷயாந்திர ருச்சியை கழித்து விட்டு கைங்க ருச்சியை வளர்த்து கொடுப்போம். ருச்சியை மறந்துட்டு வச்சுக்கேன். ஒரு துளி வளர்ந்தா இந்த விஷயத்தை தான் முதலையாண்டானுக்கும் குரத்தாழ்வாருக்கும் இந்த வாக்குவாதம் வந்துடுது. எல்லாத்தையும் விட்டா தான் இவன் பகவானை பத்தணும்னு, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் பகவானை பத்தணும்னு. அப்ப முதலையாண்டான் சொன்னார், குரத்தாழ்வார் சொன்னார், சர்வதன்மான் பரித்தேற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு பகவானை பத்தணும்னார். எல்லாத்தையும் எப்ப விடுறது? மனைவி மக்கள் எல்லாத்தையும் விடணும்னா எங்க விடுறது? விடவே முடியாது சுவாமி. அப்ப இதுக்கு நீ பிரமாணமும் சொல்லிடுவீரு. எதுக்கு எல்லாத்தையும் விடுறதுக்கு? கண்ணனுக்கு பிரமாணம் சொல்லி அதையும் சொல்லிடுவேன். ஆனா அந்த பத்தணும்னா நீர் ஒருத்தர் தான் கிடைப்பாரு, வேற யாரும் கிடைக்க மாட்டான்றார். யார்? முதலியாண்டா சொல்றார், வேற யாருமே கிடைக்க மாட்டேன். ஏதோ சிலதை விட்டுட்டு அதன் மூலமா பகவானை பத்திட்டு அதன் மூலமா மற்ற இதெல்லாம் விடலாமே தவிர எல்லாத்தையும் விட்டுட்டு தான் பகவானை பத்தணும்னா என்னங்க பத்த முடியும்? அதே போலதான் ஒரு துளி ருச்சி ஏற்பட்டா போறோம். ஒரு துளி ருச்சி ஏற்பட்டாலே அதுக்கு மேல பகவான் அதை பல்கி பெருகி 100 மடங்கு ஆக்குறான். ஆக்கணும் மாத்திரம் இல்ல,
விஷயாந்திரத்தில் ருச்சியை தவிர்த்து விட்டு பகவத் விஷயத்திலையும் பாகவத விஷயத்திலையும் ஆச்சார விஷயத்திலும் ருச்சியை மேன்மேலும் வளர்த்து கொடுக்குறான் இல்லையா, இந்த உபாயத்தை சொல்றான். அப்ப எது வழின்னா நாம தேடுவோம், அவன் 2ஆம் பட்சம் தான். ஏன்னா இதில் கைங்கரியத்தில் ஈடுபடணும், உலக விஷயத்தில் ருச்சியை கழிக்கணும், உலக விஷய ருச்சியை கழிக்கணும், கைங்கரியத்தை ஈடுபடணும். அத சுலபத்துல புத்தி வந்துருமானா வராது, சுலபத்துல புத்தி வருமானா வரவே வராது. ஏன்னா அப்ப மனசு முழுவதும் அவன் சிந்தனையா இருக்கு இல்லையா, மனசு வேற இடத்துல போகக்கூடாது இல்லையா, வேற இடத்துல போகக்கூடாதுனாலே சுவாமி எங்க போறது, இந்த 2 மணி நேரம் இங்க இருக்கே தவிர அந்த 2 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க என்ன ஆச்சு, இங்க என்ன ஆச்சு, இது என்ன ஆச்சு, இது என்ன ஆச்சு அப்படின்னு தான் மனசு போறது இருக்குன்னா போகுதுன்னா அது போகாம இருக்கணும்னு இருக்குது. அதுக்கு போறதுக்கு என்ன காரணம்னா நம்முடைய கர்ம வினைகள், அனாதி கால பாப கர்மாக்கள் காரணம். அதுதான் அதுதான் தெரியும் அநாத காரணம். அப்ப மனமும் அடங்கல. இது ஆச்சரியம் என்ன தெரியுமா, அவர் உள்ளே இருக்கார், வெளியே இருக்கார், ஆனா மனசு அடங்குத. எனக்கு வெளியிலேயே பிரத்யட்சமா தெரியாது, எனக்குள்ளேயும் அந்தரியாமையா இருக்காரு. ஆனா இது 2மே தெரிஞ்சுட்டு இருக்கேன்னா தெரிஞ்சுக்கலையே. மனசு அடங்குறதுனா அடங்கவே இல்லை. அதான் பழுதே பல பகலும் போயின என்று அஞ்சு எழுதன் பாவமே செய்து பாவியானேன். திருமங்கையாளர் தெரிகிறார், பாவமே செய்து பாவியானேன் நானே நானாவித நரகம் போகும் பாவம் செய்தேன். திருமங்கையாளர் தெரிகிறார், நானே நானாவித நரகம் போகும். நானாவித நரகம்னா எல்லா விதமான நரகங்கள். நரகப்பட்டம் 28 நரகப்பட்டம் சொல்லியிருக்கு, 28 நரகங்கள். அந்த 28 நரகங்களுக்கு மேல நான் பண்ணியிருக்கேன். நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன், அத்தனை பாவத்தை நான் பண்ணினேன். திருமங்கையாளர் தெரிகிறாரா. அதனாலதான் தண்டிக்க அத்தனை தெரியுது இல்லையா. இது இத்தனை என்னன்னா இதெல்லாம் என்ன இருக்குன்னா இத்தனை பாவங்கள் இருக்குன்னு அவ சொல்லிக்கிறான்னா அவள்கிட்ட பாவம் இருக்கிறதா அர்த்தம் இல்லை. இதற்கு நமக்கு பிரதிநிதியா அவ சொல்லிக்கிறான்னு அர்த்தம். அதத்தான் இத கண்மூடித்தனமா நான் பண்ணேனேன். இதுக்கு என்ன காரணம்னா மோகேனமேன அந்தர் பகிச்சத சர்வம் அந்தர்பக சகல வஸ்து சந்தமேஷம் அந்த புரஸ்திதமிவாகம் அபீட்சமானக கந்தர்பவஸ்ச ஹிருதய சததம் பவாமி சந்தத்பிரதக்த கமனஸ்யே இதீந்திர நாரக. கண்மூடித்தனமாக மோகத்துக்கு இருந்து ஆட்பட்டேன் அப்படின்னு. மோகத்துக்கு மோகம் என்ன, மோகத்துக்கு என்ன காரணம், அநாதி கால கர்மா பாபவாசன காரணம் முடிக்கிறார். ஆச்சரியமான 12வது ஸ்லோகம் முடிஞ்சிட்டு. அதுக்கப்புறம் 13வது ஸ்லோகம். தாபத்ரயே ஜனித துக்க நிபாதினோபி தேகஸ்திதௌ மம விருசுன்னு நதன்ன விருத்தோ ஏதஸ்ய காரணமகோ மம பாபமேவ நாதத்வமேவ ஹரதத் எதிராத சீக்கிரம். சரி சுவாமி, பாபம்லாம் சொல்லிட்டாரு, பாபத்தை தூண்டுறது சரீரம் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒண்ணு செய்யலாமே, சரீரத்தை போக்கிடலாமே. சரீரம் தானே பாபம் பண்றோம், சரீரமே இல்லைன்னு வச்சுக்க பாபம் வருமா? கல்லு போல கட்ட இந்த வஸ்து இருக்கு, இதுலயும் ஆத்மா இருக்கு, இதுக்கு பாபம் இருக்கா? பாபமே கிடையாது. அப்ப இந்த 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 ஆத்மாவுக்கு பாபம் வருதுன்னா என்ன அர்த்தம்? சரீரம் இருக்கவே தானே பாபம் வருது. சரீரத்தை தொலைச்சிடலாமே, சரீரத்தை இல்லாம பண்ணிட்டா பாபமே இல்லையன்னா, சரீரத்தை இல்லாம பண்ணியாச்சுன்னா சரணாகதி பண்ணுவதுக்கு ஆச்சார அபிமானம் பண்ணுவதுக்கு வழியே இல்லையே. சரீரம் இருந்தா தானே பண்ண முடியும். சரீரமே இல்லை சுவாமி, சரீரம் இல்லாம இதா பண்ண முடியுமா? ஆத்மானுபவ காமன் இருக்கா இல்லையா, கைவல்யார்த்தின்னு பேரு. கைவல்யார்த்தி சரீரம் இல்லாம தான் தன் ஆத்மாவை தானே அனுபவிக்கிறான். அவனுக்கு எந்த கர்மாவும் கிடையாது, அவன் கொத்து கொத்தான் தொங்கிட்டு இருப்பான், எந்த கர்மாவும் கிடையாது, தன் ஆத்மாவை தானே அனுபவிச்சுட்டு இருக்கான். அதே போல நாம் என்ன பண்ணணும்னா, சரீரமே இல்லாம இருக்கலாம்னா, சரீரமே இல்லைன்னா எங்க சரணாகதி பண்றது? சரீரமே இல்லைன்னா ஆத்மானுபவம் இது எங்க பண்றது? பகவானை எப்படி அனுபவிக்கிறது? ஆச்சார அபிமானம் எப்படி வரும்? வரத்துக்கு வாய்ப்பே இல்லையே. அப்ப சரீரம் வேணும், ஆனா அந்த சரீரம் என்ன பண்ணணும்? நன்மையில கொண்டு போய் உடனே கூட தீமைக்கு கொடுக்கூடாது. அந்த சரீரம் காமானுபவ சுபத்துக்கு போகாமல் கிருஷ்ணானுபவத்துக்கும் பகவத அனுபவத்துக்கும் ஆச்சாரிய அனுபவத்துக்கும் வந்தா அந்த சரீரம் உத்தேசம். ஆனா அதே சரீரம் காமானுபவத்துக்கு போயிடுச்சுன்னா சாஸ்திரம் சம்மதமில்லா இருக்கக்கூடிய அந்த சரீரம் உத்தேசம். ஏன்னா சரீரம் இருக்கணும், சரீரம் இல்லாம இருக்கணும். ஏன்னா நம்ம இங்க இருக்கிற பரியந்தம் நிச்சயமா நமக்கு தீமையும் நடக்கும், நன்மையும் நடக்கும். இதுக்கு இருள் தருமா ஞானம் இருக்கு. நன்மையே நடக்கணும்னு எதிர்பார்த்தோம்னா அது இங்க நடக்காது. சீவைகுண்டம் போயாச்சுன்னா அங்க நன்மை மட்டுமே, தீமையே கிடையாது. சரி சுவாமி, இங்கெல்லாம் ஒவ்வொரு திவ்யதேசமா சேவிச்சுன்னு வர, ஸ்ரீரங்கம் சேவிச்சேன், திருமலை சேவிச்சேன், இதெல்லாம் அங்க சேவிக்க முடியல, அதெல்லாம் சேவிக்கலாம். இங்க இவரோடலாம் சண்டை போட்டேனே, அந்த சண்டைலாம் அங்க தெரியுமா? தெரியாது. இங்க என்னென்னலாம் நன்மை பகவத் விஷயத்துல நடந்திருக்கோ இது அத்தனையும் அங்க நம்ம பார்க்கலாம். அதத்தான் அபகத பாப்மா விஜரகா விமுர்த்துகு விசேகோகா விஜகிஸ்தகா
அபிபாசகா, சத்தியகாமகா, சத்திய சங்கல்பகா என்று சொல்லக்கூடிய 8 விதமான குணங்கள் வருது இல்லையா? அந்த 8 விதமான குணங்களே நாம என்ன நினைக்கிறோமோ அந்த நினைவு அங்க வந்துடும். அந்த நினைவு பகவத் விஷயம், பாகவத விஷயமாவும் ஆச்சாரிய விஷயமாவும் இருக்கும். அதனால இது அத்தனையும் பண்ணணும்னாலே சரீரம் வேணும். அங்க பண்ணணும்னாலும் சரீரம் வேணும். அங்கேயும் என்னது அப்ராகிருதமான திருமேனி எடுத்துக்கொண்டுதான் பகவத் கைங்கரி அங்க பண்றமே தவிர சரீரம் இல்லாமல் பண்ணலாம். அங்க சங்கல்பத்தாலையும் பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம சரீரமே இல்லை. நாம அங்கிருந்து திடீர்னு அந்த வஸ்து இங்க வரணும்னா இந்த நாடகத்தெல்லாம் வருது பாருங்க, திடீர்னு வந்துடும். அந்த மாதிரி வர வைக்கலாம். அது என்ன சங்கல்பம்? அது அந்த சங்கல்பம் வந்து இப்ப நமக்கு கிடையாது. ஏன்னா இந்த இந்த ஆத்மாவுக்கு அந்த ஞானம் உண்டு. சங்கல்ப சக்தியாலேயே பண்ணக்கூடிய ஞானம் இந்த ஆத்மாவுக்கு உண்டு. ஆனா இங்க இருள் தர்ம ஞானத்தில் இருக்கிறபடியாலே அது அத்தனையும் மூடின்னு இருக்கு. அந்த மோகத்தால் மூடின்னு இருக்குதுல இந்த ஆத்மாவுக்கு சிருஷ்டிக்கக்கூடிய சக்தியே உண்டு. ஆத்மா ஏன்னா இங்கிருந்து அங்க போனா இல்லையா, இந்த சீபாஷத்தை விசாரிச்சிருக்காரு வியாசரே. இந்த மாதிரி சிருஷ்டிக்கக்கூடிய சக்தி இருக்கிற சிருஷ்டிப்பானான்னு கேட்டார். சிருஷ்டிக்க மாட்டான்னார். ஏன்னா நமக்கு அந்த 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 கட்டமெல்லாம் வேண்டாம், பகவான் பார்த்துக்கிட்டோம், இவன் சிருஷ்டிக்க மாட்டான், பகவத் கைங்கரியத்தோடு நிற்பான தவிர ஆனா சிருஷ்டிக்கக்கூடிய சக்தியே உண்டு. புரியத்துக்காக சொல்றேன். இங்கிருந்து கிளம்பி போயாச்சு, சீவைகுண்டம் போயாச்சு. சீவைகிட்ட போய் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னுடைய பெரியப்பாவை பார்க்கணும்னு ஆசை. பெரியப்பா இந்த லோகத்துல தானே இருக்காரு. அவர் மோட்சத்துக்கு வரல. ஏன்னா அவர் பாவம் பண்ணியிருக்காரு, ஏதோ தோஷத்தால மோட்சத்துக்கு வரல. அவரும் கிளம்பிட்டாரு, பித்ருலோகம் போயிட்டாரு. அப்ப அவரை பார்க்கணும்னு ஆசை. அப்ப என்ன பண்ணலான்னா அந்த ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து வெளியே வரணுமா. வெளில வந்து ஒரு உள்ளு இருக்கான், அந்த இடத்த வந்து நின்றுட்டு இந்த ஜீவாத்மா சங்கல்ப சக்தியால தன்னுடைய பெரியப்பாவை சிருஷ்டித்து அங்க பார்த்துட்டு சேவிச்சுட்டு போயிட்டு வாங்க அனுப்பிச்சிடுவான். ஆனா அது அந்த அளவுக்கு அவன் பண்ண மாட்டான். அந்த சக்தி அந்த ஜீவாத்மாவுக்கு உண்டு. புரியுறதா? இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப இந்த சரீரம் இல்லாம பண்ணலாமான்னா சரீரம் இல்லாம எதையும் பண்ண முடியாது. சரீரம் ఆశయగల అసలు రానే రాదు. అది రాదు, రానే రాదు. దృష్టాంతం பகவத் அனுபவம் தப்ப வேற ஏன் ராது. அப்ப அந்த பகவத் அனுபவம் தான் அங்க இருக்குமே தவிர மத்தது வராது. அப்ப சரீரம் இருந்தா தானே. சரீரம் ஆத்யங்கொலு தர்ம சாதனம்னு சொல்லியிருக்கு. சரீரம் ஆத்யங்கொலு தர்ம சாதனம். தர்ம சாதனத்துக்காக தான் இந்த சரீரம். கிரிக்கே கீர்த்தவ கேசவம் முரரிப்பம் சேத்தோபதட்சி முகுந்தமாலை குலசேகர. அப்ப இந்த கைகளாகட்டும் கண்களாகட்டும் கால்களாகட்டும் பகவானை பார்த்து நடக்க, பகவானை சேவிக்க, பகவானை கைங்கரியம் பண்ண, பகவானை பார்க்க, அதுக்காக தான் இத்தனை கரணகலபேன் கொடுத்துருக்கானே தவிர மற்றதுக்காக கிடையாது. அப்ப இதெல்லாம் என்ன பண்ணணும்னா அப்ப இந்த சரீரத்தை உனக்கு உபயோகப்படும்படி சீக்கிரமா எனக்கு பண்ணணும். அதாவது சீக்கிரமா அந்த தக்கர கமனஸ்டி யதீந்திர நாரகா. சீக்கிரமா எதிராஜு சீக்கிரம் போகும். சுவாமி கேட்கிறேன், நான் எதற்கு உமக்கு உடம்பு போக்கணும்? உடனே எதிராஜர் கேட்கிறார், சுவாமி எம்பெருமனர் உன் உடம்பை நான் ஏன் போக்கணும்? மனபாலமான் பிரார்த்திக்கிறார். யார்கிட்ட? சுவாமி ராமாஜர்கிட்ட. என் சரீரத்தை போக்கிடு, என் சரீரத்தை போக்கிடுங்க. எதிராஜர் கேரு, உன் சரீரத்தை நான் ஏன் போக்கணும்? சரீரத்தை போக்குறதுக்கு யம தர்மராஜன் இருக்கான் இல்லையா? அப்ப என்ன யம தர்மராஜன் ஆக்குறையா? யார் கேட்கிறா? சுவாமி ராமன் இருக்கிறார். அதுக்கு இருக்காரு அப்படின்னாரு. இல்ல நீ சரீரத்தை சீக்கிரமா போக்கணும். இல்ல கொஞ்சம் நிதானம் போக்குறேன்னு. மிருத்யுன்னா சரீரத்துக்கு போக்குறதுக்கு உண்டான தேவத்தை வேறு, மிருத்யு தேவத்தை. அந்த மிருத்யு தேவத்தை நான் இல்லையே சொல்றச்சு. இல்ல சரியான ஞானமா இருந்தா தானே சரியா இருக்கும். அப்ப சரியான ஞானம் இல்லைன்னா அந்த சரீரம் தியாஜ்யம் தானே, தேவையில்லையே அந்த சரீரம். அப்ப அந்த சந்தேகத்துக்கு உத்தேசம் இல்லையே. அப்ப அடியேன் மோகத்துல தவிச்சுட்டு இருக்கேன், நீ தலிச்சுன்னு சூரியனத்தை போல மோகத்தை போக்கும், அஜ்ஞானத்தை போக்கியாச்சுன்னு என்ன ஆகும்? எனக்கு என்ன ஆகும்? இந்த சரீரமே நல்ல சரீரமா போயிடுது. அப்ப எனக்கு நல்ல சரீரம் வேணும்னா உன்னுடைய கிருபை இருந்தா தான் முடியும். தேவருடைய உபதேசம் பெற்றா ஞானம் கொடுக்கிறது தேவரீர் தான், சரீரத்தை கொடுக்கறது தேவர் தான். அதைத்தான் ராமானுஜர் என்னும் மெய்மதி கடலேன்றார். ஞான கடலை எதை கொடுத்தாலும் இதனா இந்த விஷயத்தை அடியனுக்கு அனுகிரகம் பண்ணணும் தேவரை பிரார்த்திக்கிறார். தேவரீர் தான் நாதன். அதைத்தான் அந்த தக்கர கமனஸ்சே யதீந்திர தத அந்த புரஸ்ததமிவாக மமிஷ்யமானக அந்தஸ்த ஹிருதய தததம் பிரபாமி அந்த தக்கர கமனஸ்சே யதீந்திர நார்கா. நாதன் அர்த்தம். நாதன்னா என்ன அர்த்தம்? தேவரீர் சுவாமி, அடியன் தாசன், அடியன் அநாதன், தேவரீர் நாதன். அப்ப அநாதனுக்கு யார் நாதனா இருக்கா?
தேவரீர் தான் நாதனா இருக்க, அதனால நீரே அனுகரிக்கணும். சரி, நான் அனுகரிக்கிறேன், மெதுவா அனுகரிக்கிறேன். எப்ப வரணுமோ அப்ப பண்றேன்னா, மெதுவெல்லாம் பண்ணாத, இப்பவே பண்ணு, இப்பவே பண்ணுவோம். அதெல்லாம் மெதுவெல்லாம் பண்ண, ஏன்னா மெதுவெல்லாம் பண்ணான்னா ஆத்மாவே தாங்காது, போயிடும். அதனால இப்பவே பண்ணணும். இந்த பிறவி முடிஞ்சு போயிடுச்சுன்னா சீக்கிரம் பண்ணுன்றார். இதைத்தான் இந்த விஷயத்தை தான் விபீஷணன் பிரார்த்திக்கிறான். அங்கிருந்து கிளம்பி வந்தான். என் குலத்தை கடுக்க வந்த கோடரை காம்பேன்னு சொன்ன உடனே அங்கிருந்து ராவணன்ட்டு இருந்து நேர கிளம்பி வந்தான் விபீஷன். கிளம்பி வந்து நேர ஆகாசத்துல இருந்துருக்கான். ஆகாசத்துல இருக்கிறதே பிரார்த்திக்கிறான் சுக்ரீவனை பார்த்து. என்ன பிரார்த்திக்கிறான்? ஏ சுக்ரீவா, உடனே என்ன ராவணத்துல அழிச்சுன்னு போ, நான் சரணாகதி பண்ணியிருக்கேன். உடனே நிவேதியத்த மாம் சிப்ரம் விபீஷண உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு சொல்லி அந்த ராகவனத்துல நான் அழிச்சுன்னு போ. நிவேதியத ஷிப்ரம் நிவேதியத்த ஷிப்ரம் நிவேதியத்தன்னா உடனே என்ன சொல்றான் சுக்ரீவன், இரு இப்பதானே வந்த, கொஞ்ச நாள் 2 நாள் ஆகணும். 2 நாள் ஆனதுக்கு அப்புறம் ராமன்ட்ட சாவகாசமா சொல்லிட்டு உன்னை நான் அழிச்சுன்னு பண்ணேன். ஷிப்ரம் நிவேதியத்தை உடனே அழிச்சுன்னு போடணும். ஏன்னா ஏன் உடனே கேட்கிறேன்னு கேட்டான்னு சுக்ரீவன். அப்ப அதுக்கு பதில் சொல்றான் விபீஷன், இப்ப எனக்கு நல்ல புத்தி வந்திருக்கு, சரணாதி பலன்னு புத்தி வந்திருக்கு. இந்த நின்றவான் இல்லா நெஞ்சு சஞ்சலஞ்சு மலக்கிருஷ்டான்னு அர்ஜுனன் சொன்ன வர அந்த மாதிரி புத்தி எனக்கு, அதுவும் நான் ராட்சசனா இருக்கேன், எப்ப வேணா எனக்கு புத்தி மாறிடும். இப்ப ராமன் திருவடியில பத்தக்கூடிய புத்தி எனக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த புத்தி மாறத்துக்கு முன்னாடி ராமன்ட்ட போய் சொல்லிட்டு ஷிப்ரம் நிவேதையத்த, இந்த புத்தி மாறத்துக்கு முன்னாடி ராமன்ட்ட போய் சொல்லுன்னு சொல்ற இல்லையா, அதே போல இப்ப புத்தி வந்திருக்கு, பலபாலமானு சொல்ற, இப்ப எனக்கு புத்தி வந்திருக்கு, ராமானுஜே உன் திருவடியை பத்திரம்னு சொல்லி இப்பவே நீ அனுகிரகம் பண்ணி, நீ அனுகிரகம் பண்ணா எப்ப வேணா இந்த எண்ணம் வந்திருக்கு, இந்த எண்ணம் மாறி போயிடும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அப்ப இந்த எண்ணம் மாறத்துக்கு முன்னாடி நீர் தான் பண்ணணும்னார். நான் எதுக்கு பண்ணணும்னார்? நீர் தான் எதிராஜராச்சே, எதீந்திர நாரகா. எதிராஜன்னா புலன்களை அடக்கி கொண்டவருக்கு ராஜாவாக, எத்தின்னா இந்த ஐம்புலன்கள், இந்த ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா, இந்த ஐம்புலன்களை அடக்கக்கூடியவருக்கு ராஜா யாரு? எதிராஜா. அந்த எதிராஜா ஆனபடியால நீர் அடக்கி இருக்கிற இல்லையா, அதனால் உன்னுடைய நிலை எங்களுக்கும் கொடுன்னு பிரார்த்திக்கிறார். அப்படிப்பட்டது. ஏன்னா அப்பதான் எங்களுடைய பாவத்தையே தொலைக்க முடியும். உடனே சரீரத்தில் இருக்கும் ஆசையை போய்த்து விடு. ஆசை போனா என்ன ஆகும்? சரீரத்தில் இருக்க ஆசை போனா காமத்துல இருக்கக்கூடிய ஆசை போகும். காமத்துல இருக்கக்கூடிய ஆசை போனா உம்மிடத்துல முன்னாடி வந்துடுவேன். உம்மிடத்துல முன்னாடி வந்தா நீர் உபதேசம் பண்ணிவர். உபதேசம் பண்ணுவேன், நீர் என்ன கூட்டின்னு போயிடுவார். இது ஒரு படிக்கட்டுன்றார். இந்த படிக்கட்டு பிரகாரம் வந்தாச்சுன்னா சரியா இருக்கும். முதல்ல சரீரத்துல ஆசையை போக்கு, சரீரத்துல ஆசை போயாச்சுன்னா காமத்துல ஆசை போகும். காமத்துல ஆசை போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன, பாவங்கள் தொலையும். பாவங்கள் தொலைஞ்சிச்சுன்னா நான் உம்மிடத்துல வந்துடுவேன். உன்னிடத்துல வந்த உடனே நீர் என்ன ஐஷம் கொண்டு போயிடுவார். அதனால இந்த சரீரம் போக்குறதுக்கு நானே போக்கிக் கொள்வதற்கு எந்த விதமான யோக்கியதையும் கிடையாது, என்னிடத்துல கிடையாது. சரீரத்தோட நன்னா இருக்கு. ஏன்னா அநேகமா என்ன நினைப்பாதுமா, பிரியத்துக்கா சொல்றேன், சமாஷனம் பண்ணிக்கிறோம். சமாஷனம் பண்ணி முடிஞ்சுன்னா தாபகா புண்டகா ததா நாபகா மந்திரோ யாகச்ச பஞ்சமான சமாஷனம் முடிஞ்சோடனே அந்த பெருமாள் என்ன பண்றார், அங்க ஆச்சாரம் என்ன பண்றாருன்னா நேர பெருமாள்கிட்ட போறார். பெருமாள்கிட்ட போய் என்ன சும்மா சொல்றாரு, அவர் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பண்ணல. என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி ராமானுஜ சம்பந்தம் உண்டுன்னு இந்த వ్యక్తి ஒத்துண்டு வந்திருக்கான். அதனால ராமானுஜ சம்பந்தம் இருக்கிறவாளுக்கெல்லாம் நீ மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க, அதோட நிறுத்திவார். அப்ப அந்த வார்த்தையை நாம கண்ணு இருக்க கேட்டு வச்சுக்கேன், சுவாமி நான் மோட்சமே கேட்கலையே சுவாமி, தெரியாதனமா சமாஷனம் பண்ண வந்துட்டேன், நான் இந்த ஊர்லயே ரொம்ப நன்னா வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், நீர் இப்ப பார்த்து எனக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு சொன்னா அந்த நிலையை தான் இங்க பிரார்த்திக்கிறாரு. ஏன்னா இந்த சரீரத்தை தொலைச்சு கொடு, இந்த சரீரத்தை கந்தர் பவஸ்ய ஹிருதய சததம் பவாமி அந்த தக்ர கமனஸ்ய யதீந்திர நாரகா. அப்படிப்பட்ட இந்த சரீரத்தை தொலைச்சு கொடு. சரீரத்தை தொலைச்சு கொடுத்தா என்னன்னா, பிரியத்துக்காக சொல்றேன், இந்த சரீரம் என்ன பண்ணுன்னா, இந்த சரீரம் இருக்குன்னா தன்னை எங்க வேணாலும் அழிச்சு போகும், என்ன வேணா கொடுக்கணும். இப்போ ஒருத்தர் இல்லை, ஒருத்தர் நல்லா சாப்பிட்றான் இல்லையா, அதுக்கும் நிறைய கொடுத்துருக்காப்ப, நிறைய சாப்பிட்றான் இல்லையா, சாப்பிட்ட உடனே அவனுக்கு இது தப்புன்னு தெரியறதா? தெரியவே தெரியாது. அவனுக்கு நல்லதே தெரியாது. ஓ இது சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கு, எவ்வளவு நல்லா இருக்குன்னு. அப்ப அவனுக்கும் சரீரம் இருக்கு, மற்றவாளுக்கும் சரீரம் இருக்கு. அவன் சரீரத்தை வச்சு என்ன பண்றான், நன்னா சாப்பிட்றான். சாப்பிட்றது தப்புன்னு சாத்திரம் சொல்லி இருக்கு. அது மட்டும் இல்ல, சாப்பிட்ட உடனே மற்றவாளுக்கு எவ்வளவு இடையூறா இருக்கு, எவ்வளவு இடைஞ்சலா இருக்குன்னு அவன் தெரிஞ்சுட்டா சாப்பிடுவானா? ஆனா அவனுக்கு என்ன சொல்றது, இது சாப்பிட்டா என்ன சுகமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கா இல்லையா? அந்த மாதிரிதான் சரீரத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கின்ற.
யார் சொல்ற மனபாலம் அந்த மாதிரிதான் சரீரத்தை அமைஞ்சிருங்க. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு வேற சொல்றாரு. இப்ப ஒரு பைத்தியம் பித்து பிடிச்சிருக்கு. பித்து பிடிச்சிருக்குன்னா என்ன பண்ணுவான்னா, அவன் அப்படி வாசல்ல போயிட்டு இருக்க வச்சு கயத்தை எடுத்து தன்னை அடிச்சுப்பான். அடிச்சுட்டு ஓஹோ ஹான்னு சிரிக்கிறான். சிரிச்ச உடனே மத்த யாராவது நம்மளை அடிச்சா நமக்கு சிரிப்போமா? வலிக்கும், அழுவும். ஆனா அவன் என்ன பண்றான்? தன்னை தானே அடிச்சுண்டு சிரிக்கிறான். அப்ப அவனுக்கு தன்னை தானே அழிச்சுண்டு சிரிக்கிறது அவனுக்கு உகப்பா இருக்கா இல்லையா? அவனுக்கு வலிக்கிறதுன்னு தெரியாதா? அந்த மாதிரிதான் இந்த சம்சாரத்துல நாம் இருந்துட்டு இருக்கோம். நாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? இந்த சம்சாரத்தை அனுபவிக்கிறோம்னா என்ன அர்த்தம்னா, அவன் அடிச்சு அவன் எப்படி சிரிச்சுட்டு இருக்கான், அதை போலதான் நாம் அனுபவிக்கிறோம். தவிர உண்மையான அனுபவம் பகவத் அனுபவமே, ஆச்சார அனுபவமே, பகவதார் அனுபவமே. மற்ற அனுபவம்லாம் என்ன அனுபவம்னா, அவன் எப்படி அடிச்சுன்னு தன்னைத்தானே ஓ என்னமா அடிச்சுட்டு இருக்கேன்னு அவன் அடிச்சுட்டு வேற சிரிக்கிறான். அப்ப உண்மையா அவனுக்கு தெரியறதா? எதனால பண்றான்? மோகத்தால பண்றான் இல்லையா? அதே மோகம் தான் நம்ம இடத்துல இருக்கு. அதனால இந்த சரீரம் இருக்கிறபடியால இத்தனை தீமை இருக்கு. இந்த தீமை இருக்கிறபடியால இந்த சரீரத்தை உடனே தொலைச்சு அந்த பவச்ச ஹிருதய சததம் பவாமேனா. அப்ப அதெல்லாம் சரீரம் ருசி போகும் இல்லையா? அப்ப சரீரத்துக்கு ருசி போயிட்டா இருக்கிறோம். சில பேர் சொல்லுவா, சரீரத்துக்கு வேற ருசி இருந்தா தான் இந்த அலங்காரமே. என்னன்னோ அலங்காரம்லாம் பண்ணிக்கிறா பாருங்க, எல்லாம் சரீரத்துக்கு தானே. ஆத்மாவுக்கு அலங்காரமா? ஆத்மாவுக்கு அலங்காரம் எது தெரியுமா? திருமந்திரம் தயம் சனஸ்லோகம் ரகசியத்திலிருந்து அலங்காரம். அந்த ஆத்மா அலங்காரம் தான் பிரதானமே தவிர சரீர அலங்காரம் பிரதானம். ஆனா சரீர அலங்காரம் எப்ப ஏற்படும்னா, சரீரத்துல ருச்சி இருந்தா தான் சரீர அலங்காரமே ஏற்படும். அப்ப சரீரத்துல ருச்சி போயிடுச்சுன்னு வச்சுக்கேன், சரீர அலங்காரம் இருக்காது. எந்த அலங்காரம் வரும்? ஆத்மாவுக்கு. அதுதான் சூடகமே, தோல்வளையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே, ஆண்டாள். இதுதான் ஆத்மாவுக்கிட்ட பூஷணங்கள் தான் பெரியவாச்சன் தெரிவிக்கிறார். ஆத்மாவுக்கு உண்டான அலங்காரங்கள். அந்த அலங்காரங்கள் யார்? உடனே என்ன பண்ணானா, ஒருத்தர் என்ன பண்ணார் தெரியுமா? இந்த சரீரத்துக்கு அலங்காரன்றது நினைச்சுட்டு என்ன பண்ணார்? கண்ணாடி முன்னாடி நேர மிரர் முன்னாடி போய் ஒரு பொண்ணு போய் நின்று அலங்காரம் பண்ண உடனே இந்த பொண்ணு தலை சீவிண்டா அந்த கண்ணாடியிலேயே சிவமா இல்லையா? சிவுமே. இந்த பொண்ணு பொட்டி வச்சுண்டா அந்த கண்ணாடியும் பொட்டு வச்சுக்குமா இல்லையா? இந்த பொண்ணு அலங்காரம் பண்ணிண்டா அந்த கண்ணாடியும் அலங்காரம் பண்ணிக்குமா இல்லையா? அதனால ஒருத்தர் என்ன பண்ணார்? நேர அந்த கண்ணாடிக்கு அலங்காரம் பண்ணிட்டார். கண்ணாடிக்கு அலங்காரம் பண்ணா என்ன அர்த்தம்? இவர் இல்லைன்னு அர்த்தம். இப்ப இவருடைய படத்துக்கு யாராவது மாலை போட்டா என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். இப்ப இவரை முன்னாடி வச்சிருந்து கண்ணாடிக்கு அலங்காரம் பண்ணா இவருக்கு அலங்காரம் பண்ணல. இவருக்கு அலங்காரம் பண்ணாம கண்ணாடிக்கு அலங்காரம் பண்ணியாச்சுன்னா இவருடைய அலங்காரத்தின் பிரதிபலிப்பு தான் கண்ணாடி. இவருடைய அலங்காரம் இப்ப முன்னாடி கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறோம்னா என்னுடைய அலங்காரத்தின் பிரதிபலிப்பு தானே கண்ணாடி. அதனாலதான் புக்கமும் தட்டொலியும் ஆண்டாள் பாட்டு. தட்டொலின்னா பிரதிபலிப்பு. அங்க பட்டுங்க பாட்டு வெளில வர தெரியாது, அதான் தட்டொலி. அந்த உக்கம்னா விசிறி, தட்டொலினா கண்ணாடி. அந்த கண்ணாடி பார்த்த உடனே இவருடைய பிரதிபலிப்பு தானே கண்ணாடி. இது மாத்வ சம்பிரதாயத்தில் தான் சொல்லுவா. இப்ப உனக்கு அலங்காரம் பண்ணணும்னா நீ பண்ணிக்க வேண்டாம். உனக்கு அலங்காரம் பண்ணினா கண்ணாடிக்கு அலங்காரம் பண்ண மாதிரி அர்த்தம்னா. கண்ணாடிக்கு அலங்காரம் பண்ணா என்ன அர்த்தம்? சுவாமி கிளம்பியாச்சு, போயாச்சு, ஸ்ரீவைகுண்டம் போயாச்சுன்னு அர்த்தம். கண்ணாடிக்கு அலங்காரம் பண்ணா. அப்ப யாருக்கு அலங்காரம் பண்ணணும்னா பகவானுக்கு அலங்காரம் பண்ண. அப்படின்னா நான் திருவாராதனம், பகவானுக்கு திருவாராதனை பண்ணா உனக்கு அலங்காரம் பண்ணிட்டா மாதிரி அர்த்தம். எது போல? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஆச்சரியமான அர்த்தம் இது. எது போலன்னா, இப்ப நான் அலங்காரம் பண்ணிட்டேன், கண்ணாடி முன்னாடி போய் நின்னேன். கண்ணாடிக்கு அலங்காரம் பண்ணேனா? பண்ணல. ஆனா நான் பண்ணின அலங்காரம் கண்ணாடியில் தெரியறதா இல்லையா? அதே போல பகவானுக்கு பண்ண அந்த கைங்கரியமானது அதனுடைய பிரதிபலிப்பு தான் நான். அப்ப எனக்கே நான் அலங்காரம் பண்ணிட்ட மாதிரி அர்த்தம். அப்ப பகவத் கைங்கரியம் பண்ணினா என்ன அர்த்தம்? எனக்கு நான் என் சரீரத்துக்கு நான் அலங்காரம் பண்ணிட்டேன்னு அர்த்தம். பகவத் கைங்கரியம் பண்ணலைன்னா என்ன அர்த்தம்? என் சரீரத்துக்கு நானே அலங்காரம் பண்ணேன்னு அர்த்தம். அதைத்தான் தெரிவிக்கிறார். அப்ப அந்த மாதிரி நிலையில நான் இருந்தேன்னு சொல்லிக்கிறார் யார்? மடவாளவாமி. இவ்வளவு திருட்டாந்தம் எடுக்கிறார். என்ன திருட்டாந்தம்னா, நான் எனக்கு பண்ணிட்டேனே தவிர பகவானுக்கு பண்ணல.
ஏன் பகவான் பண்ணனா இந்த கண்ணாடி போல இந்த கண்ணாடியில பார்த்தா கண்ணாடி யாரா பண்ணுவாளா? அப்ப நமக்கு நானே அலங்காரம் பண்ணிக்கிறேன், இந்த சரீரத்துக்கு அலங்காரம் பண்ணிக்கிறோம்னா என்ன அர்த்தம்? கண்ணாடிக்கு பண்றோம்னு அர்த்தம். கொஞ்சம் ஜாகிரதையா சொல்லணும். அப்பதான் இருக்காரா இல்லையான்னு அர்த்தம். அததான் சொல்லியிருக்கு வியாக்கியானத்துல. இப்ப யாருக்கு அலங்காரம் பண்ணா? பகவான். பகவானுக்கு அலங்காரம் இந்த இடத்துல இந்த என்ன அர்த்தம்? திருவாராதனம், கைங்கரியம். அவனுக்கு கைங்கரியம் பண்ணா நமக்கு அலங்காரம் ஆயிடுறது. அவனுக்கு கைங்கரியம் பண்ணலைன்னா நமக்கு அலங்காரம் இல்லை. அப்ப எனக்கு நானே அலங்காரம் பண்ணிண்டா கண்ணாடிக்கு அலங்காரம் பண்ணேன்னு அர்த்தம். கண்ணாடிக்கு அலங்காரம் பண்ணா என்ன அர்த்தம்? இல்ல போயாச்சு, கிளம்பி போயாச்சு அப்படின்னு அர்த்தம். இப்ப அந்த இது பண்ணுவேல, நான் அப்படி பண்ணேன்ற யாரு? மனபாவனை திரிக்கிறார். அதைத்தான் நான் பண்ணேன். அப்ப அப்படி இப்படி சமர்ப்பிச்சு கொடுக்குற இல்லையா? அதைத்தான். அப்ப நிஜ பெண்ணு பூச்சி ஊட்டிக்கணும்னாலே கண்ணாடிக்கு யாரா பூசி விடுவாளா? நிஜ பெண்ணுன்னு பூசி விடுவா. கண்ணாடிக்கு யாரா அலங்காரம் பண்ணுவாளா? நிஜ பெண்ணுன்னு அலங்காரம் பண்ணுவா. ஆனா பரமாத்மாவுக்கு ஆராதனையை ஒழுங்கா பண்ணிட்டா அதனுடைய பிரதிபலிப்பு தான் நான். அப்ப ஒழுங்கா ஜீவாத்மா நடந்துக்கிறான்னு அர்த்தம். அப்ப ஜீவாத்மாவுக்கு அலங்காரம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது பண்ணாம என்னுடைய சரீரத்துக்கு நான் பண்ணேன்னா என்ன அர்த்தம்? கண்ணாடிக்கு பண்ணேன். இந்த கூற்று மாத்வ மதத்துல இருக்கு. மாத்வ மதத்துல இதுதான் எடுத்திருக்காரு. அதைத்தான். அப்ப அது மட்டும் இல்ல, தாபத்ரயம் மூணு ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வங்கள 3 தாபங்கள் என்கிட்ட இருக்கு. நான் 3 தாபம்னா 3 தாபத்தால துக்கப்பட்டிருக்கேன். என்னென்ன துக்கப்படும்? நல்லா ஆழ்ந்திருக்கு, சேற்ற புதைஞ்சு போனோம். ஏன்னா 3 துன்பம். என்ன துன்பம் தெரியுமா? நல்லா புதைஞ்சு போயிட்டேன். என்னென்ன துன்பங்கள்? இப்படி இருக்கு. ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌதிகன்னு. காமசுகம் அனுபவிக்கும் போது ரொம்ப நன்னா இருக்கிற மாதிரி தெரியும், ரொம்ப நன்னா இருக்கணும். ஆனா யாரோ ஒருத்தர் குடிச்சுட்டே இருக்கா வச்சுக்க, குடிச்சுட்டே இருந்தா என்ன பண்ணுவா? ரொம்ப நன்னா இருக்க மாதிரி தான் தெரியுது. அவருக்கு ஏதாவது தெரியறதா? தெரியலையா? அதே போலதான் காமசுகம் தெரியும். அப்ப ருசி ரட்சிப்பத்துல இருக்க. அப்ப தேகத்தை தொலைச்சிட்டு ருசி இருக்கணும். இதற்கு காரணம் என்னன்னா, இதற்கு என்ன காரணம்? தேகத்தை தொலைக்காம இருக்கணும். என்ன காரணம்? என்னுடைய அனாதிகால பாபங்கள். மனவாளம் தெரியும். என்னுடைய அனாதிகால பாபங்கள் தான் நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம். ஏன்னா நான் 3 கஷ்டத்தை சொல்றாரு. 4 வரியில ராமானுஜி கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்னா 3 வரியில தன்னுடைய கஷ்டத்தை வச்சுக்க. அந்தர்பகி சகலவத்து சந்தமேஷம் அந்த புரஸ்தித விவாக பவிஷ்யமானக அந்தர்பவஸ்து ஹிருதய சததம் பவாமி அந்த தத்ர கமனஸ்ய யதீந்திர நாரகா. இதுல 3 வரியாலே தன்னுடைய கட்டத்தை சொல்லிக்கிறார். இது வரைக்கும் கந்தர்பவஸ்ய ஹிருதய சததம் பவாமி உடைய கட்டத்தை சொல்லிக்கிறார். கட்டத்தை சொன்னவனே அதுக்கு மேல ஒண்ணு சொல்லிக்கிறார். சரி, 4வது வரி என்ன சொல்லுவேன்னா, ராமானுஜரே என்ன பண்ணும்? இத்தனை தூரம் உன்னை கட்ட சொல்லிட்டாரு, இப்ப நான் என்ன பண்ணணும்னு கேட்கிறாரு. ஒண்ணுமில்ல, நீ எனக்கு நாதன் ஆயிற்று. நாதன் என்ன அர்த்தம்? நான் அநாத, நீ நாதன். நாதனானபடியாரே அனாதியை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? நாதனுக்கு தானே. நீதானே என்னை எதிராஜ வம்சத்தையே எழுதி வச்ச. இப்ப வராரு பாரு, எதிராஜ வம்சத்தை எழுதி வச்சது யாரு? நீதானே. அந்த எழுதி வச்ச அளவுக்கு நீ பண்ணினியே. அப்ப இவ்வளவு சக்தி உனக்கு இருக்கு இல்லையா? அப்படி இருக்கச்சே அந்த சக்திக்கு மேல நீயே என்ன சீக்கிரமா கொஞ்சம் கொஞ்சமா என் மனசை மாற்றி உன்னுடைய திருவடியில சேர்த்துக்கத்திற்கு உண்டான தன்மையை நீ எதுன பண்ணணும்? என்கிட்ட நீ என்ன எதிர்பார்க்கிற? எதிராஜ வம்சத்தை எழுதி வைத்தது யாரு? நீதானே. அதனால நீதானே இத்தனையும் பண்ணும். அதை விட்டு இதெல்லாம் நீ பண்ணாதே. ஏன்னா இந்த மனதை பெரிய இருப்பதுனால என்னன்னா, உன்னை நான் தெரிஞ்சுட்டேன். சரி, உனக்கு பண்றேன் பண்ண மாட்டேன்னு சொல்ல, பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இப்ப கொஞ்சம் நிதானிச்சிருந்தான். இல்ல, நிதானிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. 3 விதமான தோஷங்கள் புக்கிறது. என்ன தோஷங்கள்? ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீகன்னு. ஆத்தியாத்மிகன்னா என்ன அர்த்தம்னா, ஆசீர்வாதிக்க சரீரம் சரீரம் என்னன்னா ஜுரம் முதலான வியாதிகளால நான் பிடிக்கப்பட்டிருக்கேன். ஏன்னா நமக்கு சரீரம் நன்னா இருந்தா தான் பகவத் கைங்கரியம் பண்ண முடியும். சரீரம் நன்ன சரீரத்தை தொலைச்சு கூட சொல்லிட்டு இருக்கமே தவிர, அந்த தொலைச்சு கூட சொல்றதுக்கு எதுக்கு தெரியுதுமா? இந்த சரீரத்தால பகவத் கைங்கரியம் பிரயோஜனம் இல்லைன்னு வந்துட்டுனா அந்த சரீரம் வேண்டாம், அந்த சரீரம் தியாஜ்யம். ஆனா இந்த சரீரம் நல்ல சரீரமா இருந்து பாகவதாளுக்கு இது உபயோகப்படுற மாதிரி சரீரமா இருந்தா அந்த சரீரம் வேணும். அப்ப அந்த சரீரம் ஜுரம் வந்துடுத்து, கஷ்டம் வந்துடுத்துன்னா பண்ண முடியுமா? இதுதான் பின்பழகராம் பெருமாள்ஜின்னு ஒரு பெரியவர். அவர் என்ன பண்ணார், சம்பிரதாயத்துல சரீரத்துக்கு ஜுரம் வந்தா வைத்தியத்துலாம் போக மாட்டா, டாக்டர்லாம் போகவே மாட்டா. போனா என்ன அர்த்தம்னா,
இப்ப பகவான் இல்ல டாக்டர் தான் பாத்துக்கிறாருன்னு அர்த்தம். ஆனா பகவான் நீ நம்பலையான்னு அர்த்தம். ஆனா போகவே மாட்டா. அவர் என்ன பண்ணிட்டார், பெண்பழகராம் பெருமாள் டாக்டர்கிட்ட போயிட்டார். போயிட்டு மருந்து வாங்கி சாப்பிட்டார். இது அடியன் சொல்றது 800 வருஷத்துக்கு முன்னாடி, 800 இயர்ஸ் பேக். ஸ்ரீரங்கத்துல இந்த சரிதம் அப்ப மாதிரி 800 இயர்ஸ் பேக் ஸ்ரீரங்கத்துல நடந்துட்டு ஸ்ரீரங்கமே கோலாகலமா போயிடுது. என்னன்னா அவர் என்னமா பின்பழகராம் பெருமாள்ஜியர் யாரு, நம்பியருடைய சிஷ்யர். நம்பியருடைய சிஷ்யர் இந்த மாதிரி பண்ணலாமா, அவர் பண்ணிருக்கப்படாது, மருந்து வாங்கி சாப்பிட்டாரு. அப்ப ரங்கநாதன் தான் பெரியவன் என்கிற புத்தி இவருக்கு இல்ல. அப்ப இவர் வைஷ்ணவர் இல்லையாங்கிற ஒரு நிலையை வந்து மருந்து வாங்கி உடனே என்ன பண்ணலாம், சரி அவரே போய் கேட்கலாம். அவரை போய் நம்பியில போய் கேட்டார். நம்பியில போய் கேட்டோன்னே நம்பியில் என்ன சொன்னார், எனக்கு தெரியாது, ஒருவேளை அவருக்கு ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய இங்கேயே இருக்கணும்னு அவருக்கு எண்ணம் போல் இருக்கு. ஏன்னா ஸ்ரீரங்க வாசம்னால எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா, அன்னைக்கமா ஸ்ரீரங்க வாசம்னா எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால ஸ்ரீரங்கத்தில் இருக்கணுன்றதுக்காக மருந்து வாங்கி சாப்பிட்டார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இல்ல காவேரியில ஸ்நானம் பண்றது ரொம்ப உச்சிதம், அதனால காவேரி ஸ்நானத்துக்காக மருந்து வாங்கி சாப்பிட்டார். இன்னொருத்தர் சொன்னார் ரங்கநாதனை சேவிக்கிறதுக்காக மருந்து வாங்கி சாப்பிட்டார். இல்ல இன்னொருத்தர் சொன்னார் இல்ல எல்லாருக்கிட்டும் நம்பில்ல காலட்சேப கோஷ்டி, அது பெரிய கோஷ்டி, நம்பில்ல கோஷ்டியோ நம்பெருமாள் கோஷ்டியோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய கோஷ்டி, அந்த நாள் நம்பில்ல காலட்சேப கோஷ்டியை சேவிக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னார். இதெல்லாம் கேட்டுட்டார் நம்பில்ல. இது நாளும் இருக்கிற மாதிரி தெரியல, நீங்க அவர்கிட்டே போய் கேளுங்க, பெண்பழகராம் பெருமாள்ஜியிட்டே போய் கேளுங்க. அவர்கிட்ட போய் கேட்டார். போயிட்டு இந்த நாளையும் சொன்னார். நாளையும் சொன்னோன்னே இந்த நாளுக்காக நான் மருந்து வாங்கி சாப்பிடலன்ட்டார். அப்ப எதுக்காக மருந்து வாங்கி சாப்பிட்டு, இங்க இருக்கணும்னு ஆசையே இல்லையா, இங்க இருக்கணும் ஆசையே இல்லைன்னா, ஆனா இருக்கேன்றார். அப்ப எதுக்காக மருந்து வாங்கிச்சுன்னா, நம்பில்லைக்கு கைங்கரியம் பண்ணும் என்னுடைய ஆச்சாரியன், அந்த ஆச்சாரியனை கைங்கரியம் பண்ணும். என்ன கைங்கரியம், அவர் காவேரியிலிருந்து ஸ்நானம் பண்ணி திரும்ப வரச்சே, திரும்பி வரும்போது அவருடைய திருமுதுகுல வேர்வை துளிலாம் இருக்குமா, ஸ்வெட்டிங் வேர்வை துளி. அந்த வேர்வை துளி இருக்கு இல்லையா, அந்த வேர்வை துளியை தொடச்சுட்டே வருவேன். அந்த கைங்கரியம் பண்ணுவோம். நான் கிளம்பி சீவைகுண்டு போயாச்சுன்னா அந்த கைங்கரியம் என்னால பண்ண முடியுமா, அதனால மருந்து வாங்கி சாப்பிட்டேன். அப்ப ஆச்சாரிய கைங்கரியத்துக்கா மருந்து வாங்கி சாப்பிட்டேன் இல்லையா, நான் அந்த மாதிரியே இல்லையே, இங்க மனபாலம் மனுஷன் அந்த மாதிரி என் சரீரம் இல்லையே, அந்த மாதிரி இல்லையே. அப்ப ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீக. அப்ப சரீரம் என்னது, மானச சரீரம்னா ஜுரம் முதலான, மானசம்னா காமக்ரோதங்கள். மானசம்னு வந்தா இந்த காமம் எதுல திரும்ப பிரதானமா இருக்கும், மனசாலதான் ஏற்படும். காமம்னாலே ஒரு பெண்ணை பார்த்துட்டு வந்துட்டோம், பெண்ணை பார்த்துட்டு வந்ததுக்கான் அந்த பெண் இல்லைன்னாலும் அந்த பெண்ணை பத்தி நினைவு மனசுக்கு தான் இருக்கும். பிரத்யட்சமா பெண் இருக்காது, ஆனா பெண்ணை பத்தி நினைவு எங்க இருக்கும், மனசுல ஓடினே இருக்கு இல்லையா. அந்த மாதிரி நினைவு பகவான் விஷயத்துல இருக்கணும். நேற்றுக்கு வைரமுடி சேவை நல்லா சேவிச்சோம், சேவிச்சு முடிச்சோம்னா அதுவே போட்டு பெருமாள் என்னவா இருந்தார், அத்தனோடு சின்ன அந்த அந்த கருட வாகனத்துல பெருமாள் திருவடி என்ன, அவருடைய திருமுக மண்டலம் என்ன, அந்த வைரமுடி என்ன, என்னமா ஆச்சரியமா சேவிச்சுட்டு இருக்கா, பக்தர்கள்லாம் எப்படி கோலமா எப்படி இருந்துட்டு இருக்கா, அந்த நினைவு இருந்துட்டே இருக்கணுமோ. அது இல்லாம வேற விதத்தை விஷயாந்திரத்தில் ஈடுபட்டா பிரயோஜனம் இல்லையா. அதத்தான் என்னது ஆத்தியாத்மிகம்ன்றான். இந்த ஆத்தியாத்மிக தோஷங்கள்லாம் இடத்துல இருக்கு. ஜுரம் முதலான மானச தோஷங்கள் எங்கிட்ட இருக்குன்னு, இது மானசமா சரியில்லை. அதுக்கப்புறம் ஜுவலம் முதலியா இருக்கு. இதுக்கு மேல காமக்ரோதாதிகள் வேறு இருக்கு. இதைத்தான் ராமானந்தன் தெரியல, இதெல்லாம் நீர் தான் போக்கணும்னு. அதுக்கப்புறம் ஆதி பௌதிகம். ஆதி பௌதிகம்னா மிருகங்களாலும் பட்சிகளாலும் வரக்கூடிய தொல்லைகள், மிருகங்களால பட்சிகளால் வரக்கூடிய தொல்லைகள் இதெல்லாம். அதுக்கப்புறம் ஆதி தெய்வீகம்னா ஆதி தெய்வத்தால வரக்கூடிய தோஷங்கள். தெய்வத்தால் என்ன வரும்னா திடீர்னு துஃபான் வந்துடுறது, திடீர்னு வெள்ளம் வந்துடுறது, இதெல்லாம் தெய்வத்தால் ஏற்படுது. இந்த நிலையில ஏற்படுது இல்லையா. இந்த உஷ்ணம், இப்போ பயங்கரமான வெயில் சுவாமி போக முடியாதுன்றோம், ரொம்ப குளிரா இருக்கு போக முடியாதுன்ற, இதெல்லாம் தெய்வத்தால் ஏற்படுறது. இந்த நிலைகள் இருக்குல்ல, இதெல்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் இதுக்கு இருக்கணும், தேகம் இருந்தா தானே முடியும். அதனால இந்த ருசி இருக்கு இல்லையா, இந்த ருசி எல்லாம் உடைச்சிடும். அப்ப என்ன பண்ணும், பந்துக்களால இந்த ருசி வரலாம், நண்பர்களால் இந்த ருசி வரலாம். பந்துக்கள் தான் சொல்லியிருக்காரு, பாகவதல்னு சொல்லல. பாகவதலால் இந்த ருசி வராது, பந்துக்களால் இது வரும். ஏன்னா அது போட்டி பொறாமையால் இது வரலாம். இத்தனை இருக்கணும், இத்தனை கிளம்பணும், இது இத்தனை கிளம்பணும்னா பகவான் இப்பவே கிளம்பு வந்து என்னைக்கு உடனே உங்களுடைய திருவள்ளியை சேர்த்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, இனிமே நான் இது எத்தையும் பண்ண மாட்டேன், அந்த நிலையில எனக்கு கொடுத்துருன்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம் தான் 12வது ஸ்லோகம். அந்தர் பகி சகலவச்சு சந்தமீஷம் அந்தகா புரஸ்தி தமவிபாகம் அமீஷமானகா அந்தர் பவஸ்ய ஹிருதய சததம் பவாமி அந்தத்த தக்ர கமனஸ்ய யதீந்திர நாரகா. ஆச்சரியமா திருவிழா. அதுக்கு மேல தாபத்ரயே ஜனித துக்க நிபாபினோபி 13வது ஸ்லோகம். தாபத்ரயே ஜனித துக்க நிபாபினோபி
ஏதஸ்சிதோ மமருசின் நதன்ன விருத்யோ ஏதஸ்ய காரணமகோ மம பாபமேவ நாதத் त्वमेव ஹரயத் யதிராஜ சீக்கிரம் யதிராஜ சீக்கிரம். இதுதான் பார்த்தோம், இந்த ஸ்லோகத்தை தான் நம்ம பார்த்தோம். இதுதான் பார்த்தோம். தாதத்வதே ஹரதத் யதிராஜ சீக்கிரம், இந்த ஸ்லோகத்தை தான் பார்த்தோம். அதுக்கு மேல 13ஆம் ஸ்லோகத்தை தான் இப்ப பார்த்தோம். அதுக்கப்புறம் 16ஆம் ஸ்லோகம் ஆச்சரியமான ஸ்லோகம். வாச்சா மகோச்சர மகா மகா மகாகுண தேசிகாக்ரியா பூராதிநாத கதிதாக்கில நைச்ச பாத்திரம் ஏஷு அமேவ நபுனர் ஜெகதீஸ்ருதஸ்தது ராமானுஜாரிய கருணைவது மர்கதிஸ்தே. ராமானுஜ 14ஆம் ஸ்லோகம் ஆச்சரியமான ஸ்லோகம். என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல எல்லாத்தையும் நம்ம இடத்துல கேட்கிறாரு, உனக்கு ஞானம் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஆச்சாரன் இருக்கார், எல்லாத்தையும் எங்கிட்ட கேட்டேன்னா நீர் என்ன பண்றீர். நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம ஒருத்தட்ட போய் எனக்கு சீட்டு வேணும்னு கேட்போம். சீட்டு வேணுங்கன்னா காலேஜில் சீட்டு வேணும்னு கேட்க இல்லையா, என் பையன் ஒண்ணுமே படிக்கல, எங்கிட்ட பணமே இல்லை, எதுவும் இல்லை, எல்லாத்தையும் நீருமே பண்ணா, மார்க்கும் வாங்கலை, பணமும் இல்லை, அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு எந்த பணமும் இல்லை, எல்லாத்தையும் நீரே பண்ணணும்னா அந்த பிரின்சிபல் என்ன பண்ணுவார்? அதே போல இந்த மணவாள மாவன் என்ன சொல்லிட்டாருன்னா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் நீரே பண்ணு சொல்லிடுற. அப்ப உம்முடைய முயற்சி என்னது? நீரே தான் பண்ணணும் இல்லையா? அப்ப நீர் என்ன பண்றீர்? இதுதான் இது கேட்கிறாரு. வாச்சா மகோச்சர மகாகுட தேசிகாக்கியா கூறாதி புறத்தாழ்வாரையும் முதலையாண்டிருவோம் கூறாதிநாத கதிதாகிற நைச்ச பாத்திரம் ஏகோ அகமேவ நபுனர் ஜெகதீஷ்டு தஸ்தது ராமானுஜாரிய கருணை திசை. உம்மை ரட்சிப்பதற்கு நெருகேத்துக்கு அவன் முயற்சி ஏதாவது கொள்ள வேண்டாம். உம்முடைய கிருபையை தவிர அடியெடுத்து எந்த முயற்சியும் கிடையாதுன்ற. உம்முடைய கிருபையால் தான் நான் ரட்சிக்கப்படுமே தவிர என்னுடைய முயற்சியால நான் ரட்சிக்கப்படுவது கிடையாது. உன்னுடைய கிருபையால் எந்த முயற்சியும் விட்டு இல்லை. அடியேன் இது என்னன்னா, அடியேன் ஒரு பாதி தேவரை ஒரு பாதி அதெல்லாம் கிடையாது. நான் பாதி பண்றேன். இந்த சமித்தி பாதி சாவித்திரி பாதின்னுவா. சமித்திரி பாதின்னா ஆவணி ஆட்டம் வந்துருத்தோன்னா, ஆவணி ஆட்டம் வந்த உடனே பூனல் போட்டுக்கிறா. பூனல் போட்டு முடிச்சுன்னா அடுத்த நாள் காயத்ரி ஜபம் பண்ணணும்னா 1000 ஜபம் பண்ணணும். ஓம் பூர்போ சுவக தஸ்விதிர் வரை 1000 பண்ணணும். 1000 பண்ணணும்னா இந்த பிள்ளைக்கு 1000 பண்றதுக்கு அவகாசம் இல்லை. அவகாசம்னா சோம்பேறி. அதெல்லாம் நான் 1000 பண்ண முடியாது. என்ன பண்ணணும்னா 1000 சொல்லி யஜ்ஞத்தை போடணும். ஒவ்வொரு குச்சியா எடுத்து போடணும், ஓமத்துல போடணும். அதனால என்ன பண்ணா 1000 சொல்றதுக்கு மேல இவன் ஒவ்வொன்று சொல்றானோ, ஒன்று சொன்னதுக்கு அப்புறம் ஒரு குச்சியை போடுறான். இப்ப சொன்னது 1, குச்சி போட்டது 1, 2 1 இல்லை. அதான் சமித்திரி பாதி சாவித்திரி யாது சப்தவிதிர்வதேன்யம், இந்த மந்திரம் சொல்றது. காயத்ரி மந்திரம் சொல்றது சாவித்திரி. அடுத்து சமித்தி எது? இந்த குச்சியை போடுறது. அப்ப குச்சியை போட்டா 1, இது சொன்னா 1, 2 ஆயிடுச்சு. 2 கணக்கு இல்லை, 1 தான் கணக்கு. ஆனா 2ஆ கணக்கா வச்சுக்கிறா இல்லையா? இங்க மணவாளன் அதான் சொல்றாரு, இங்க நீ பாதி நான் பாதி இல்ல, எல்லாமே நீ. யாரை பார்த்து? சுவாமி ராமானுஜர் பார்த்து. நான் பாதி பண்றேன், நீ பாதி பண்ற கிடையாது, எல்லாமே நீ தான் பண்ணணும். இப்ப தேவரீரே பண்ண வேண்டியதான். இதில் ஒரு துளியும் நம்முடையது கிடையாது, ஒரு துளியும் நம்முடைய. மேலையும் என்கிட்ட சக்தியே இல்லையே, நான் பண்றதுக்கு ஏதாவது சக்தி இருந்தானே? சக்தியும் இல்லை, பிராப்தியும் இல்லை. பிராப்தி தான் என்ன அர்த்தம்னா, எனக்கு அந்த யோக்கியத்தையும் கிடையாதுன்னு அர்த்தம். அது பண்ணிக்கொள்வதுக்கு என்ன பண்ணிக்கிற ஆச்சாரிய அபிமானம் என்ன அர்த்தம் தெரியுமா? நம்முடைய ரட்சணத்தை நாம் பார்த்து கொள்ளக்கூடாது. சரணாகதிக்கு அதுதான். சரணாதி பண்ணியாச்சுன்னா, சரணாதி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பகவான் சரணாதி பண்ணிட்டேன், இருந்தாலும் நான் கொஞ்சம் அப்பப்ப நான் ஏதாவது என் முயற்சியில மோட்சம் வரத்துக்கு ஏதாவது பண்ணலாமான்னு கேட்டா, நீயே பண்ணிக்கோ, சரணாதி விட்டுடுன்னாரு. புரியுதுல? அப்ப நம்முடைய முயற்சியே கூடாது. அதே போல ஆச்சார அபிமானத்திலையும் நம்முடைய முயற்சியே கூடாது. இந்த விஷயத்து என்னன்னா, இது 14, 15 இந்த 2 ஸ்லோகத்தால தான் இதை சொல்றார். 14ஆம் ஸ்லோகத்தாலையும் 15ஆம் ஸ்லோகத்தாலையும் 2 ஸ்லோகத்தாலும் ரெண்டுமே பூர்வாச்சாரர்கள் என்னென்ன கட்டங்கள் சொல்லிக் கொள்கிறாரோ அதை அத்தனையும் இதில் சொல்லிக்கிறார். பூர்வாச்சாரர் என்ன, யாராரு? கூரத்தாழ்வார் என்ன, அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆளவந்தார் என்ன, அதுக்கு கூரத்தாழ்வார் திருக்குமாரான பராசர பட்டர் என்ன, இவன் 3 பேரையும் தங்களுடைய கட்டத்தை சொல்லிக்கிறார். அதை போல இவரும் சொல்லிக்கிறார்னா என்னன்னா, கூரத்தாழ்வார் வேற விதமா சொல்லிக்கிறார். அதே போல கூரத்தாழ்வார் திருக்குமராராக இருக்கக்கூடிய பராசர பட்டர் அவரும் வேற விதமா சொல்லிக்கிறார். அதுக்குமே பெரியவர் ஆளவந்தார் யாமனாச்சாரியர் அவரும் வேற விதமா சொல்லிக்கிறார். ஆனா அவெல்லாம் சொல்றதை காட்டிலும் மடவாளமான சொல்றதுக்கு வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்னா,
அவ அத்தனை பேரும் தன்னுடைய நைச்சான சிந்தனை சொல்லிக்கிறாளையா, தன்னுடைய குற்றத்தை சொல்லிக்கிறாளையா, அவ குற்றத்தை சொல்லிக் கொள்வது பகவானிடத்துல. இந்த 3 பேரும் யார் யாரு? கூரத்தாழ்வார் என்ன, பராசர பட்டர் என்ன, அதே போல ஆளவந்தார் என்ன, இந்த 3 பேரும் சொல்லிக் கொள்வது பகவானிடத்துல. ஆனா மணவாள அவர்கள் தன்னுடைய குற்றத்தை சொல்லி இருக்குது ஆச்சாரிடத்துல, ராமானுஜத்துல. அதான் ரொம்ப முக்கியம். அவ சொல்றதுலாம் ஒண்ணும் மிச்ச விடாம எல்லாத்தையும் சொல்லிக்கிறார், அத்தனையும் சொல்லிக்கிறார். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அவ சொன்னதை இவர் திருப்பி சொல்றார். அவ சொன்னா இல்லையா, அவ சொன்னதை இவர் திருப்பி சொல்றாரு. என்னன்னு திருப்பி சொல்றாருன்னா, இவெல்லாம் சொல்லிக்கிறா சுவாமி, அவ சொல்லிக்கிறா, ஏன் சொல்லிண்டா தெரியுமா அப்படின்னு இவ சொல்லிக்கிறார். யார்? மணவாள் பண்ணுங்க. அவ சொன்னதுக்கு காரணமே என்னால சொல்லிக்கொள்ள தெரியாதுன்றதுக்காக எனக்கு பிரதிநிதியாக அவ சொல்லிண்டான்ற. நாம கொஞ்ச நேரத்துல அந்த விஷயமா நாம பார்த்தோம் இல்லையா, இப்ப நாம பார்த்து அவர் திருப்பின்ட்டார். திருப்பி என்ன பண்ணாரு? எனக்கு பிரதிநிதி. ஏன்னா இந்த மணவாள மாமனுக்கு இந்த தோஷத்தை சொல்றது கூட தெரியாது, அவருக்கு அந்த ஸ்லோகமும் பண்ண தெரியாது, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அவருக்கு காமத்துல ஈடுபட்டு இருப்பார், எதுவுமே தெரியாது. அப்ப என்ன பண்ணுவோம்? நாம 3 பேரும் சேர்ந்து மணவாள மாமனுக்கு சொல்லிக்க வேண்டியது நாம 3 பேரும் சொல்லிடுவோம் அப்படின்னு அவா சொன்னதா இவர் சொல்லிக்கிறார். சொல்லு, புரியுறதா உங்களுக்கு? வாச்சா மகோச்சர மகாகுண தேசிகாக்யா கூராதிநாத கதிதாக்கில நைச்ச பாத்திரம் ஏஷோ அகமேவ நபுனர் ஜெகதீஸ்து தஸ்தது ராமானுஜாரிய கருணைவது மர்கதிஸ்தே. ஏன்னா இது என்ன, இது இத்தனையும் சொல்லிக்கிறார சுவாமி, இந்த மாதிரி அவருக்கு உண்டான்னா அவருக்கு இந்த மாதிரி கிடையாது. இந்த சொல்லிக்கிறாரா என்ன அர்த்தம்? பகவானத்துல போய் அனுபவிப்பதற்கு அத்தனை பேருக்கும் தகுதி உண்டு. ஆளவந்தாருக்கு மட்டும் இல்ல, ராமானுஜருக்கு மட்டும் இல்ல, பராசரம் மட்டும் இல்ல, நமக்கும் அதே உரிமை உண்டு. பிராட்டிக்கு என்ன உரிமை உண்டோ அதே உரிமை நமக்கு உண்டு. அதைத்தான் ஆச்சாரிய தேக்காரர் அறவைய மணவாள பெருமாள் நாயனர் ஆசிரமா ஒரு சூடுகிறார். கடிமாமலர் பாவையோடு உள்ள சாமிய ஷட்கத்தாலே 6 விதமான பொருத்தங்கள் பிராட்டிக்கும் பகவானுக்கும் உண்டு. 6 விதமான பொருத்தங்கள். அதே பொருத்தம் நமக்கும் பகவானுக்கும் உண்டு. நமக்கும் அவனுக்கும் எந்த விதமான, பிராட்டிக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் சுவாமி, நமக்கு கொஞ்சம் குறைச்சலா இருக்குமான்னா கிடையாது. பிராட்டிக்கு எத்தனை உரிமை உண்டோ அதே உரிமை நமக்கு உண்டு, அதே உரிமை நமக்கு உண்டு. இது எங்க எடுத்திருக்காருன்னா, ஆசிரியமா திருவங்கை ஆழ்வார். திருவங்கை ஆழ்வார் திருவிட வந்தை திவிதேசம் திகழும் வெண்மதி போல் செழுங்கடல் அமுதிலில் பிறந்த அவலம்னு திருவிடந்த திவிதேசம் இருக்கு இல்லையா, அந்த திவிதேசம் இது பரகால நாயகி, பராங்குச பரகாலம் இல்லையா, பரகால நாயகி. இது திருத்தாயார் பாசுரம். திருவிடந்த நித்திய கல்யாண பெருமாள், யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அங்க போயிட்டு வாங்கோ, கல்யாணம் ஆயிடுதுன்னா அந்த பெருமாள் பண்ணி வைக்கிறார். அத்தனை பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, எங்க இருக்கு? மகாபீரம் போற வரைக்கும் இருக்கு. எல்லாம் மகாபீரம் போயிடுவா. ஆனா அதுக்கு எதிர்த்தா மாதிரி இதுக்கு போவார்னா அதுக்கு போக மாட்டா. அங்க எங்க அதுக்கு எதிர்த்தா மாதிரி ஒண்ணு இருக்கு, இந்த கேளிக்கையில நடை இருக்கு, அதுக்கு போயிடுவா. அங்க என்னென்ன காசு கொடுத்து அங்க போடும் அதெல்லாம் போயிடுவா. திவ்யதேச பெருமாள் நித்திய கல்யாண பெருமாள் சேவிச்சேன்னா எங்க இருக்குன்னு கேட்பா. ஏன்னா அந்த பெருமாள்கிட்ட இந்த தாயார் போய் பேசுறா. இவர் என்ன பண்றார்? இந்த பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு பொண்ணு கேட்கிறா. பொண்ணு யாரு? பரகால நாயகி. பராங்குஷ நாயகின்னா நம்மாழ்வாருடைய பெண்ணான தன்மை பராங்குஷ நாயகி, திருமங்கை ஆழ்வார் பெண்ணான தன்மை பரகால நாயகி. பரகால நாயகி கேட்கிறா, இந்த மாதிரி திருவிடந்த திவ்யதேச பெருமானு நித்திய கல்யாண பெருமான நான் கல்யாணம் பண்ணிக்கிறோன்ற. தாயார் சொல்றா, என்ன பேசுற, இதெல்லாம் தப்பான பேசி, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுத்து. யாருக்கு? நித்திய கல்யாண பெருமாளுக்கு கல்யாணம் ஆயிடுத்து. அதனால அவ மார்பிலேயே பிராட்டி இருக்கா. அதனால நீ அவரெல்லாம் ஆசைப்படாத, நான் வேற வரன்னு நல்லா பார்த்து வைக்கிறேன், அதனால நீ ஆசைப்படாத அப்படின்னா. எவ்வளவு சொன்னாலும் பிடிவாதமா அந்த பெருமாளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு யாரு? பொண்ணு சொல்லிட்டா, பரகால நாயகி சொல்லிட்டா. தாயார் சொன்னா, சரி இவ்வளவு தூரம் சொன்ன உடனே உனக்கு நீ கேட்க மாட்டேன்ற, நீ வேணா நேரா போய் பார்த்துக்குவா. அந்த பெருமாள் கல்யாணம் ஆயிடுத்துன்னு தெரிஞ்சேன்னா, கல்யாணம் ஆயிடுத்துன்னு சொன்னா யாராவது கல்யாணம் பண்ணி பேசுவாளா? ஒரு புள்ள கல்யாணம் ஆயிடுத்து, கல்யாணம் ஆயிடுதா, அப்ப நீ பேசவே மாட்டால. அதே போல அந்த அந்த வரணும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எப்படி பேசுவா? நீ போய் நேர போய் பெருமாளை பார்த்து சேவிச்சுட்டு வா. சேவிச்சு வந்தோன்னே மார்பிலேயே பிராட்டி இருக்கா. பிராட்டி இருக்கிறபடியாலே அதனால உனக்கு கல்யாணம் ஆயிடுன்னு தெரியும். இனிமே நீ அந்த பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன், போய் சேவிச்சுட்டு வான்னா. சரி இவரும் கிளம்பி நேரா போனா அந்த திவ்யதேச எம்பெருமான் திருவனந்த எம்பெருமான திவழம் வெண்மதி போல் செழுங்கடல் அமதிலில் பிறந்தவலம் நின்னாக திருப்பதும் அறிந்தும் ஆதியிலும் ஆசைவிடாலால் குவலையன் கண்ணி கொள்ளி உண்மனத்தால் என நினைந்தறிந்தாய் இடவந்த எந்த வீரானேன்னு ஆச்சரியமான பாசுரம். அந்த பாசுரத்துல
போய் சேவிச்சா. சேவிச்ச உடனே நன்னா சேவிச்சுட்டு திருப்பி நேரா தாயார்ட்ட வந்தா. தாயார்ட்ட வந்தோடனே, என்ன சேவிச்சிட்டியோனோ? இனிமே சொல்ல மாட்டேயோன்னா, இப்பதான் நிச்சய புத்தி வந்துடுத்து. இனிமே பத்திரிகை அடிச்சுடுவோன்ட்டா. இப்பதான் நிச்சய புத்தி வந்துட்டு பத்திரிகை அடிச்சுடுனா. என்ன நீ பண்ணிட்டு இருக்கேன்னா, இல்ல எனக்கு நிச்சயதாம்பலம் அங்க ஆயிடுத்து நான் போன உடனே. இனிமே கல்யாணம் தான் ஆகணும். நிச்சயதாம்பலம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன். கல்யாணம் நீ இல்லாம பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான், உன்னை வச்சுன்னு பண்ணன்றதுக்காக தான், இனிமே நீ பத்திரிகை அடிச்சிடலான்னா. எங்கேயோ தப்பு நடந்திருக்க, என்ன நடந்ததுன்னு கேட்டா. அப்ப சொல்றா, அவ மார்பிள் இருக்கா இல்லையா? அவ என்ன தெரியுமா பண்றா? மத்தவாள எல்லாரும் சேர்த்து வைக்கிறதுக்காக இப்ப நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம். புருஷகாரம் பண்றான்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப மத்தவாள சேர்த்து பிராட்டி இல்லைன்னா தான் நமக்கு கஷ்டமா இருக்கும். பிராட்டி இல்லைன்னு தான் பகவானோடு சேர்த்து வைப்பதற்கு ஆள் இல்லையே, நம்ம சேருவோமா மாட்டோமா, அவர் சேர்த்து பாரா மாட்ட பாரா, அவர் சுதந்திரராச்சே, என்ன பண்ணுவாரோ தெரியாதுன்னு ஆரம்பத்துல பார்த்தோமோ அந்த கஷ்டம் இருக்கும். ஆனா பிராட்டி இருக்கிறபடி யாருன்னா எடுத்துனா, ஓ அந்த கஷ்டமே இல்லை, சேர்த்து வைப்பதுக்கு அவர் இருக்கா இல்லையா, அதனால எந்த கஷ்டமும் இல்லை, நிச்சயம் நமக்கு அவனோடு சம்பந்தம் உண்டு. இங்க நிச்சய புத்தி ஏற்படுது இல்லையா, அந்த நிச்சய புத்தி தான் இங்க திருவங்கியாவை தெரிவிக்கிறாய். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இந்த பகவானோடு சேர்வதற்கு உண்டான சாமியம் விராட்டுக்கு எந்த அளவுக்கு உண்டோ அதே போல ஒருத்தருக்கு உண்டு. அப்ப நம்ம சேர்த்து வைக்கிறா இல்லையா, ஐயா அவன் புருஷன் ஆக ராமானுஜரே உண்மை அப்படித்தான் நினைச்சுட்டு. ஏன்னா இப்படித்தான் இவாலாம் என்ன பண்ணிட்டா, ஆளவந்தாராகட்டும் புறத்தாழ்வாராகட்டும் பராசர பட்டவங்க பிரார்த்திக்கிறார். என்ன பிரார்த்திக்கிறார்னா, தேவர் என்ன நினைக்கிறதுமா, பரக்கால நாய்க்கு பிரார்த்தினா மாமனி கேட்டது என்ன, ராமானுஜர் நீர் என்ன நினைக்கிறீர், பகவானோ சுதந்திரர், ஆனா நீர் நினைச்சா அவர் நினைப்பார். இந்த இடத்துல பகவான் சுதந்திரம் தானே, ஆனா ராமானுஜரை என்ன நினைக்கிறாரோ அதை பூர்த்தி பண்ண வைக்கக்கூடிய நிலை பகவானுக்கு உண்டு. அதனால்தான் ராமானுஜம் இருந்தாலே ஒரு பாசுரம். என்ன பாசுரம்னா, விண்ணின் தலை நின்று வீடளிப்பான் எம்பி ராமானுஜன் மண்ணின் தலை துதித்து மறைநாளும் வளர்த்தனைன்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அதனால இவர் என்ன சொல்லிக்கிறாரோ அது பிரகாரம் பிராட்டி எப்படி பண்றாரோ அதே போல நீயும் பண்ண போற. அதுதான் இந்த பிராட்டி விஷயம் எடுத்தா பண்ண போற. அதனால நீ இந்த கட்டெல்லாம் பட வேண்டாம், நீ ஒரு வார்த்தை சொன்னா போறோம். சொன்ன உடனே உனக்கு உபூதி கொடுத்துட்டா இல்லையா, நித்திய உபூதி என்ன நீலா உபூதி என்ன ரெண்டுத்தையும் உன் சொத்தும் கொடுத்தாச்சு இல்லையா. அது மட்டும் இல்ல, பிரம்மராட்சச நீர் தானே ஓட்டினேர். பிரம்மராட்சன் யார் ஓட்டினது, நீர் தானே ஓட்டினார். மோட்சத்தை நீர், ஊமைக்கு மோட்சத்தை நீர் தானே கொடுத்தீர். அப்படி கொடுத்திருக்கச்சே எனக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது உனக்கு கஷ்டமா, ஏதாவது முடியாத காரியமா, ஒன்றும் முடியலையே, முடியாத காரியமே இல்லையே. வாச்சா மகோச்சர மகாகுட தேசிகாக்யா ஆரியர் தேசிகாக்யா வாச்சா பூராதிநாத கதிச்சாக்கிர நைச்ச பாத்திரம். என்னன்னா உயர்ந்த குணத்தை தான் ஆரியர்னு சொல்லுது. ஆரியர்கள் சொன்னா சில பேர் என்ன சொன்னா, சம்ஸ்கிருத வல்லடர்கள், சம்ஸ்கிருதத்திலிருந்து வந்திருக்கா அவாதான் ஆரியர்கள் அப்படின்னு இந்த மேடை பேச்சுல அதான் பேசிட்டு இருக்கா. தப்பான அபிப்பிராயம். ஆரியர்கள்னா உயர்ந்தவர்கள். சில பேர் பிராமணர்கள் சொல்றோம், அதுவும் கிடையாது. ஆரியர்கள் உயர்ந்தவர்கள் அர்த்தம். அந்த உயர்ந்த நிலையில் இருக்கியே அந்த குணத்துல தாழ்ந்து இருக்கக்கூடிய எங்களையும் நீ உன்னோட சேர்த்துக்கப்படாதா. ஏன்னா தேவரீர் கருணை மட்டும்தான் அடியனுக்கு கதியே கிட, மற்றொரு கதி கிடையாது. மற்றொரு கதி என்னன்னா, என்னுடைய முயற்சியால நான் வரத்துக்கு ஒண்ணும் கிடையாது. முயற்சி உன்னுடையது கிடையாது, நீ சங்கல்பம் பண்ணா போறோம். எது யாரு ராமானுஜ சங்கல்பித்தா போறோம். அவரும் கஷ்டப்படும், ஓ மனவாளமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார், நாமும் கஷ்டப்பட்டு அவர் அப்படியா நம்ம திருவிழா சேர்த்துக்கிறோம், கஷ்டப்பட்டு சேர்க்கிறோமான்னா கிடையாது. சங்கல்பம், நெஞ்சினால் நினைப்பாடவன் அவனாகும் நீள்கடல்வன நினைச்சாலே போறோம் இல்லையா. அதான் அப்ப புறத்தாழை பத்தி முதல்ல சேர்க்கிறார். வாச்சா மகோச்சரம், வாச்சா மகோச்சரம் 14ஆம் ஸ்லோகத்தை தெரிவிக்கிறார். வாச்சா மகோச்சரம் என்ன அர்த்தம்னா, வாக்குக்கு எட்டாத பெருமை. அதத்தான் திருவரங்கத்தமதனார் மொழியை கடக்கும் பெரும் புகழாம். அதுதான் அப்ப அதோடைய டிரான்ஸ்லேஷன் இது. மொழியை கடக்கும் பெரும் புகழான்னு யார் சொன்னார், திருவரங்கத்தமதனார் சொன்னார். அதே மணவாளம் அவர் என்ன சொன்னார், வாச்சா மகோசரம். வாச்சா என்னுடைய வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதவர் யாரு, புறத்தாழ். அவருக்கு இருக்கிற சொத்துன்னா அவருக்கு என்ன சொத்து, அவருக்கு என்ன அழகு, எத்தனை பதவி, எத்தனை ஞானம், அது எத்தனையும் இருக்கு இல்லையா, அது அத்தனையும் தாண்டி நிற்கிறவர். நம் மொழியால் புறத்தாழ்வாரை புகழவே முடியாது. ஏன்னா ராமானுஜருக்கு இந்த இடத்துல ஆச்சரியமா ஒரு விஷயம் தெரிவிக்கிறார். புறத்தாழ்வாருக்கு இருக்கக்கூடிய பெருமை என்ன தெரியுமா, பஞ்சஸ்தவம் பாடினார், வரதராஜஸ்தவம் பாடினார். வரதராஜஸ்தவம் பாடவுடனே வரதராஜன் என்ன பண்ணா, காஞ்சி தேவைப்படுவார், உமக்கும் உன்னுடைய சம்பந்தம் உடையார்களுக்கும் மோட்சம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டார். உமக்கும் உன்னுடைய சம்பந்தம் உடையாருக்கும்
மோட்சம் கொடுக்குறோம்னு சொன்னார். இந்த செய்தி யாருக்கு வந்ததுன்னா ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டு. இது நடந்தது காஞ்சிபுரத்துல. இந்த செய்தி ஸ்ரீரங்கத்துக்கு வந்தது. ஸ்ரீரங்கத்துக்கு வந்தோடனே ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல இந்த செய்தியை சொன்னார். சொன்ன உடனே மடத்துல இருந்து வெளில வந்தார் சுவாமி ராமானுஜர். வெளில வந்து வீதியில வந்துட்டு தன்னோட உத்திரியை தேட்டு மேல எடுத்து மேல போட்டு கூத்தாடிட்டு அடியனுக்கு மோட்சம் உண்டு, அடியனுக்கு மோட்சம் உண்டுன்னு சொல்லுகிறார். அப்படின்னு அங்க இருக்கிறாலும் கேட்கிறார், ஏன் உமக்கு என்ன மோட்சம் கஷ்டம்? உனக்கு தான் ஆளவந்தாருடைய சிஷ்யராச்சு, பெரிய நம்பியுடைய சிஷ்யராச்சு, உமக்கு என்ன மோட்சம் கோஷனை? இல்ல இல்ல இல்ல, எனக்கு புறத்தாழ்வாருடைய சம்பந்தம் இருக்கிறபடியால மோட்சம் உண்டுன்றார். சொல்றது யாரு? ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனுடைய சம்பந்தம் இருக்கிறபடியால். சாமானியம் என்ன சொல்லணும்? ஆச்சாருடைய சம்பந்தத்தாலே சிஷ்யனுக்கு மோட்சம் தான் சொல்லணுமே தவிர சிஷ்யனுடைய சம்பந்தத்தால ஆச்சாரியன் மோட்சம்ன்றது கிடையவே கிடையாது. ஆனா இங்க ஆச்சாரியன் ராமானுஜர், சிஷ்யன் யாரு? குரத்தாழ்வார். குரத்தாழ்வாருடைய சம்பந்தத்தால மோட்சம் அப்படின்னு கூத்தாடின்னு இருக்காரு. அப்படின்னு அங்க இருக்க சிஷ்யாலாம் கேட்டா, என்ன நீர் ஆச்சாரியனாச்சே, அவர் சிஷ்யனாச்சே, ஆச்சாரிய சம்பந்தத்தால மோட்சமா சிஷ்ய சம்பந்தத்தால மோட்சமா? நீர் என்னமா சொல்லணும்? குரத்தாழ்வாருடைய சம்பந்தத்தால எனக்கு மோட்சம் நீர் என்னமா சொல்லலாம்னு கேட்டார். அப்ப சுவாமி ராமானுஜர் பதில் சொல்றார். என்ன பதில் சொன்னா, குரத்தாழ்வாருடைய சம்பந்தத்தால மோட்சம் தான் தேவபெருமாள் சொன்னாரே தவிர சிஷ்ய சம்பந்தமும் ஆச்சாரிய சம்பந்தத்தை பத்தியும் அவர் பிரஸ்தாபமே எடுக்கல. அப்ப சம்பந்தம் முக்கியமா? அந்த சம்பந்தம் சிஷ்யனாவும் இருக்கலாம், ஆச்சாரியனாவும் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் என்ன, சம்பந்தம் தான் முக்கியம். நான் ஆச்சாரம் இருந்தா அவர் சம்பந்தத்தை வச்சுக்கிறேன், அவர் சிஷ்யனா இருந்தா என்னுடைய சம்பந்தத்தை எடுத்துக்கிட்டோம், அது வேற விஷயம். அதனால சிஷ்ய சம்பந்தத்தால மோட்சம் சொல்லக்கூடிய அளவுக்கு யாருக்கு வைபவம்? குரத்தாழ்வாருக்கு வைபவம்னா அதைத்தான் மொழியை கடக்கும் பெரும்புகழான் வாச்சா மகோச்சர மகாகுட தேசிகாக்கியா கூராதினாரா குரத்தாழ்வார் ராமானு சிஷ்யர் ஆயிட்டு கேட்ட அதுதான். அப்ப குரத்தாழ் எத்தனை வைபவம்? அந்த குரத்தாழ்வார் தனக்காக படிக்கல, எனக்காக பாட. இந்த என்ன சொல்றார்? அப்படிப்பட்ட குரத்தாழ்வார் என்ன பண்ணார்? நைச்சியம் பாவித்தாரு. நைச்சியம்னா தன்னை பற்றி தாழ விட்டு கொண்டிருக்காரு. என்ன தாழ விட்டுனா, நீசனேன் நிறைவொன்றுவினேன், என்ன போல மோசமானவன் கிடையாது. யார்கிட்ட தேவமாட்ட சொல்லிக்கிற குரத்தாழ்வார், அவ்வளவு மோசம் நான் சாஸ்திரம் சொன்னபடி நான் இல்லை, நான் ஏதோ பண்ணிட்டு இருந்தேன், எப்படியோ இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அவர் ஏன் தெரியுமா சொல்லிட்டாரு? யார் சொல்றாரு? இப்ப மணவாளமான் சொல்றாரு. அவர் சொல்லின்றது காரணம், இந்த பின்னாடி மணவாளமான் வரப்போறார். மணவாளம் வந்த உடனே அவருக்கு பாடவும் தெரியாது, பேசவும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. அவர் சார்பாக நாமே இப்ப தேவபெருமானுடைய பாடி வச்சிருவோம் என்பதற்காக தான், எனக்காக தான் அன்னைக்கு பாடினார். யார் சொல்லிக்கிறார்? மணவனார். வாச்சா மகோச்சர மகா கூட தேசிகாக்கியா. அப்ப எனக்கு பதில் அவர் பாடினார். அப்ப உலகத்துல தெரிவினா இதெல்லாம் யார் தெரிவிக்கிறான்? ஆளவந்தாராகட்டும், பராசர பட்டராகட்டும், குரத்தாழாகட்டும், இவெல்லாம் தனக்கு நிகர் இல்லை. நிகர்னா என்னை போல நீச்சனானவன் நிகர் இல்லை, நிகர் இல்லை, நிகர் இல்லைன்னு சொல்லிக்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இவருக்கு வீர தெரிகிறார். இவெல்லாம் யாரு நம்ம முன்னாடி பிறந்தா? யாரு? குரத்தாழ் மணவாள முன்னாடி பிறந்திருக்கார். பராசர பட்டர் மணவாள மாமனுக்கு முன்னாடி பிறந்திருக்கார். ஆளவந்தாரம் மணவாள மாமனுக்கு முன்னாடி பிறந்தார். ஏன் தெரியுமா முன்னாடி பிறந்தா? சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு? முன்னாடி யாரெல்லாம் பறக்கிறாளோ அவளுடைய சொத்தெல்லாம் பின்னாடி இருக்கிறாளுக்கு வரும்னு சொல்லியிருக்காளா இல்லையா? பின்னாடி இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் பெருமா என்ன பண்ணா, என்ன பின்னாடி பிறக்க வச்சான். பின்னாடி பிறக்க வச்சுனா அவ சொத்து என்ன? அவ தனக்கு நிகர் இல்லை, எனக்கு மாதிரி தோஷம் இல்லை, தோஷம் இல்லை, தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டா இல்லையா? அந்த தோஷம்லாம் அவளுடையது இல்லை, அது அத்தனையும் அந்த சொத்து பூர்த்தியா என்னுடையது, என்னுடையதுன்னு சொல்லிக்கிறார். அதற்கு மேல என்ன விஷயம் வந்தது மேற்கொண்டு ஆழ்வாரம் பெருமான் ஆச்சாரியன் பகவதாக்கு இந்த வாச்சா மகோச்சர அதை நிறுத்திருக்கோம் 14ஆம் ஸ்லோகம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சாரியன்